Before we go for the session, I just want to go for a small intro about BCK, Business and Commercial Knowledge. ஆக்சுவலா பெரிய கொஸ்டின் மார்க் இருக்கு இந்த டாபிக் எல்லாம் நம்மளுக்கு சிலபஸ்ல வேணுமான்ட்டு. சோ அதனாலயே என்னன்னு தெரியல, நெக்ஸ்ட் இயர் நெக்ஸ்ட் சிலபஸ்ல வந்து இந்த டாபிக் ரிமூவ் பண்ணிட்டாங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு ரிமூவ் பண்ணது ஓகே தான். பட் வாட் ஐ தாட் இஸ், நீங்க இன்டர் லெவல்ல ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் படிப்பீங்க. அப்போ அங்க போய் பிளாங்கா எல்லாமே பிகினிங்ல இருந்து படிக்கிறதுக்கு இப்ப நீங்க அதை படிக்கிறது எனக்கு சேஃப்னு தோணுச்சு. ஓகே, ஒன்லி திங் தியரி. ஓகே, நான் பேசுவேன், நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு தெரியும் எனக்கு. ஓகே, சோ நான் கண்டுக்க மாட்டேன், கவலைப்படாதீங்க. Make yourself comfortable is not going to be a bad theory. Like, I'll try to make something interactive or something like that. As I was telling, this topic, business and commercial knowledge, is the starting point of strategic management SM. Okay, strategic management SM ஓட beginning stage இது. கம்ப்ளீட்டா ஒரு பிசினஸ் ரன் பண்றதுக்கு என்ன விஷயங்கள் எல்லாம் அட்மினிஸ்ட்ரேஷன் சைட்ல வேணும். அப்போ எம்பிஏஸ்க்கு வந்து இது சூட்டபிளான ஒரு கோர்ஸ் சொல்லுவாங்கல்ல, எம்பிஏஸ்க்கு வந்து இது சூட்டபிளான கோர்ஸ். எஸ்எம்னாலே எம்பிஏக்காக தான் லிங்க் ஆகுறது. அப்ப நாங்க என்னமே பண்ண போறோம் இதுல. சி, இங்க ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பிசினஸ் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இட்ஸ் நாட் ஓன்லி த அட்மினிஸ்ட்ரேஷன் பார்ட் டேக்ஸ் பிளேஸ். அக்கௌண்டிங் சைட்ல பாக்கணும், லீகல் சைட்ல பாக்கணும், காஸ்டிங் சைட்ல பாக்கணும். அப்போ உங்களோட ரோல் வந்து கட்டாயமா இருக்கும் பிசினஸ்ல. வெறும் அட்மினுக்காக மட்டும் நம்ம வந்து ஒரு தியரிட்டிக்கல் ஏரியா பாக்குறது, எஸ்எம் பாக்குறது மட்டும் நினைக்க வேண்டாம். எல்லா சைட்லயும் நம்மளுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் குவைட் அன் இன்ட்ரெஸ்டிங் டாபிக். ப்ராபபிலி ஒரு சின்ன ஆக்டிவிட்டி தரேன். ஓடி குதிச்செல்லாம் ஒன்னும் பண்ண வேண்டாம். அந்த இடத்துல பெண்ணை யூஸ் பண்ணி ஏதாவது பண்ணலாம். என்ன ஆக்டிவிட்டினா ஒன்னும் இல்ல, உங்களை சுத்தி இருக்கிற விஷயம் இல்லைன்னா நீங்க டே டு டே யூஸ் பண்ற ஒரு சில விஷயங்கள் மட்டும் லிஸ்ட் பண்ண முடியுமா? எஸ் பிளீஸ். வரைக்கும் சரி. சைக்கிள், ஓகே ஓகே. போன், புக், ஸ்டேஷனரி, ஃபுட், கிளாத், வெரி குட். கிட்டத்தட்ட எல்லாரும் ஒரே மாதிரி விஷயத்த தான் ஃபாலோ பண்ணிருக்கீங்க. அப்போ இது தவிர உங்க லைஃப்ல எதுவுமே தேவையில்ல போல இருக்கு இல்ல? இதுதான் நெசசிட்டி இல்லையா? இப்ப சொல்லுங்க. ஓகே, சரி, நான் கண்டினியூ வந்துடுறேன். See, what happens here is, நாமெல்லாம் தான் சேர்ந்து ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேயா? கம்பெனிக்கு பிறகுலாம் நேம் வச்சுக்கலாம். இந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணி என்ன பிசினஸ் நம்ம பண்ண போறோம்? இந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணி என்ன பிசினஸ் பண்ண போறோம்? என்ன பிசினஸ் பண்ணலாம்? இப்போ நம்ம லிஸ்ட் பண்ணதுல எது அதிகமா தேவைப்படுது? ஃபுட்டு தான், பேசிக் நெசசிட்டி. சரி, ஃபுட்டை ரிமூவ் பண்றதுக்கு பதிலா என்ன போடுவீங்க? இல்ல, ஃபுட்டே நான் ரிமூவ் பண்ணிடுறேன். லிஸ்ட் வந்து ஃபுட் இல்ல, என்ன போடுவீங்க? லிஸ்ட்ல வேற என்ன போடுவீங்கன்னு கேக்குறேன். போன், வாட்ச், புக்ஸ், சைக்கிள். தேர்ட்ல நான் ஃபில் பண்ணவே இல்ல. அப்ப என்ன போடுவீங்க? கிளாத்தா? ஓகே. ட்ரெஸ், இதுவும் நான் ரிமூவ் பண்ணிடுறேன், இதுவும் வேண்டாம். வேற என்ன போடுவீங்க? இல்ல, நான் போடல. அதை வச்சுதான் நீங்க எல்லாமே பண்ண போறீங்க. வேற என்ன போடலாம்? சைக்கிள் போட்டேன், வேண்டாம். சைக்கிள், பைக் எல்லாமே ஒரே கேட்டகரி. வேற லேப்டாப், போன் ஒரே கேட்டகரி. வேற டிவியா? சரி, ஓகே. சரி, இப்படி போலாமா? சர்வீஸ் ரிலேட்டடா போலாமா? நீங்க ஏதோ குட்ஸே லிஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த டிவின்னு சொன்னோன்னா ஓடிடி ஞாபகம் வந்துச்சு. குக்கிங் சர்வீஸா? ஹாபி இல்லையா? சரி, ஓகே. குக்கிங் இஸ் an action இல்லையா? ஐம் டாக்கிங் அபவுட் ஆப்ஜெக்ட். என்னோட பிசினஸ் வந்து என்ன பண்ண போறேன்னா, ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ண போறேன். இது மெடிசன். ஓகே ஓகே. இல்லைன்னா ஒரு கோச் பாரு, அவன் சொன்னது மட்டும் போடுறீங்க. சரி, ஃபைன். சரி, ஒரு 10 நம்பர் கூட நம்மளால எடுக்க முடியல. அப்ப நான் பிசினஸ் பண்ணும்போது சுத்தி சுத்தி இதே மாதிரியான விஷயங்களை எய்தர் நான் குட்ஸா ப்ரொடியூஸ் பண்றேன் இல்லைன்னா சர்வீஸா ரெண்டர் பண்ண போறேன்னா
ஆப்வியஸ்லி என்னோட பிசினஸ் வந்து சக்சஸ் தான். இதுக்கு ஆக்சுவலா இதெல்லாமே குரூப் பண்ணி இன்னொரு டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க. எஃப்எம்சிஜின்னு இல்ல, ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ். அடிக்கடி நீங்க வந்து டிவி வாங்குவீங்களா, ஃப்ரிட்ஜ் வாங்குவீங்களா, ஏசி வாங்குவீங்களா, லேப்டாப் வாங்குவீங்களா, போன் வாங்குவீங்களா, இந்த மாதிரி லிஸ்ட் சொல்றதுக்கு பதிலா அடிக்கடி நீங்க ஃபுட் ஐட்டம்ஸ் நிறைய வாங்குவீங்களா, டூத் பேஸ்ட் வாங்குவீங்களா, டூத் பிரஷ் வாங்குவீங்களா? சோ இந்த மாதிரி குட்ஸ் பண்ணா எனக்கு வந்து ப்ராப்ளி ரொம்ப பெரிய விலையில பிக்ஸ் பண்ண மாட்டேன். ஆனா வந்து ரொம்ப சேல்ஸ் இருக்கும், டர்ன் ஓவர் அதிகமா இருக்கும்ல. இப்ப சொல்லுங்க, ஏதோ ஒரு கம்பெனி நீங்க ஸ்டார்ட் பண்ண போறீங்க. கம்பெனி ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன விஷயங்கள் எல்லாம் இருக்கணும்னு நோட் பண்ணிப்பீங்க? What are the things you have to look around? கம்பெனி ஓகே, லேண்ட். தட் இஸ் எங்க நீங்க கம்பெனி ரன் பண்ண போறீங்க, ஃபைன். வேற என்ன டெக் யூஸ் பண்ண போறீங்க, ஓகே. வேற இந்த கேபிட்டல், ஓகே. லேபர், ஓகே. இந்த இந்த கம்பெனி கேள்விப்பட்டிருக்கீங்களா? Airbnb. This is Air Break and Breakfast company. Break and breakfast. ஓகே. பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, மேரியட்ஸ். இட்ஸ் a செயின் ஆஃப் ஹோட்டல்ஸ். உலகம் உலகத்துல எல்லா இடத்துலயும் மேரியட் ஹோட்டல்ஸ் இருக்கு. ஓகே. கோர்ட்யார்ட் பை மேரியட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மேரியட் ஹோட்டல்ஸ் எல்லா இடத்துலயும் இருக்கு. இட்ஸ் a செயின் ஆஃப் ஹோட்டல்ஸ். அவங்களோட பிராண்ட் நேம் மாதிரி கொடுத்துருவாங்க. ஹில்டன் ஹோட்டல்ஸ். இவங்களுக்கெல்லாம் பெரிய டஃப் கொடுத்த கம்பெனி வந்து Airbnb. சோ முடிஞ்ச அந்த கேஸ் பத்தி நீங்க ரெஃபர் பண்ணி பாருங்க, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். Airbnb ஆக்சுவலா இதோட எக்ஸ்பான்ஷன் என்னன்னா ஏர் பிரேக் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட். சோ அண்ட் வந்து என்ன போடுவோம்ல, பிரேக் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் தான் கொண்டு வந்தோம். என்ன ஹைலைட்னு பாத்தீங்கன்னா, ப்ராபபிளா நீங்க ஏதாவது ஒரு புட்ஸ் வந்து ஆன்லைன்ல வாங்குறீங்கன்னு வச்சுக்கலாம். பிளிப்கார்ட் ஒரு அமேசான் இப்படியே வச்சுக்கோம். வாங்க போறது நீங்க கஸ்டமர் ஆர் பையர். இவன் வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் ப்ரொவைட் பண்ணுவான். இவன் மூலியமா வந்து நீங்க செல்லரை சூஸ் பண்ணுவீங்கல்ல. ப்ராபபிளி இஃப் யூ கோயிங் டு பை சம் ஸ்டேஷனரின்னு வச்சுக்கலாம். ஓகே, ஒரு சூப்பரான ஒரு பென் வாங்கலாம்னு பிளான் பண்றீங்க, பர்த்டேக்கு கிஃப்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்கு. என்ன பென் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஷாப்ல போய் சர்ச் பண்ணதுக்கு பதிலா நீங்க ஓரளவுக்கு ஐடியா வச்சிருப்பீங்க, பார்க்கர் வாங்கலாமா, அது வாங்கலாமா, இது வாங்கலாமான்ட்டு. இதே செல்லர் எக்கச்சக்கமா இருப்பாங்கல்ல, நீங்க ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல அவனே வந்து சிமிலர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே லிஸ்ட் பண்ணிடுவான். உங்களுக்கு ஈஸியா இருக்குல்ல வேலை. எங்க நடக்கிற டிரான்சாக்சன் யாருக்கும் யாருக்கும் நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அல்டிமேட்லி த கஸ்டமர் அண்ட் பையர் ஆர் த பையர் அண்ட் த செல்லருக்கு தான் நடக்குது. பிளிப்கார்ட், அமேசான் அண்ட் அதர் ஆன்லைன் பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் ப்ரொவைட் பண்றாங்க. அந்த பிளாட்ஃபார்ம் வந்து நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்க. அதே தான் இவனும் பண்றான், Airbnb. அது ஏன் இங்க மேரியட் அண்ட் ஹில்டனோட கம்பேர் பண்ணா, இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, ரூம்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க, ரூம் சர்வீஸ், ரூம்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க, ஹோட்டல்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க. Airbnb-யும் அதே தான் ப்ரொவைட் பண்றான். ஆனா இவன் பிளிப்கார்ட், அமேசான் மாதிரி ஹீஸ் ப்ரொவைடிங் ஒன்லி த பிளாட்ஃபார்ம். ஹி டசன்ட் ஓன் அ லேண்ட். ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரி, ஒரு ரெஸ்டாரண்ட் இண்டஸ்ட்ரி ரன் பண்ணணும்னா சும்மாவா? எவ்வளவு பெரிய லேண்ட் வேணும், சர்வீஸ் இண்டஸ்ட்ரி, ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரி, எவ்வளவு பெரிய விஷயங்கள் ஃபாலோ பண்ணா. ஆனா இவன் எதுவுமே பண்ணல. இவனோட ஹைலைட் என்ன தெரியுமா? ஸ்பேர் ரூம்ஸ் நீங்க வச்சிருந்தீங்கன்னா அந்த ஸ்பேர் ரூம்ஸ் வந்து ரெண்ட் கொடுக்கலாம். ஸ்பேர் ரூம்ஸ் நம்ம வீட்டுல பெரிய வீடு இருக்கு, ஒரு எக்ஸ்ட்ரா ரூம் இருக்கு, அதை வச்சு சம்பாதிக்கிறது வேலை இல்ல. யாராவது வந்தாங்கன்னா யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி கொடுக்குறது. சரி, இந்தியால இந்த கல்ச்சர் அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகல, இப்ப கொஞ்சம் ஃபேமஸ் ஆயிட்டே போகுது. ஃபாரின்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 10 நாள் 15 நாள் வண்டி எடுப்பாங்க, பைக் எடுப்பாங்க, அப்படியே ஊர் சுத்துவாங்க, எங்க இடம் கிடைக்குதோ தூங்கிட்டு செட்டில் ஆயிடுவாங்க. கேரவன் மாதிரி டென்ட் போட்டு அங்கேயே ஸ்டே பண்ணிப்பாங்க, செட்டில் ஆயிடுவாங்க. ஓகே, சோ இந்த மாதிரி கேசஸ் இருக்கு. சோ Airbnb வந்து அதான் ப்ரொவைட் பண்ணாங்க. உங்ககிட்ட ஏதாவது ஸ்பேர் ரூம்ஸ் இருக்கா, நீங்க லிஸ்ட் பண்ணுங்க எங்களோட பிளாட்ஃபார்ம்ல. எங்க இந்த மாதிரி ரூம் ஒர்க்கர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் ஏதாவது ரூம் வேணும்னா இங்க வந்து உங்ககிட்ட வந்து கம்யூனிகேட் பண்ணுவாங்க, நீங்க வந்து பேசிக்கோங்க அவங்களோட. சரி, இவனுக்கு என்ன கிடைச்சது பாத்தீங்கன்னா ஒரு 10% இவங்க டிரான்சாக்ஷன்ல வந்து கமிஷன். நல்லா இருக்குல்ல. நிறைய பேருக்கு வந்து இந்த ஹோட்டல் ஸ்டே வந்து பிடிக்காது. ஒரு சில பேருக்கு ஹோட்டல் ஸ்டே பிடிக்கும், ஒரு சில பேருக்கு பிடிக்காது. ஒரு சில பேருக்கு வந்து ஹோம்லியா இருந்தா பெட்டரா இருக்கும் சென்ஸ் பண்ணுவாங்க. அப்ப அந்த ஸ்பேர் ரூம்ஸ் ப்ரொவைட் பண்றவங்க ஒரு ஹோம்லி என்விரான்மெண்ட், அங்க ஒரு 4-5 நாள் அங்க ஸ்டே பண்றாங்க. ட்ரெக்கர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, ரொம்ப அடிக்கடி ட்ரெக்கிங் போவாங்க. அவங்க எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிடுவாங்க, ஒரு ஃபேமிலிக்குள்ள அடாப்ட் ஆயிடுவாங்க. 4-5 நாளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க. அதுக்கு பிறகு சில பேர் லைஃப் லாங் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் போயிருக்கு. ஓகே, சோ இந்த மாதிரி ஒரு கல்ச்சர் வந்து இந்தியால வந்து வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சோ Airbnb வாஸ் ப்ரொவைட் தட் கைண்ட் ஆஃப் கல்ச்சர். என்ன சொல்ல போனா ஸ்பேர் ரூம்ல இருந்து ஒரு ஐலாண்டே வந்து ரெண்டுக்கு எடுத்து நீங்க ஸ்டே பண்ணலாம். அந்த மாதிரி கல்ச்சர் எல்லாம் இருக்கு.
ஓகே, சோ முடிஞ்சா நம்மளால ஒரு நாள் பிளான் பண்ணலாம். ஓகே, ஏர்பிஎன்பி. ஓகே, ஏன் சொன்னா அது கம்ப்ளீட்டா வந்து ஒரு சர்வீஸ் இண்டஸ்ட்ரி. நம்ம யாராவது நினைச்சோமா ஸ்விக்கி ஜொமேட்டோல வந்து நம்ம ஏதாவது ஆர்டர் பண்ணி சாப்பிட முடியும் உட்கார்ந்த இடத்துலன்ட்டு? இல்லவே இல்ல. எல்லாமே ஆன்லைன்லயே வந்து 2-3 வருஷம் வாழ்க்கையை நடத்த முடியுமான்னு யோசிச்சோமா? பேண்டமிக் டைம்ல நடந்தது இல்ல. ஓகே, படிக்கிறதே ஆன்லைன்ல படிக்க ஸ்டார்ட் பண்ணோம்ல இல்ல, எக்கச்சக்கமா. நான் அதெல்லாமே வந்து அந்த மாதிரி போர்டை பார்க்காம கிளாஸ் எடுக்க முடியும்னு நினைச்சு கூட பார்த்தது இல்லை. நானு ஷாக் பீஸ் பிடிக்காம மார்க்கர் பிடிக்காம கிளாஸ் எடுக்க முடியுமா, நம்மளுக்கு 1 பிறகு 2 வருமா கூட யோசிச்சு கூட பார்த்தது இல்ல. இப்ப பார்த்தா யாரையும் பார்க்கறது இல்ல, உங்களை பார்க்கறது இல்ல, லேப்டாப்பை பார்க்கறதா, ஸ்கிரீனை பார்க்கறது, நான் பாட்டுக்கு எழுதுனா கைப்பாட்டு எழுதுது. இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் த டிரான்சிஷன். ஏகப்பட்ட டிரான்சிஷன்ஸ் இருக்கு. அப்போ இதெல்லாமே ப்ராபப்ளி நீங்க டெக்னு சொன்னனால, சர்வீஸ் ரிலேட்டடா எடுத்தனால இந்த Airbnb எடுத்தேன். எல்லாமே வந்து நிறைய சேஞ்சஸ் நடக்குது. அந்த சேஞ்சஸ் எல்லாமே நான் அடாப்ட் பண்ண, அதுக்கு முன்னாடி என்ன சேஞ்சஸ் வரும் சொல்லிட்டு நான் ஃபோக்கஸ் பண்ணோம்ல. திஸ் வாட் யூ கால் அஸ் என்விரான்மெண்ட்டை ஸ்கேன் பண்றது, ஸ்கேனிங் ஆஃப் என்விரான்மெண்ட் சொல்லுவோம். என்விரான்மெண்ட்டை ஸ்கேன் பண்றது. சோ கம்ப்ளீட்டா இது பத்தி தான் நம்ம சாப்டர் 2ல பார்க்க போறோம், which is about business environment. என்விரான்மெண்ட்டை ஸ்டடி பண்றது, அனலைஸ் பண்றது, ஸ்கேன் பண்றது, என்ன சேஞ்சஸ் வரும், அந்த சேஞ்சஸ்க்கு நம்ம ரெடியா இருக்கோமா, அடாப்ட் பண்ண முடியுமா, நம்மளால முடியுமா, இதெல்லாமே பாக்குறது தான் வந்து இந்த கேட்டகரி. சோ ஐம் ஃபாலோயிங் ஃப்ரம் யோர் சாப்டர் மெட்டீரியல். ரொம்ப ஈஸியான கண்டென்ட் தான். இருக்கிறதுல சாப்டர் 2 தான் கொஞ்சம் லென்த்தியான சாப்டர். சோ ஐ தாட் ஐ கேன் ஃபினிஷ் திஸ் டாபிக் ஃபார் டுடே. ஏன்னா நமக்கு கொஞ்சம் லென்த்தி டைம் இருக்கு. சோ சாப்டர் 2 ஃபார் டுடே என்னென்ன விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ண போறோம். ரொம்ப ஈஸியான கண்டென்ட். நம்ம வந்து சஃபிஷியன்டா ஒரு ரெஃப்ரெஷிங் பிரேக் எடுப்போம், so that you can go through and you can read along with me. Okay, so here introductionல business environment அப்படின்னா என்னது, என்விரான்மெண்ட்டை அனலைஸ் பண்ண போறோம். என்விரான்மெண்ட் 2 விதமா பிரிக்கலாம், இன்டர்னல் என்விரான்மெண்ட் அண்ட் எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட். இன்டர்னல்ன்றது இன்டர்னல் டு மை ஆர்கனைசேஷன். லேபர்ஸ் எல்லாம் சண்டை போடுறாங்கப்பா, நான் யார்கிட்ட போய் பேசணும்? நான் என்னோட ஆர்கனைசேஷனுக்குள்ள இருக்கிற டாப் அபிஷியல்ஸ் கிட்ட தான் போய் பேசணும். இன் தட் சென்ஸ் எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் இருக்கு. எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் அவுட் சைட் மை ஆர்கனைசேஷன். அதுல மைக்ரோ அண்ட் மேக்ரோன்னு ஸ்பிளிட் பண்ணலாம். சோ இதை பத்தி நம்ம டீடைலா பார்ப்போம். அண்ட் பெஸ்ட் அனாலிசிஸ். சோ பெஸ்ட் அனாலிசிஸ் தான் பொலிட்டிக்கல், என்விரான்மெண்டல், சோசியல் எல்லாமே சேர்த்து பார்க்குது. தட்ஸ் த அக்ரோனிம் ஃபார் த கம்ப்ளீட் வேர்ட். சோ பெஸ்ட் நம்ம டீடைலா பார்க்கும்போது டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் ரெஸ்பான்ஸ் டு த என்விரான்மெண்ட். சோ நான் என்ன மாதிரியான வேலை பண்ணணும், இந்த என்விரான்மெண்ட்டுக்கு நான் அடாப்ட் பண்ணிட்டு போகணும். எல்லாமே வந்து ஃபாஸ்ட் சேஞ்சிங்ல இருக்கு. ஓகே, அந்த மாதிரி கேசஸ் வந்து நான் என்ன பண்ணா என்னால வந்து பிக்கப் பண்ண முடியும் என்னோட பிசினஸ். ஓகே ஃபைன். ஏதாவது பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா பிரக்யா தவிர? வேற யாராவது ஃபேமிலி பிசினஸ்? ஓகே, சின்னதா ஏதாவது பிசினஸ் எதோ ஒண்ணு இல்ல. ஆன்லைன் யாராவது பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? பேரண்ட்ஸ் எல்லாம், அங்கிள், ஆண்ட், ரிலேட்டிவ்ஸ் அந்த மாதிரி யாராவது? Okay, fine. Introduction. See, இது complete theory paper. You have to make it interesting. இல்ல நான் பேசிட்டே இருப்பேன், நீங்க வந்து வேற உலகத்துலதான் இருப்பீங்க. ஓகே, அதனால முடிஞ்ச வரைக்கும் I'll try to cover each and every para. ஏன்னா தியரியா இருக்கும்போது நம்மளுக்கு வந்து சம்டைம்ஸ் போர் அடிக்கும். ஏன் இவ்வளவு லைன் பை லைனா கொடுத்துருக்காங்க, எதுக்கு இவ்வளவு கொடுத்துருக்காங்க தோணும். அதெல்லாம் நான் என்ன பண்றேன்னா முடிஞ்ச வரைக்கும் பேரா பை பேரா போறேன். எப்போ நான் ஸ்லோவா போகணுமோ அப்போ லைன் பை லைன் போறேன். ஓகே, சோ தட் அட் தி எண்ட் ஆஃப் த செஷன் இந்த டாபிக் ஃபுல்லாவே நீங்களே என்னோட சேர்ந்து ஒரு கம்ப்ளீட் ரீடிங் கொடுத்துருப்பீங்க. டன்னா? எஸ் பா. சோ பிசினஸ் எதுக்காக இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னால எல்லாமே பண்ணி நானே வந்து குறைச்சிக்க முடியாதுல்ல. எனக்கு வேண்டிய குட்ஸ் நானே மேனுஃபேக்சர் பண்ண முடியுமா? பண்ண முடியாதுன்னு இல்ல, பண்ண முடியாது. என்னன்னா காஸ்ட்லி. என்னால ஒரு சைக்கிளை வந்து ரெடி பண்ணி நானே யூஸ் பண்ண முடியுமா? பண்ண முடியாதுன்னு இல்ல, பண்ண முடியும், பட் காஸ்ட்லி. அந்த ஒரு சைக்கிளுக்காக நான் எவ்வளவு விஷயங்கள் பண்ணோம், நிறைய விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணோம். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து முடியாதுங்கிறத விட நான் ஏன் பண்ணணும்? ஓகே, இட்ஸ் டைம் கன்சூமிங், காஸ்ட் கன்சூமிங், இதெல்லாமே வரும். ஓகே, சோ எதுக்காக இந்த பிசினஸ்ங்கிற ஒரு விஷயம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து ப்ரொவைட் பண்றதுக்காக. ஓகே, அண்ட் இஃப் வி கேன் கண்டக்ட் இட்ஸ் ஆபரேஷன்ஸ் எஃபெக்டிவ்லினா ஆப்வியஸ்லி இது மூலியமா ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸையும் வந்து ஓனர்ஸ் பார்க்க முடியும். சோ ப்ராபப்ளி ஓனர்ஸ் இன் கேஸ் கம்பெனி பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸ், ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், இந்த கான்செப்ட்ல லிங்க் பண்ணிக்கலாம். இன் அடிஷன், எஸ் ரொம்ப ஹைலைட்டான விஷயம், இட் கேன் கிரியேட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆல்சோ. ஒரு லேட் 1990s இல்லைன்னா வந்து பிகினிங் ஆஃப் 21st centuryல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த 2005 வரைக்கும் இந்த மாதிரி பீரியட்ல பாத்தீங்கன்னா இந்தியால அன்எம்ப்ளாய்மெண்ட் கண்ணாபின்னா இருந்தது. இப்போ ஒரு நாளைக்கு வந்து ஏதாவது ஒரு ஆர்டிகல் ரேண்டமா பார்த்தாலே வந்து இந்தியா வந்து எல்லா விஷயத்திலயும் டாப் 5 டாப் 10 வந்துருது இந்தியா.
ஓகே, அப்போ ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு 15 இயர்ஸ் பேக் போனீங்கன்னா அவ்வளவு விஷயங்கள் வந்து நம்மளால பண்ண முடியாது. அன்எம்ப்ளாய்மெண்ட், சாப்பாடு இல்ல, பாவர்ட்டி இன்னமும் இருக்கு, ஒத்துக்கிறேன். ஆனாலும் வந்து அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் கேட்டகரி குறைஞ்சிருக்குல்ல. என்ன ரீசன் பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களா, எல்பிஜி லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன் அண்ட் குளோபலைசேஷன் இதெல்லாம் வந்தனாலதான். 1991 பிறகு வருது அது. 1947 வந்து we are getting the independence, freedom. 1950 எடுத்துப்போம். ஓகே, ஏன்னா இண்டிபெண்டன்ஸ் வந்தாலும் we were just we did not have our own constitution. 1950ல தான் வந்து we are having our own constitution. அதான் நம்ம ரிபப்ளிக் டே எல்லாம் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். சோ இந்த 40 இயர்ஸ்ல வந்து இந்தியா வந்து யாருக்கும் விட்டு தரக்கூடாதுன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வாஸ் ஹேவிங் லைக் ஸ்ட்ரிக்ட் நார்ம்ஸ். ஏன்னா விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளவு கஷ்டப்பட்டு பிரிட்டிஷ் கிட்ட இருந்து சண்டை போட்டு வாங்கியிருக்கோம். காந்தி வரை பண்ணிட்டாங்க, என்ன பண்றது? அப்ப என்ன பண்ணா நான் வந்து அப்படியே காத்துக்கலாம். ஓகே, இட்ஸ் லைக் சோ வி ஆர் ப்ரொடெக்டட் லைக். சோ அந்த மாதிரி நிறைய ரூல்ஸ், நிறைய லாஸ் எல்லாம் இருந்தது. நம்மளால விட்டு வெளியில போக முடியல. ரொம்ப ஸ்ட்ரிஞ்சென்டா இருந்தது, ஸ்ட்ரிக்ட் லாஸ் இருந்தது. அதுல பிறகு பார்த்தாங்க எக்கனாமி டெவலப் ஆகாது போல இருக்கு, அப்படியே இருக்கு. பிரிட்டிஷர்ஸ் வந்து என்ன இன்ஃப்ரா வச்சுட்டு போனாலும் அதே இன்ஃப்ரால ஓட்டிட்டு இருக்கோம். எவ்வளவு நாள் ஓட்ட முடியும்? அப்போ அல்டிமேட்டா ஏதாவது ஸ்டெப்ஸ் எடுக்கணுங்கிறதுக்காக 1991ல வந்து எல்பிஜி கான்செப்ட் கொண்டு வராங்க. அதுக்கு பிறகு வந்து ஆப்வியஸ்லி பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கா. அந்த 2005 வரைக்கும் கொஞ்சம் நம்ம திணற ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ நீங்க ரீசெண்டா வந்து இந்த G20 சம்மிட் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிரிக்ஸ் நிறைய நேஷன் ஜாயின் பண்றாங்க. இதெல்லாமே நடக்குது இல்லையா? இதெல்லாம் இந்தியால இப்பதான் நடக்குது, முன்னாடியே நடக்கவே இல்ல. சோ ப்ராபபிலி ஒரு 2-3 இயர்ஸ் ஆனா we are just entering all these international level thing and all. ஆனா G20 பிரிக்ஸ்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மெம்பரா இருக்கோம். ஆக்சுவலா நம்ம கண்ட்ரி மட்டும் இல்ல, நிறைய கண்ட்ரிஸ் வந்து இந்த பீரியட் பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். 1995 to 2005 இந்த 10 இயர்ஸ் பீரியட்ல வந்து எல்லாரும் ஜெஸ்டேஷன் பீரியட்னு கேக்குறாங்க. நீங்க சொல்ற இப்போ இது வந்து ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி, ஒரு மல்டிலேட்டரல் அக்ரிமெண்ட் மாதிரி நேஷன் அண்ட் நேஷன் என்டர் ஆவாங்க. என்ன பேசிப்பாங்கன்னா, நாங்க இதை ப்ரொவைட் பண்றோம், நீங்க இதை ப்ரொவைட் பண்ணுங்க, அந்த மாதிரி பேசிப்பாங்க. இதுல வந்து என்ன ப்ராப்ளம் தெரியுமா ஆகும்? அவன் சொல்ற குவாலிட்டி நீங்க தரணும். சோ ஆஸ் அ இந்தியன் மேனுஃபேக்சரரா நீங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ண போறீங்கன்னா அந்த எக்ஸ்போர்ட்டர் வந்து என்ன குவாலிட்டி கேட்கறாமோ அந்த குவாலிட்டி உங்களால தர முடியுமா? இப்ப ப்ராப்ளம் வருதுல, டிஃபெக்ட்ஸ் இருக்கும், குவாலிட்டி இருக்காது, ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்காது. இதெல்லாம் நான் மெயின்டைன் பண்ணதுக்கு ஒரு ஜெஸ்டேஷன் பீரியட் இந்தியா மட்டும் இல்ல, இந்தியாவோட சேர்த்து நிறைய நேஷன் கேட்டாங்க. நாங்க இந்த அக்ரிமெண்ட்ல என்டர் ஆயிட்டோம், பட் நாங்க வந்து அண்டர் டெவலப்டு நேஷன் தான் இருக்கும். டெவலப்டு நேஷன் வரதுக்குள்ள எங்களுக்கு 7 இயர்ஸ் 8 இயர்ஸ் சொல்லிட்டு ஒரு சில கேட்டகரிஸ்ல கேட்டாங்க. சோ மோஸ்ட் ஆஃப் த கேஸ் 7 to 8 இயர்ஸ் ஜெஸ்டேஷன் பீரியட் கேட்டாங்க. அது வரைக்கும் எங்களுக்கு டைம் கொடுங்க, அதுக்கு பிறகு வந்து நாங்க நெக்ஸ்ட் லெவல் கிரேடுக்கு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்கியூஸ் கேட்டுட்டாங்க. இந்தியா மட்டும் நிறைய கண்ட்ரி கேட்டுச்சு. ஏன் சொல்ல வரேன்னா, இதெல்லாம் நம்ம எக்கனாமிக்கலா டெவலப் ஆகணும்னா we need to have a strong form of business. 1956 ஆக்ட்ல கம்பெனிஸ் ஆக்ட் இருக்கு. இதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா 2013 ஆக்ட்ல பெரிய சேஞ்சஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. நான் தான் சொன்னேன் 2005 பிறகு நம்ம எல்லாமே மாத்துறோம். இந்த பில் பாஸ் பண்ணதெல்லாம் பாத்தீங்கன்னா 2003 2004 பிறகு கம்பெனிஸ் ஆக்ட் 2013 பில் எல்லாம் பாஸ் பண்ணிருப்பாங்க. அவ்வளவு சேஞ்சஸ் தேவைப்பட்டுச்சு இந்தியால. ஓகே, சோ இதெல்லாமே பார்க்கும்போது இந்தியா அண்டர் டெவலப்ட்ல இருந்து டெவலப்பிங் நேஷனா மாறி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒன் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் ஆஃப் எல்பிஜி. அப்போ பிசினஸ் தானே எல்லாமே, எது செக் பண்ணாலும் பிசினஸ் வச்சுதான் செக் பண்ண வேண்டியதா இருக்கு. அப்ப இந்த பிசினஸ் ரன் பண்றது சும்மா இல்ல இல்லையா? நம்ம சின்ன பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருப்போம். உங்க வீட்டுல வந்து யாராவது வடை போட்டு விக்கிறாங்களா, அதுவும் பிசினஸ் தான். ஓகே, எது பண்ணாலும் ஏதோ ஒரு சின்ன ஒரு பிசினஸ் தான். ஏதோ சின்னதா ஊருக்கு போட்டு விக்கிறாங்களா பிசினஸ், வடை போட்டு விக்கிறாங்களா பிசினஸ், வத்தல் போட்டு விக்கிறாங்க பிசினஸ். ஓகே, எக்கச்சக்கமான பிசினஸ் இருக்கு. அது வந்து எந்த ஃபார்ம்ல நீங்க பண்ணும்போது எக்கனாமிக் டெவலப்மெண்ட்ங்கிறது கேசஸ் டிஃபர் ஆகும். ஓகே, சோ லெட் மீ கோ ஹியர். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அன்எம்ப்ளாய்மெண்ட்ங்கிறது கட் ஆயிருக்கு, பிசினஸ் இம்ப்ரூவ் ஆச்சு, அப்ப ஜாப் கிரியேஷன் வந்துச்சு. ஓகே, சோ த பிசினஸ் கேன் பி வெரி பெனிஃபிஷியல் டு த சொசைட்டி இன் various ways, not only for job creation, not only for the return on investment, in all the ways. So what do you mean by business, or what do you mean by the colloquial term firm? Firm na நம்ம partnership firm பத்தி பேசல, ஒரு organization பத்தி பேசுறோம். business, organization, corporates, firm இதெல்லாம் colloquial terms மாத்தி யூஸ் பண்ணிக்கலாம். particular act follow பண்ணும்போது தான் நம்ம கிளியரா இருக்கும். கம்பெனினா கம்பெனி தான் யூஸ் பண்ணணும், அங்க firm யூஸ் பண்ணக்கூடாது. சோ இங்க நம்ம colloquial யூஸ் பண்ணிக்கலாம். So it's an enterprise that provides products or services which is desired by the customers. என்ன வேணுமோ அதுதானே பண்றது. உங்களுக்கு வேண்டாம்தான் ஏன் பண்ணணும், சேல் ஆகாது இல்ல. சோ என்ன வேணுமோ அது கஸ்டமர் நீட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்றது. சோ ஃபார் எக்ஸாம்பிள் கொக்கோ கோலா, IBM எல்லாம் நீங்க பிறகு பாத்துக்கலாம். சோ கஸ்டமரோட நீட்ஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும், அவங்களோட வாண்ட்ஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுவாங்க. And as we know that the world keeps changing, please highlight this word, is not static, changes, environment changes, is not static, it's dynamic and uncertain, it always has and will change. சரியா இருக்கவே இருக்காது. அப்போ என்னோட பேசிக் சேலஞ்ச் பிசினஸ் ரன் பண்ற பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சர்வைவ் பண்றதுக்குன்னே ரன் பண்ணும்.
எத்தனை பேரால சர்வைவ் பண்ண முடியும்? அண்ட் சர்வைவல்ங்கிறது சின்னதா பேசல, லாங் டேர்ம் சர்வைவலுக்காக பேசணும். அது மட்டும் இல்லாம 2 கேப்பபிலிட்டிஸ் இருக்கணும். ஒன்னு வந்து எபிலிட்டி டு ப்ராஸ்பர் அண்ட் எபிலிட்டி டு சேஞ்ச். ரொம்ப ரொம்ப சர்ப்ரைசிங்கான விஷயம் இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, சேஞ்ச் ஆகும், அடாப்ட் பண்ணிக்கிறோம். ஆனா எவ்வளவு சேஞ்ச் ஆகும்? 2000க்கு பிறகு, இயர் 2000க்கு பிறகு எல்லாமே வந்து ஃபிங்கர் டிப்ஸ்ல இருக்குல்ல. ஓகே, கூகுள் இல்லன்னா அவ்வளவுதான், நம்மளுக்கு மூளையே இல்ல. கரெக்டா? இப்ப வந்து கொஞ்சம் தைரியமா இருக்கலாம். நீ இல்லன்னா என்ன, சாட் ஜிபிடி இருக்கு, கொஞ்சம் தைரியமா இருக்கலாம். இந்த ஏஐல எவ்வளவு விஷயங்கள் நடக்குது. ஏற்கனவே ஷேர் பண்ணிப்பேன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு ஓடிடி பாத்துட்டு இருந்த சீரியல், ஒரு வெப் சீரிஸ் பாத்துட்டு இருந்தா, ஒரு 8 எபிசோடு, ஒரு 6th எபிசோட் வரும்போது என் டாட்டர் வந்துட்டு ஏதாவது எம்மியா சாப்பிடணும் போல இருக்கு, ஆர்டர் பண்ணி கொடுன்னா, அந்த எபிசோட் நேம் பண்ணல. அந்த எபிசோட் நேமோட போட்டு, சோ இந்த மாதிரி, சோ இட்ஸ் a 3 letter word, அந்த எபிசோட் நேம் போட்டு யூ வில் என்ஜாய் யோர் ஸ்நாக்னு போடுறோம். அடுப்பாவி, நான் இந்த எபிசோட பாத்துட்டு இருக்கேன், உனக்கு எப்படி தெரியும்? தெரியும், ஏன்னா அமேசான் அக்கௌண்ட்ல நான் கனெக்ட் ஆயிருக்கேன்ல. இது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். உங்களுக்கு என்ன வேணுமோ அது எல்லாமே கொடுக்கும். திடீர்னு லைட்டா ஹெட்டேக்கா இருக்கு. ஏன் ஹெட்டேக்கா இருக்கு? அப்போ ஹெட்டேக் ரீசன் நீங்க பாத்திருக்கீங்களா? ஹெட்டேக், தலை சுத்துது, இதெல்லாம் பெரிய லிஸ்ட் கொடுப்பான். அதுல ஒன் ஆஃப் த லிஸ்ட் வந்து லாங் டேர்ம் கோவிட் எஃபெக்ட் இருக்கும், லாங் டேர்ம் எஃபெக்ட்ஸ் இருக்கும். சரி, லாங் டேர்ம் எஃபெக்ட்ஸ்ல என்னதான் போட்டிருக்கான்னு பார்த்தா, நீங்க ஹெட்டேக் தான் பாத்திருப்பீங்க, ஹார்ட் அட்டாக் வந்துடும். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அது அன்னைக்கு மட்டும் வராது, ஒரு வாரம் 10 நாளுக்கு அது ரிலேட்டட் ஆர்டிக்கலே அனுப்புவோம். ஏன் இதை மீன் பண்ணோம்னா, சுத்தி 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 எல்லாமே நம்மள வந்து க்ளோஸரா வந்து வாட்ச் பண்றாங்க. இப்போ கூகுளுக்கு வந்து அது கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்காங்க. உங்க போட்டோஸே எடுத்து ஒரு ஆல்பம் கிரியேட் பண்ணி தரானா எவ்ரி மந்த், பாத்திருக்கீங்களா? ஹைலைட்ஸ் நீங்களே மறந்துருப்பீங்க. லாஸ்ட் இயர் பர்த்டேக்கு நீங்க எங்க இருந்தீங்க, கரெக்டா இருப்போம். லாஸ்ட் இயர் இந்த டேட்ல நீங்க இருந்தீங்க இல்ல? எல்லாமே அவன் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கிறான். ஒன்னும் இல்ல, ப்ராபப்ளி எவ்ரி சண்டே வி ஹேவ் த ஃபுல் டே கிளாஸ். ஒரு நாள் இருக்கு, எவ்ரி சண்டே. ஒரு நாள் சண்டே வந்து ஐம் டிராவலிங் டு சென்னை, செல்ஃப் டிரைவ் போயிட்டு இருக்கேன். ஒரு 12:30 இருக்கும். லைக் விழுப்புரம் கிட்ட இது லஞ்சுக்காக நிப்பாட்டுறேன். ஒரு நோட்டிபிகேஷன், இப்போ நீங்க கிளம்புனாதான் 3 மணிக்கு கிளாஸுக்கு போக முடியும். அனுப்பா, நான் கிளாஸ் இல்லடா, யாரு கூகுள் கிட்ட நான் பேசுறேன், எனக்கு கிளாஸ் இல்ல. நோட்டிபிகேஷன் கண்டினியூஸா வருது. விழுப்புரம் தாண்டி கொஞ்ச தூரம் போறேன், இப்ப கிளம்புனா கிளாஸுக்கு போக முடியாது, யுவர் லேட் டு கிளாஸ், யுவர் லேட் டு கிளாஸ். என்ன இது? அப்போ இப்போ உங்க வீட்டுல உங்களை யாராவது பர்சனலா ஃபாலோ பண்ணாலே பிடிக்காது, நம்மள க்ளோஸ் ரிலேட்டிவ்லயே ஃபாலோ பண்ணா பிடிக்காது. கூகுள் யாரோ ஒருத்தன் ஃபாலோ பண்றான். அல்டிமேட்டா நம்ம கூகுள்ல சுந்தர் பிச்சை தான் திட்டுவோம். அத மாட்டாங்க, என்ன பண்றது, இந்தியனா வர போயிட்டாரு. So what I'm trying here to say here is, make yourself sure கம்ப்ளீட்டா சேஞ்ச் நடந்துட்டே இருக்கு. அந்த சேஞ்ச் நம்ம அடாப்ட் பண்றதே பெரிய விஷயம். சோ சேஞ்ச் இஸ் ஓகே, பட் அமௌண்ட் ஆஃப் சேஞ்ச் இல்லையா, எவ்வளவு ஸ்பீடா நடக்கும்னே தெரியல. ஏன் இந்த 2000 இயரை பத்தி பேசணும்னா, அப்பதான் நம்மளுக்கு வந்து ஐடி ஆக்ட் வருது. ஐடிங்கிறது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் வருது. அதுக்கு பிறகுதான் எல்லாமே லீகலைஸ் ஆகுது. So and we notice at the same time how organizations change very little. Amount of change may be differing, பட் நான் சேஞ்ச் ஆகுது ரொம்ப கம்மியா தான் இருக்கும். சோ இந்த மாதிரி இந்த கோட்ஸ்ல இருக்கிறதெல்லாம் நீங்க மேனேஜ் பண்ணிக்கலாம், வியூ நீங்க மேனேஜ் பண்ணிக்கலாம். இதெல்லாமே ஜஸ்ட் ஒரு என்டர்டைனிங்காக தான் கொடுத்திருப்பாங்க, அடிஷனல் இதுக்கு. So surviving organization, yes, please make a note. Surviving organization change the structures as well as the composition of their activity. Sometimes structure, organization structure மாத்துவாங்க, ரீஆர்கனைசேஷன் பண்ணுவாங்க, ரீஸ்ட்ரக்சரிங் பண்ணுவாங்க. ப்ராபபிலி கேள்விப்பட்டிருக்கீங்களா, 2 கம்பெனி மர்ஜ் ஆகுது, 2 கம்பெனி அமால்கமேட் ஆகுது. இதெல்லாமே ரீஸ்ட்ரக்சரிங் தான், ரீஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சரிங் தான் எல்லாம். சோ அதோட ஆக்டிவிட்டிஸ் மாறுது. இத பண்ணலாம். எல்ஜி போன்ஸ் வந்து ரீசெண்டா மொபைல் போன்ஸ் வந்து சேல் பண்றதே இல்ல, மொபைல் போன் மேனுஃபேக்சரிங் ஸ்டாப்டு. ஓகே, அப்போ வந்து எல்ஜி வந்து என்ன பண்ணிட்டாரு, ஒரு ஆக்டிவிட்டியை டிராப் பண்ணிட்டாங்க. சோ ஆக்டிவிட்டிஸை மாத்துறது. சோ இது எல்லாமே நடக்கும். And some new industries appear with new technologies, புது டெக்னாலஜியோட வருது. இதெல்லாமே சேர்ந்துச்சுப்பா. ஓகே, அண்ட் ஈச் பிசினஸ் ஆர்கனைசேஷன் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஓவராலா இன்டர்னல், எக்ஸ்டர்னல், மேக்ரோன்ட்டு எல்லாமே வந்து அவங்கவுங்க பிசினஸ்க்கு ஏற்ற மாதிரி யூனிக்கா இருக்கும், யூனிக் என்விரான்மெண்ட் இருக்கும். என்விரான்மெண்டல் இன்ஃபுளுசஸ் இருக்கு இல்லையா, அது சரி, பிசினஸ் வந்து என்விரான்மெண்ட்டை இன்ஃபுளுன்ஸ் பண்ணும், என்விரான்மெண்ட் வந்து பிசினஸ் இன்ஃபுளுன்ஸ் பண்ணும். சோ அதர் வே பிசினஸ் என்ன இருக்கும் அதான என்விரான்மெண்ட் மாறுது. கரெக்டா? மொபைல் போன்ஸ் யூஸே பண்ண மாட்டீங்கன்னா எதுக்கு மொபைல் போன்ஸ் எவ்வளவு பேர் வராங்க பிசினஸ்? எதுக்கு எவ்வளவு மாடல்ஸ் கொண்டு வரணும்? 3 மாசத்துக்கு முன்னாடி மாடல் மாத்திக்கிட்டே இருக்காங்க, எதுக்கு மாத்தணும்? அப்ப என்விரான்மெண்ட்னால பிசினஸ், பிசினஸ்னால என்விரான்மெண்ட். இட்ஸ் டர்ன் அவே அரவுண்ட். ஓகே, சோ எல்லாமே வந்து இன்டராக்டிங்கா இருக்கும். ஒரு சில ஃபோர்சஸ் இன்ஃபுளுன்சிங் ஃபோர்ஸஸா இருக்கும். அண்ட் இந்த இன்ஃபுளுன்சிங் ஃபோர்சஸ் பாத்தீங்கன்னா நம்ம இன்டர்னல் டு தி ஆர்கனைசேஷனா இருக்காது, அவுட் சைட் த பெரிஃபெரி. பெரிஃபெரினா அவுட் சைட் த லிமிட். ஓகே, அவுட் சைட் த ரேடியஸ். இதான் என்னோட ஆர்கனைசேஷன்னா வெளியில இருந்து எனக்கு ப்ரெஷர் வருது. ஓகே, இதெல்லாம் நீங்க பாத்துக்கலாம். எஸ், கேன் யூ ப்ளீஸ் கோ த்ரூ?
What do you mean by business environment? We'll find the meaning over here. It represents, நீங்க இந்த சிவிக்ஸ்ல படிச்ச ஞாபகம் இருக்கா? ஏர், வாட்டர், இதை சுத்தி இருக்கிறது, இதான நம்ம என்விரான்மெண்ட் படிக்கும். இங்க வந்து ஆல் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ், all factors, all conditions that exert some degree of impact. Complete impact இருக்கணும் அவசியம் இல்ல, கொஞ்சம் இம்பாக்ட் இருந்தாலும் சரி. அந்த இம்பாக்ட் வந்து எதுல இருக்குன்னா, நான் பிசினஸ் டெசிஷன் மேக் பண்ணும்போது சுத்தி என்ன நடக்குது அதை பேஸ் பண்ணி தான் பிசினஸ் டெசிஷன் மேக் பண்ணும். இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல நான் செக் பண்ண வேண்டியதா இருக்கு. ஸ்ட்ராட்டஜிஸ் டிஃபைன் பண்ணும்போது நான் செக் பண்ண வேண்டியதா இருக்கு. என்ன ஆக்ஷன்ஸ் என்னோட ஆர்கனைசேஷன் எடுக்குது அப்போ நான் செக் பண்ண வேண்டியதா இருக்கு. அப்போ என்னோட பிசினஸோட சக்சஸ் எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஆப்வியஸ்லி பிசினஸ் என்விரான்மெண்ட் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. ஸோ அல்டிமேட்டா நான் என்ன பண்ணாலும் என்விரான்மெண்ட்ல என்ன வேணும், என்ன தேவைகள், என்ன கஸ்டமர்ஸ் நீடு, அதெல்லாம் நான் பார்த்து பண்ண வேண்டியதா இருக்கு. ஸோ ஒரு சக்சஸ்ஃபுல் பிசினஸ் கிளியரா ஐடென்டிஃபை பண்ணி இது எனக்கு தேவையான அப்ரைஸ் பண்ணி அதுக்கு பிறகு அதுக்குண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னது, த்ரெட்ஸ் என்னது, இதெல்லாமே நான் வந்து நான் செக் பண்ண வேண்டியதா இருக்கு. ஹேவ் டு ரெஸ்பாண்ட் டு தட். And to be successful, not only recognize different elements but also adapt and manage to influence it. So, okay. And ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஒரு வாட்டி பண்ணா மட்டும் பத்தாது, கண்டினியூஸா வந்து நீங்க மானிட்டர் பண்ணிட்டே இருக்கணும். மானிட்டர் பண்ணும்போது என்ன, என்விரான்மெண்ட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குமா? மானிட்டர் பண்ணும்போது ஏதாவது சேஞ்சஸ் சென்ஸ் பண்ணீங்கன்னா அதை வந்து நீங்க அடாப்ட் பண்றதுக்கும் வந்து ரெடியா இருக்கணும். ஏன்னா அல்டிமேட்டா நம்மளோட பிசினஸ் வந்து சர்வைவ் ஆகணும். நம்ம சர்வைவல் கிளியரா இருக்குன்னா ப்ராஸ்பர் ஆகும். ஓகே, ஃபைன். சோ க்ளூக் அண்ட் ஜாக் இவங்க என்ன சொல்றாங்க என்விரான்மெண்ட் பத்தி, இதெல்லாம் நீங்க பாத்துக்கலாம். Next, I'll go for characteristics of business environment. It is very complex. Environment is complex. ஏகப்பட்ட factors, ஏகப்பட்ட events, conditions, influences, different source வந்து வந்துட்டே இருக்கும். ஓகே, மொத்தமா தனித்தனியா பார்க்கும்போது ஈஸியா இருக்கமா இருக்கும். பட் ஒன்னுக்கும் இன்னொன்றுக்கும் வந்து இன்டர்டிபெண்டன்சி இருக்கும். இது அதை டிபெண்ட் பண்ணி அதை இதை டிபெண்ட் பண்ணி இருக்கிறது. ஸோ அது இல்லாம என்விரான்மெண்ட் வந்து ஓவராலா பார்க்கும்போது காம்ப்ளெக்ஸா தான். ஓகே, இட்ஸ் நாட் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். And there is an example with respect to mobile phones. ஓகே, முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வாட்ச் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, கேமரா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப அதெல்லாம் இல்லையா, வாட்ச், கேமரா இதெல்லாமே சேர்த்து எதுல வந்துச்சுன்னா புக்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தது. இதெல்லாமே வந்து நமக்கு மொபைல் போன்ஸ் வருது. இப்ப கொஞ்சம் மாறுது. நீங்க வந்து வாட்ச் யூஸ் பண்ணா மொபைல் போன் கேரி பண்ண வேண்டாம். ஓகே, சோ அந்த மாதிரி மாறிட்டு இருக்கு. சோ நிறைய விஷயம் கொஞ்சம் மாறுது, இன்னும் கொஞ்சம் நாள்ல மாறிடும். ஓகே, இட்ஸ் லைக் ரொட்டேஷன் தானே. ஒரு ஸ்டார்ட் ஆச்சு, அது முடியணும். முடிஞ்ச பிறகு அது வேற மாதிரி ஃபார்மேட்ல வரும். ஓகே, then it's dynamic. Dynamicனா changes, not static. Dynamic னு சொல்லுவாங்க, இல்லனா not static னு சொல்லுவாங்க. So constantly changing, not just changes and stays. சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். நேத்து ஒரு மாதிரி இருக்கும், இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்கும், எக்கச்சக்கமான வேரியேஷன்ஸ் இருக்கும். சோ இதனால வந்து நிறைய விஷயங்கள் மாறுறது. சோ ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ஜெனரேட்ஸ் ரெவன்யூ ஃப்ரம் ரிங் டோன்ஸ், ஃபாலோ த டைனமிக். சோ இதெல்லாம் நீங்க நோட் பண்ணிக்கலாம். தென் கோஸ் வித் தேர்ட் கேட்டகரி, மல்டிஃபெசேட்டட். ஒரே ஒரு ஆங்கிள் மட்டும் நீங்க பார்க்க முடியாது, எல்லா ஆங்கிளையும் நீங்க டிஸ்கஸ் பண்ணும். ஓகே, ஃப்ரம் த பர்செப்ஷன் ஆஃப் தி அப்சர்வர். சி இது வந்து சப்ஜெக்டிவ் தானே. ஒவ்வொரு பிசினஸுக்கும் ஒவ்வொரு என்விரான்மெண்டா சுத்தி இந்த விஷயங்கள்லாம் நடக்கும். பட் ஒருத்தருக்கு இது ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும், ஒருத்தருக்கு வந்து இது த்ரெட்டா இருக்கும் இல்லையா. சோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சோ ஒவ்வொரு அப்சர்வருக்கு ஏத்த மாதிரி, தட் இஸ் ஒவ்வொரு பர்செப்ஷனுக்கு ஏத்த மாதிரி கேரக்டர் டிபெண்ட் ஆகும். சோ இட்ஸ் வாட் யூ கால் அஸ் மல்டிஃபெசேட்டட். ஓகே, சோ எல்சிடி, பிளாஸ்மா, எல்இடி டிவிஸ் நீங்க நோட் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபார் ரீச்சிங் இம்பாக்ட். நம்ம நினைச்சிட்டு இருக்க சின்ன சேஞ்ச் தானே, பட் அதோட இம்பாக்ட் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர பெருசா இருக்கும் இம்பாக்ட். ஓகே, சோ என்ன மாதிரியான என்விரான்மெண்ட்ல நம்ம எக்ஸிஸ்ட் ஆகிறோம், அது எவ்வளவு கிரிட்டிக்கலா இருக்கு, அந்த கிரிட்டிக்கலை பேஸ் பண்ணி என்னோட பிசினஸ் எப்படி இருக்கு, சோ அதை பேஸ் பண்ணி எனக்கு growth மாறும், ப்ராஃபிட்டபிலிட்டி எல்லாமே. ஓகே, சோ தட்ஸ் அபவுட் கேரக்டரிஸ்டிக்ஸ். எஸ், கேன் யூ கோ த்ரூ? I want to do a small analysis called as SWOT analysis. Okay, SWOT analysis. S stands for, probably உங்களுக்கு தெரியும், strength. ஓகே, என்னோட ஆர்கனைசேஷனுக்கு, என்னோட ஃபர்ம், என்னோட கம்பெனிக்கு சொல்லிட்டு ஒரு சில ஸ்ட்ரென்த் எல்லாம் இருக்கும். ப்ராபப்ளி என்கிட்ட இருக்கிற ஒர்க்கர்ஸ் வந்து என்கிட்டதான் வேலை செய்வாங்க. ஓகே, என்கிட்ட இருக்கிற கஸ்டமர்ஸ் வந்து ரொம்ப லாயலான கஸ்டமர்ஸ், என்கிட்டதான் இருப்பாங்க, வேற பிராண்ட மாத்தி போக மாட்டாங்க. ஓகே, எத்தனை பேர் வந்து பெப்சோடன்ட் டூத் பேஸ்ட் யூஸ் பண்றீங்க? எத்தனை பேர் கோல்கேட் யூஸ் பண்ணீங்க? டூத் பேஸ்ட்னால இந்த ரெண்டு கம்பெனி தான் இருக்கிற மாதிரி இருக்கும்ல, இதை தவிர வேற கம்பெனிஸ் வராது. கோல்கேட், பெப்சோடன்ட். இன்கேஸ் நீங்க கோல்கேட்ல இருந்து வேற எதுக்கு மாறினாலும் ஆப்வியஸ்லி திரும்ப ஏதாவது இந்த ரெண்டு கேட்டகரி வந்துருவீங்கல்ல. அதே மாதிரி if we talk about coffee, brew, sunrise, இதுதான் மெயின் வரும். டீ பவுடர்ஸ்னா 3 roses. இந்த மாதிரி ஒரு சில பிராண்ட்ஸ் மட்டும் நம்மளுக்கு எப்பவுமே மைண்ட்ல வரும். சோ ஆப்வியஸ்லி இதெல்லாமே வந்து அந்த ஆர்கனைசேஷனுக்கு வந்து நம்ம ஸ்ட்ரென்த்னு சொல்லுவோம். அகேன் எல்லா ஆர்கனைசேஷனுக்கு எல்லாமே ஸ்ட்ரென்த்தா இருக்காது. there may be some weakness also. ஓகே, இது எப்படி வீக்னஸ் ஃபைண்ட் பண்றது? ஒருத்தனோட ஸ்ட்ரென்த் வந்து இன்னொருத்தோட வீக்னஸா இருக்கலாம். தென் ஓவர்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஓகே,
and T are the threats. Probably நான் இதை grouping பண்ணா இது வந்து internal to me, internal to the organization, and இது வந்து external. இது எனக்கு மட்டும் threat இல்ல, ஓகேயா, அவுட் சைடருக்கும் த்ரெட்டா இருக்கலாம். சோ இது வந்து எக்ஸ்டர்னல் டு தி ஆர்கனைசேஷன். ப்ராபபிலி இந்த ஸ்ட்ரென்த்ங்கிறது ஒரு பாசிட்டிவ் ஆங்கிள் இல்லையா, அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது ஒரு பாசிட்டிவ் ஆங்கிள். இந்த ஸ்ட்ரென்த்தையும் ஆப்பர்ச்சுனிட்டியும் சேர்த்தா இதை வச்சு ஒரு ஸ்ட்ராட்டஜி டெவலப் பண்ணா அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு பேர் வந்து மேக்ஸ் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க. எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்டை நீங்க ஸ்கேன் பண்ணிட்டே இருப்பீங்க. ஓகே, ஸ்கேன் பண்ணும்போது ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, அது உங்களுக்கு ஸ்ட்ரென்த்தாவும் இருக்கு, அப்ப கட்டாயமா நீங்க தான் டார்கெட் இல்லையா, சூப்பரா நம்ம பிளே பண்ணலாம் அப்படின்னு சொல்றோமா. சோ மேக்ஸ் ஸ்ட்ராட்டஜி. இதே வந்து வெளியில த்ரெட்ஸ் இருக்கு, ஆனா உங்களோட ஸ்ட்ரென்த்தை வச்சு அந்த த்ரெட்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணலாம், அப்ப இது என்ன ஸ்ட்ராட்டஜி, மேக்ஸ்மின் ஸ்ட்ராட்டஜி. த்ரெட்ஸை மினிமைஸ் பண்ணும், ஸ்ட்ரென்த்தை வந்து மேக்ஸிமைஸ் பண்றது. சோ த அதர் வே மின் மேக்ஸ் இருக்கு. மின் மேக்ஸ்னா வீக்னஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, அண்ட் மின் வெளியிலயும் நிலைமை சரியில்லை, ஆர்கனைசேஷனும் நிலைமை சரியில்லை, என்ன பண்றது, நிறைய கம்பெனிஸ், ஃபார்ம், ஆர்கனைசேஷன் வேற ஒருத்தவங்க கிட்ட வந்து கம்பெனியை சேல் பண்ணிடுறது, வைண்ட் அப் பண்றது, இதெல்லாம் இந்த சிச்சுவேஷன் தான். சரி, வெளியிலயும் சிச்சுவேஷன் சரியில்லை, உள்ளே சரியில்லை, அப்ப இது என்ன, கம்ப்ளீட்டா என்விரான்மெண்ட் அனலைஸ் பண்றது. சோ இது ஸ்பாட் அனாலிசிஸ்ங்கிற ஹெட்டிங்ல தனியா தராம என்ன பண்ணிருப்பாங்கன்னா, ஆர்கனைசேஷனை சுத்தி இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் த்ரெட்ஸ் என்னன்னு பாருங்க, இப்படி டிஃபைன் பண்ணிருப்பாங்க. ஓகே, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் த்ரெட்ஸ் என்னன்னு பாருங்க, அதுக்கேற்ற மாதிரி என்ன மாதிரியான சேஞ்சஸ் தேவைப்படுது, நியூ நீட்ஸ் அண்ட் நியூ வாண்ட்ஸ் இருக்கா கஸ்டமர்ஸ்க்கு, செக் பண்ணி பாருங்க. லால ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா செக் பண்ணி பாருங்க, லீகல் சைடு, இதெல்லாம் அவுட் சைட் தானே. ஓகே, சேஞ்சஸ் இன் சோஷியல் பிஹேவியர்ஸ் ஆஃப் பீப்புள், அண்ட் வாட் ஆர் த காம்படிட்டர்ஸ் ஆர் பிரிங்கிங் இன் த மார்க்கெட். சோ யூஸ்வலா நான் இந்த எக்ஸாம்பிள் தான் சொல்றது, இந்த லிக்விடேட்டர் கொசுவை விரட்டுறதுக்கு என்ன வழி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த முதல் வழி காயிலா இருந்தது, அதுக்கு முன்னாடி முதல் வழி வந்து கிளாப்பிங் த ஹேண்ட்ஸ் இல்லையா, கையை தட்டி தட்டி கொள்ளுவாங்க, அப்ப கொஞ்சம் கொசு கம்மியா வந்திருக்கும், அதை வேலை வெட்டி இல்லாம வந்திருப்பீங்க. ஓகே, சோ கிளாப் த ஹேண்ட்ஸ். அது பிறகு கொஞ்சம் டெக்னாலஜிக்கலா யோசிக்கும் போது காயில் வந்துச்சு, அதுக்கு பிறகு வந்து காயில டெய்லி பொருத்தி வைக்க வேணாம்னு சொல்லிட்டு ஒரு மேட் மிஷின் கொண்டு வந்து அந்த மேட்ல வந்து 45 days இருக்கும்னு சொன்னாங்க, அது வேலைக்கு ஆகல. அதுக்கு பிறகு வந்து லிக்விடேட்டர்ஸ் கொண்டு வந்தாங்க, சோ லிக்விடேட்டர்ஸ் இன்னமும் ஃபீல்ட்ல இருக்கு இல்ல. அதுக்கு பிறகு இந்த ஷார்ட்ஸ் கொண்டு வந்தாங்க, ஞாபகம் இருக்கா, ஒரு பேப்பர்ல அங்கங்க மெடிசனை வச்சு, இந்த பட்டாசு மாதிரி மெடிசன் வச்சு, ஷார்ட்ஸ், ஜெல்ஸ், ஓகே, கிரீம்ஸ், பேட், அதான் கிளாப்பிங்காக தான் அது. இது மாதிரி எக்கச்சக்கமா கொண்டு வந்தாங்க. இது மெயினா முதல்ல கொண்டு வந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா குட் நைட் தான். அதுக்கு பிறகு மார்டினா அவன் இவன் சொல்லிட்டு லைனா கொண்டு வந்துட்டான். என்ன பண்றான் இந்த காம்படிட்டர், பாத்துக்கிட்டே இருப்பாங்க, இவன் இதை கொண்டு வரானா உடனே அதே மாதிரி கொண்டு வரும், இல்ல மார்க்கெட்டை சஸ்டெயின் ஆக முடியாது. நீ என்ன வேணா கொண்டு வா, நான் காயில மட்டும் சேல் பண்றேன்னு சொன்னா இன்னும் ஒரு 10 வருஷத்துல அவன் காலி ஆயிடுவான் கம்பெனி இல்லையா. சோ கண்ணாபின்னா ஏதாவது சேஞ்சஸ் பண்ணிட்டே இருக்காங்கன்னா நானும் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணிட்டே இருக்கணும், இல்லைன்னா வந்து சஸ்டெயின் மறந்து போயிடுவாங்க பீப்புள். ஓகே, சோ ஃபைன். சோ இந்த மாதிரி காம்படிட்டர் என்ன பண்றான், மார்க்கெட்ல அவன் என்ன கொண்டு வரான், அதை நானும் கொண்டு வரதுக்கு நான் ரெடி ஆயிடணும். ஏன்னா கன்சியூமர் வந்து எப்பவுமே வந்து ஒரே மாதிரி விரும்ப மாட்டாங்க, புதுசு புதுசா கொடுக்கணும், அது நல்லதா கொடுக்கணும்னு அர்த்தம் இல்ல, புதுசு புதுசா கொடுக்கணும். ஓகே, ஏதாவது சேஞ்சஸ் பண்ணிட்டே இருக்கணும். Then it gives direction for the growth. Yes, business environment என்ன இருக்கு, எப்படி இருக்குன்னு பார்த்தாதான் உங்க பிசினஸ் ஓட growth and expansion பத்தி நீங்க டிஸ்கஸ் பண்ண முடியும். And continuous learning என்ன மாறிட்டே இருக்கும்ல. So you have to update your knowledge அப்டேட் பண்றதுக்கு தேவைப்படுது, அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்கில்ஸ் எல்லாமே வந்து தேவைப்படுது இல்லையா. ஏன்னா சேஞ்சஸ் வர வர நீங்க அடாப்ட் பண்ணிக்கணும் சேஞ்சஸ்க்கு. இமேஜ் பில்டிங், சோ பிராண்ட் மூலியமா, சோ வாட் எவர் இட் இஸ் இட் மேபி, சோ லைன் பை லைன் போகல. தென் மீட்டிங் அவுட் த காம்படிஷன் கட்டாயமா வேணும். நான் சஸ்டெயின் ஆகிறது மட்டும் இல்லாம காம்படிட்டர் இருப்பான், அந்த காம்படிட்டரோட நான் ஃபைட் பண்ணிட்டே இருக்கேன். So these are the 5 cases why business environment influence business. So on the point of viewல business all over the world இருக்கு. Environment மூலியமா we exchange the resources and also we exchange the information. So environment வந்து influence பண்ணுது and it has the power to influence the organization. So இது வந்து chart workல இருக்கு, நம்ம for a fast glance பார்த்துடுவோம். எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்ல ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, ஏகப்பட்ட லிமிடேஷன்ஸ் இருக்கு, த்ரெட்ஸ் இருக்கு, ப்ரெஷர்ஸ் இருக்கு. இது எல்லாமே வந்து என்னோட ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷனிங் ஆஃப் தி ஆர்கனைசேஷன், காம்போசிஷன் ஆஃப் தி ஆக்டிவிட்டிஸ் மாத்தணும்ல, இது எல்லாமே வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்ணிட்டே இருக்கு. சோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் மட்டும் இங்க நான் டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க.
So what do you mean by exchange of information? எல்லா சேஞ்சஸும் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இன்ஃபர்மேஷன். என்னன்னா நம்ம சுத்தி நடக்குதோ தானே இன்ஃபர்மேஷன் தானே. சோ என்னென்ன வேரியபிள்ஸ், என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கு, என்ன பிஹேவியர்ஸ், என்ன சேஞ்சஸ், இது எவ்வளவு தூரம் இம்பார்ட்டன்டா இருக்கு, இது எல்லாமே எனக்கு தேவை. இன்ஃபர்மேஷன் ஆக்சுவலா யூ நோ திஸ் டூ கான்செப்ட் ரைட். ஒன் இஸ் டேட்டா அண்ட் ஒன் இஸ் இன்ஃபர்மேஷன். டேட்டாக்கும் இன்ஃபர்மேஷன் லாட் ஆஃப் டிஃபரன்ஸ் இருக்கு. டேட்டானா என்ன சுத்தி நடக்கிறதெல்லாம் டேட்டா தான். இன்ஃபர்மேஷன் அது எனக்கு தேவையானது இருந்தா தான் இன்ஃபர்மேஷன். ப்ராபப்ளி ஏதாவது ஒரு நியூஸ் வந்து எம்பிபிஎஸ் ஸ்டடிஸ் பத்தி வருது, இது நமக்கு தேவையான விஷயமா தேவையில்லாத விஷயமா? நமக்கு தேவையில்ல, நம்ம சிஎஸ்சிஎம்ஏ தானே பண்ணிட்டு இருக்கோம், சிஎஸ் தானே பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தேவையில்ல. ப்ராபப்ளி உங்க வீட்டுல யாராவது எம்பிபிஎஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க, அப்ப உங்களுக்கு அது தேவையா மாறுதா? ஒரு சிலருக்கு தேவையான விஷயங்கள், ஒரு சிலருக்கு தேவையான விஷயங்கள், இது எனக்கு யூஸ் ஆகும், என்னோட ஆர்கனைசேஷனுக்கு யூஸ் ஆகும், அந்த இன்ஃபர்மேஷனா மாறிடும். இப்ப என்ன ப்ராப்ளம்னா, இந்த டேட்டா எனக்கு டேட்டாவா இன்ஃபர்மேஷனான்னு தெரியறதுக்கு நீங்க கொஞ்சம் அனலைஸ் பண்ணும். யூ கெட் மை பாயிண்ட்? என்னை சுத்தி ஒரு சில விஷயம் நடக்குது, இது எனக்கு வந்து தேவையான விஷயமா தேவையில்லாத விஷயமா தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ண வேண்டியதா இருக்கு, அதை கலெக்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. ஆனா டேட்டாங்கிற டேர்ம் யூஸ் பண்ணாம இன்ஃபர்மேஷன் டேர்ம் யூஸ் பண்ணிப்போம். ஓகே. அண்ட் இன்ஃபர்மேஷன் ஜெனரேஷன் வந்து எதுக்காக நம்ம பண்றோம்னா, ஒரு சில ப்ராப்ளம்ஸ் நம்மளுக்கு வந்து சுத்தி நடந்துட்டே இருக்கும் அண்ட் அது வந்து சர்டனா இருக்காது, என்ன நடக்கும்னு தெரியாது. அண்ட் எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் வந்து ஏற்கனவே நம்ம பார்த்த நேச்சர்ல வந்து காம்ப்ளெக்ஸ் வேற சொல்லியிருக்கோம். சோ இதெல்லாம் பெரிய ப்ராப்ளம். அண்ட் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி, மார்க்கெட் கண்டிஷன்ஸ், டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் எப்படி இருக்கு, சோஷியல் அண்ட் டெமோகிராபிக் ஃபேக்டர்ஸ் எப்படி இருக்கு, கவர்மெண்ட் பாலிசிஸ் ஏதாவது மேக் பண்றாங்களா, ஓகே, இதெல்லாமே நான் பார்த்துட்டே இருக்கணும். அண்ட் போத் கரண்ட் அண்ட் ப்ரொஜெக்டட் இன்ஃபர்மேஷனும் நான் பாக்குற மாதிரி இருக்கும். ப்ரொஜெக்டட் இன்ஃபர்மேஷன் நெக்ஸ்ட் ஃபோர்த் கமிங் எப்படி இருக்கலாம். சோ கரண்ட் இன்ஃபர்மேஷன் இப்ப ஹேப்பனிங், ஃபோர்த் கமிங் எப்படி இருக்குங்கிறது நான் கெஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். ஓகே. அண்ட் அபார்ட் ஃப்ரம் கேதரிங் இன்ஃபர்மேஷன், ப்ளீஸ் மேக் அ நோட் ஆஃப் யுவர் ஆர்கனைசேஷன் இட்செல்ஃப் transfers information to different external agencies. Okay. இப்ப நிறைய இந்த மாதிரி கேஸ் ஸ்டடிஸ் எல்லாம் பண்றாங்க இல்லையா, பாத்துருக்கீங்க இல்லையா, அவங்க எல்லாம் பர்டிகுலர் ஏஜென்சிஸே இருக்காங்க. நான் என்னோட ஆர்கனைசேஷனோட டிஃபரன்ஸை வந்து சென்ஸ் பண்றதுக்கு ஒரு ஏஜென்சியை வந்து இது பண்ணிருப்பேன். சோ அவங்க வந்து எனக்கு கலெக்ட் பண்ணி தருவாங்க. சோ வாலண்டரியா பண்றாங்க, இன்அட்வென்டட்லி, விச் மீன்ஸ் வந்து பண்ணணுங்கிறதுக்காக எல்லாம் வேற ஒருத்தருக்காக பண்றது லீகலி பண்றது. சரி, ஓகே. ரியாலிட்டி பைட் நீங்க பாத்துக்கலாம். தென் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ரிசோர்சஸ். எஸ், we'll be discussing about some inputs like என்னென்ன inputs வேணும், finance வேணும், materials வேணும், manpower வேணும், equipment வேணும். இந்த மாதிரி external environment எனக்கு நிறைய விஷயங்கள் தேவைப்படும். And இந்த resources வந்து 5 M's classify பண்ணலாம். Please make a note. What are the 5 M's? Men, money, method, mission, material. Okay. இதெல்லாமே வந்து என்ன சுத்தி இருக்கு, அதெல்லாம் நான் வச்சுட்டு சஸ்டெயின் பண்ணிட்டு என்ன பண்ணணும், என்னோட ப்ராடக்ட்ஸ் ஆர் சர்வீசஸ் வந்து நான் ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி இருக்கும். So my organization is completely interacting with these factor markets. Okay. So this is what you call as the interaction process. So na line by line போகல பாத்துக்கலாம். And we have these stakeholders, customers, employees, shareholders. இவங்க கிட்ட எல்லாம் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறோம் இன்ஃபர்மேஷன்ஸ், இது பவர்ஸ். Then third category, exchange of influence and power. So அவங்க கிட்ட என்ன பவர் இருக்கு, என்ன இன்ஃபுளுன்ஸ் இருக்கு, அதனால என்னோட பிசினஸ் எப்படி அஃபெக்ட் ஆகும். எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு கன்சிடரபிள் பவர் இருக்கும். அதனால வந்து நம்ம ஒரு சில விஷயங்கள் அவங்க சொல்றதுதான் கேட்கிற மாதிரி இருக்கும். இட் பிகம்ஸ் லைக் வர்ச்சு ஆஃப் இஸ் கமாண்ட். அது வந்து டைரக்டா சொல்லாது. இப்போ கஸ்டமரோட நீடு பேஸ் பண்ணி தான் நம்ம ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்றோம். அப்போ கஸ்டமரோட நீடு தான் நம்மளுக்கு கமாண்டா மாறிடும். இல்ல நான் ஏது பண்ண போறேன். சோ அந்த ஆங்கிள் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இன்சென்டிவ்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்றாங்க. அதுக்கேற்ற மாதிரி கன்ஸ்ட்ரெயின்ஸ், ஸ்ட்ரெஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இருக்கு. ஓகே. சோ இதை நீங்க பாத்துக்கலாம். ரியாலிட்டி பைட் நீங்க பாத்துக்கலாம். Yes, can you? Environmental influences on business. எந்த ஒரு லிவிங் கிரியேஷன் ஆனாலும், whatever it is, we are talking about all living creatures, human beings, animals, அந்த மாதிரி பர்டிகுலரா நம்ம எதுவுமே பாயிண்ட் அவுட் பண்ணல. எல்லாமே வந்து ஒரு என்விரான்மெண்ட்ல லீவ் பண்ணுது. அதுல ஹியூமன் பீங்ஸ் மட்டும் தான் வந்து சுத்தி நிறைய விஷயங்கள் நடக்குது. நம்மளுக்கு தான் நீட்ஸ்னு சொல்றோம்ல, ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், பியர்ஸ், நெய்பர்ஸ் அண்ட் சொசைட்டி. அது இல்லாம நம்மளுக்கு மேன்மேட் ஸ்ட்ரக்சர்ஸும் இருக்கு, பில்டிங்ஸ், பர்னிச்சர், இதெல்லாமே வந்து நம்மளுக்கு நெசசிட்டியே மாறிடும். சோ எந்த ஒரு பிசினஸா இருந்தாலும் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். இட்ஸ் நாட் இன் அன் ஐசோலேட்டட் வேக்யூம். ஒண்ணுமே இல்லாமலாம் இருக்காது. ஏதாவது ஒரு பிசினஸ்ல வந்து அது இன்வால்வ் ஆயிருக்கும். To be successful, a business has to not only recognize different elements but also respect, please make a note, adapt, manage and influence them. 4 விஷயங்கள் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கும் ஒரு பிசினஸ். ரெஸ்பெக்ட் பண்ணும், ஓகே, அடாப்ட் பண்ண தெரியணும். அடாப்ட்னா சேஞ்சஸ் நடக்கும், அந்த சேஞ்சஸை வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ கலெக்டிங் ஆஃப் இன்ஃபர்மேஷன், தென் அடாப்டிங், அதை மேனேஜ் பண்ண தெரியணும். அண்ட் ஆல்சோ இன்ஃபுளுன்ஸ். ப்ராப்ளம் நீங்க கேட்பரி சிச்சுவேஷன், ஜான்சன் அண்ட் ஜான்சன்ஸ் பவுடர், கேன்சர் எல்லாம் வருதுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. கேட்பரி சிச்சுவேஷன்ல புழு இருக்குன்னு கேள்விப்பட்டீங்களா? கொஞ்ச நாள் மேகி இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தாங்களா?
ஓகே. சோ நிறைய பேர் கஷ்டப்பட்டாங்க. நூல் சாப்பிட முடியாதவங்க எல்லாம். ஒரு டீம் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹாஸ்டல்ல இருக்கிறவங்க எல்லாம் நூல் சாப்பிட்டே வாழ்க்கைய ஓட்டுறீங்க. கரெக்டா? உங்க ஹாஸ்டல்ல நாட் அலவுடா? ஓகே. கெட்டில் அலவுடா? கப் நூடுல்ஸ் சாப்பிடுறீங்களா? இல்ல. நல்ல பசங்களா இருக்கீங்க. ஓகே, ஃபைன். பிசினஸ் ஃபங்க்ஷன்ஸ் as a part of broader environment. என்னென்ன விஷயங்கள் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹியூமன், பிசிக்கல், பினான்சியல், வாட் எவர் அதர் ரிலேட்டட் சோர்சஸ் இதெல்லாம் நீங்க எங்க இருந்து எடுத்துட்டு இருக்கீங்கன்னா என்விரான்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்க. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க வேற என்விரான்மெண்ட் வேறன்ட்டு. இப்போ என்னோட ஆர்கனைசேஷன் இது, என்விரான்மெண்ட் இது. அப்போ நீங்களும் பார்ட் ஆஃப் தி ஆர்கனைசேஷன் தானே, சாரி பார்ட் ஆஃப் தி என்விரான்மெண்ட் தானே. சோ பிசினஸ் ஃபங்க்ஷன் பிகம்ஸ் அ பார்ட் ஆஃப் தி broader environment. ப்ராபப்ளி இது ஆர்கனைசேஷன் ஏ, இது ஆர்கனைசேஷன் பி. ஆர்கனைசேஷன் ஏ பத்தி நான் டிஸ்கஸ் பண்ணும்போது பிங்கிற ஆர்கனைசேஷன் இருக்கு, சிங்கிற ஆர்கனைசேஷன் இருக்கு. இவன் என்ன பண்றான்னு சொல்லிட்டு ரீட் பண்ணிட்டு இருப்போம். ஓகே, ஸ்டடி பண்ணிட்டு இருப்போம். இது பிசினஸ் பி பார்க்கும்போது அவன் என்ன சொல்லுவான், ஏ என்ன பண்றான், சி என்ன பண்றான்னு பார்த்துட்டு இருப்பாங்க. சோ என்விரான்மெண்ட் we are part in that. Okay, என்னென்ன ப்ராடக்ட்ஸ் நம்ம ப்ரொடியூஸ் பண்றோமோ அதெல்லாமே தான் பார்ட் ஆஃப் த என்விரான்மெண்ட். சோ ஒவ்வொரு ஆர்கனைசேஷனும் ஒவ்வொரு இன்புட்ஸ் யூஸ் பண்ணுது, ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ப்ராசஸ் அடாப்ட் பண்றாங்க. அதுக்கேற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் அவுட்புட்ஸும் ப்ரொடியூஸ் பண்றாங்க. சோ எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எப்படி பண்றாங்க, ஹெல்த் அண்ட் மெடிக்கல் சர்வீசஸ் என்ன பண்றாங்க, ஃபார்மா இண்டஸ்ட்ரி. அண்ட் இன்புட் அவுட்புட் எக்ஸ்சேஞ்ச் ஆக்டிவிட்டிங்கிறது கண்டினியூஸ். இட்ஸ் நாட் ஒன் டைம் மாதிரி இருக்காது. சோ இட்ஸ் கண்டினியூஸ், சேஞ்சஸ் கொண்டு வந்துட்டே இருக்கதும். சோ தேர் பி அன் ஆக்டிவ் இன்டராக்ஷன் வித். சோ அந்த ஆங்கிள் பார்க்கும்போது என்னென்ன விஷயங்கள் உங்களை வந்து சேலஞ்சிங்கா இருக்குங்கிற பாயிண்ட் டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. ஃபர்ஸ்ட், செகண்ட் அண்ட் தேர்ட். திஸ் அ ஃபைனல் ஸ்டெப். ஃபர்ஸ்ட் இஸ் இனிஷியல் வியூ. ஒரு ஆர்கனைசேஷனோட என்விரான்மெண்டோட நேச்சர் செக் பண்ணும்போது எந்த ஆங்கிள் செக் பண்ணுவீங்கன்னா, இது எவ்வளவு தூரம் அன்சர்டனா இருக்கும். ஓகே, இப்ப எப்படி இருக்குன்னு பாக்கிறதுக்கு பதிலா இனி இதுக்கு பிறகு என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நான் ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கும், அந்த மாதிரி ஆங்கிள் பார்க்கணும். செகண்ட், செக் பண்ண பிறகு ஆடிட் பண்ணுங்க. ஆடிட்டிங் இந்த சென்ஸ் என்ன மாதிரியான அன்சர்டனிட்டி வரும், அதனால என்ன இஷ்யூஸ் வரும், அதனால என்னோட ஆர்கனைசேஷன் என்ன கான்சிக்வன்சஸ் ஃபேஸ் பண்ற மாதிரி வரும், இந்த மாதிரி பண்றது ஆடிட்டிங். சோ கம்ப்ளீட் தரோ செக்ங்கிறது தான். So it will help you to identify which of the different environmental influences are there and how likely it will affect your organization's development, sustainability a problem ஆகுது. And the final step வந்துட்டு இந்த immediate environment changeனால என்ன மாதிரியான focus நீங்க பண்ண வேண்டியதா இருக்கு. That's about the final step. So first one with respect to uncertainty, second with respect to auditing, and third one focus more on the issues. Okay, okay, fine. Continuing. Reality bite நீங்க பார்க்கலாம். So there we have different players here. I'm continuing here with why environmental analysis. எதுக்கு நம்ம environmental analyze பண்ணோம்? எப்பவுமே நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் கம்பெனி வந்து என்விரான்மெண்ட்ல வந்து என்ன டிமாண்ட்ஸ் இருக்கோ அதை வச்சுதான் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கு. இல்ல, சம்டைம்ஸ் வந்து ஆக்சுவலா இந்த மோனோபாலிங்கிற ஸ்டேட்டஸ் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஒரே ஒரு பர்சன் மட்டும் இருக்கக்கூடாது பிளேயர். அவன் சொல்றதை நம்ம வாங்க வேண்டியதாயிடும். அதனால என்ன ப்ராப்ளம் ஆகுதுன்னா, கஸ்டமர்ஸ் வந்துட்டு இவன் என்ன சேல் பண்ணணும் அதை நம்ம வாங்குற மாதிரியான சிச்சுவேஷன் புஷ் பண்றாங்க. ஓகே, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. So company does not react to the demands of the environment by changing its strategy, but how far it is declining the performance ன்னு பார்க்கணும். ஏன்னா நான் ஒரு பிளேயர் மட்டும் இல்ல, ஏகப்பட்ட பிளேயர்ஸ் இருக்காங்க. அந்த பிளேயர்ஸ் ஒழுங்கா கேம் விளையாடுனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க தான் வந்து வின் பண்ணுவாங்க. ஓகே, வின் ஸ்ட்ராட்டஜி அவங்க டெவலப் பண்ணுவாங்க. எப்படி இந்த என்விரான்மெண்டல் அனாலிசிஸ் வந்து நான் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம்? ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட், அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்ட்ராட்டஜின்னா என்னன்னு பார்க்கணும். ஆக்சுவலா நம்ம ஸ்ட்ராட்டஜிங்கிற ஆங்கிள் நம்ம இங்க பேசவே இல்லை. பட் நிறைய இடத்துல வந்து அனாலிசிஸ் வரும்போது ஸ்ட்ராட்டஜி டெசிஷன் மேக்கிங்காக தான் நம்ம பண்ணுவோம். ஆக்சுவலா ஸ்ட்ராட்டஜிங்கிறது ஒரு பிளான டெவலப் பண்றீங்க. ஓகே, ஒரு பிளான டெவலப் பண்றீங்க. ஸ்ட்ராட்டஜி வந்து கொலோக்கியலா பிளானிங்ங்கிற டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க. பட் பிளானிங்க்கும் ஸ்ட்ராட்டஜிக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. ஸ்ட்ராட்டஜினா பிளான் பண்றீங்க. எந்த சிச்சுவேஷன்ல பிளான் பண்றீங்கன்னா, என்னோட பிசினஸ் வந்து சர்வைவ் பண்ணணும், இல்லைன்னா சர்வைவல் மட்டும் இல்ல, சர்வைவல் இந்த சென்ஸ் தட் சஸ்டெயின் ஆகுறது, என்விரான்மெண்ட்ல சஸ்டெயின் ஆகணும். அது மட்டும் இல்லாம எனக்கு வந்து காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் இருக்கணும். ஓகே, அந்த மாதிரியான ஒரு பிளானிங் இருக்கதான் ஸ்ட்ராட்டஜி. அண்ட் மோரோவர் என்விரான்மெண்ட் எப்படி இருக்குன்னா டைனமிக்கா இருக்கு. ஓகே, சேஞ்சஸ் வந்து நடந்துட்டே இருக்கும். நாட் ஸ்டாட்டிக், சேஞ்சஸ் நடந்துட்டே இருக்கும். அன்சர்டனா இருக்கும், எது எப்போ நடக்கும்னு தெரியாது, அன்சர்டனா இருக்கும். அண்ட் யூ நோ அபௌட் தி என்விரான்மெண்ட் ரிலேஷன்ஸ் காம்ப்ளெக்ஸா இருக்கும். இது தவிர ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன் ஸ்ட்ராட்டஜி பொறுத்த வரைக்கும், ஏன் இது பிளானிங் இல்லைன்னு சொல்றோம்னா, என்கிட்ட என்ன ரிசோர்ஸ் இருக்கோ அந்த ரிசோர்ஸ் வச்சு நான் பிளான் பண்ணுவேன். Optimum utilization of resources. You call this as mobilization of resources. என்னோட ரிசோர்ஸ் வந்து மொபிலைஸ் பண்றது.
எவ்வளவு யூஸ் பண்ணா என்னால வந்து சஸ்டெயின் ஆக முடியும், காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் கெயின் பண்ண முடியும். இந்த மாதிரி டிசைட் பண்றத வந்து மொபிலைசேஷன் ஆஃப் ரிசோர்ஸ். இந்த 5 பாயிண்ட்ஸ் இந்த 4 பாயிண்ட்ஸ் இருக்கிறதுனாலதான் இது பிளானிங்னு சொல்லாம இது வந்து நம்ம என்ன சொல்றோம்னா ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரே ஒரு கேஸ் மட்டும் டிஸ்கஸ் பண்றேன். யூனோ இனோவா கார்ஸ், ரைட்? ஓகே, டொயோட்டோடது இல்ல, டொயோட்டோ இனோவா. யூனோ அபவுட் ஃபோர்ட், ரைட்? ஃபோர்ட் வந்து யூஎஸ்ல பெரிய மார்க்கெட் பிளேயர். இவன் வந்து என்ன பண்றான்னா டொயோட்டோ வந்து யூஎஸ்ல வந்து அவரோட மார்க்கெட்டை எக்ஸ்பேண்ட் பண்றான். ஸோ குளோபலைசேஷன் போகும்போது ஸோ திஸ் டொயோட்டோ இஸ் பிளானிங் டு எக்ஸ்பேண்ட் இன் யூஎஸ் மார்க்கெட் ஆல்சோ. கவனிச்சு வச்சுக்கோங்க, நானும் பிசினஸ் பண்றேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாத பிசினஸ் பண்றது இல்லை, எனக்கு தெரிஞ்ச பிசினஸ் தான். பட் ஆல்ரெடி ஒரு பிளேயர் இருக்கான்ல யூஎஸ்ல, காம்படிட்டிவ் பொசிஷன்ல இருக்கிறான். நான் என் ஊர்ல வந்து கிங்னா அவன் அந்த ஊர்ல கிங். ஓகே, ஐம் டாக்கிங் அபவுட் ஃபோர்ட் அண்ட் டொயோட்டோ. சோ யூஎஸ் மார்க்கெட்ல அவன் மார்க்கெட் பொசிஷன்ல டாப் மோஸ்ட் ஷேர் வச்சுட்டு இருக்கான். இப்போ டொயோட்டோ வந்து யூஎஸ் மார்க்கெட்ல என்டர் ஆகணும்னா ஃபோர்ட வந்து பின்னாடி தள்ளணும், எல்லாரும் இவன் இல்லாமலே போயிடுவான். நீங்க யோசிச்சு பாருங்க, எல்லாமே பணம் தானே, எல்லாமே ஷேர் ஹோல்டர்ஸோட பணம் தானே. அப்போ வந்து டொயோட்டோ பயங்கரமா யோசிக்கிறான் என்ன பண்ணலாம். யூ ஒன்ட் பிலீவ், டொயோட்டோ ஃபாலோட் அ ஸ்ட்ராட்டஜி. முடிஞ்ச அந்த கேஸும் நீங்க ரெஃபர் பண்ணி பாருங்க. டொயோட்டோ ஃபாலோட் அ ஸ்ட்ராட்டஜி அண்ட் தட் ஸ்ட்ராட்டஜி இஸ் வெரி சிம்பிள், சைலண்ட் ஸ்ட்ராட்டஜி. அப்படின்னா என்ன மேம்? சைலண்டா வந்தான். யூ ஒன்ட் பிலீவ், இந்த மார்க்கெட்டுக்குள்ள என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி எவ்வளவு வருஷம் தெரியுமா சைலண்டா இருந்தா? கிட்டத்தட்ட 3 இயர்ஸ் சைலண்டா இருந்தான். அப்படின்னா அது ஒண்ணுமே பண்ணல, சும்மாவே இருக்கிறான். ஒண்ணுமே பண்ணாம ஏன் மேம் அவன் யூஎஸ்ல மார்க்கெட்ல என்டர் ஆகணும் அப்படின்னு பார்க்கும்போது டொயோட்டோ எனக்கு நம்ம செக் பண்ணா சைலண்டா வந்து ஃபோர்ட்ல ஏதாவது ஒரு நெகட்டிவ்னஸ் இருக்கும்ல, அவனுக்கு வீக்னஸ் இருக்கும்ல, அதான் ஸ்வாட் அனாலிசிஸ். நான் வச்சுக்கோங்க, ஸ்வாட் அனாலிசிஸ்ங்கிறது என்னோட இன்டர்னல் ஆர்கனைசேஷனோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் மட்டும் இல்ல, அவுட் சைடர் இருக்கான்ல, என்னோட காம்படிட்டர் நான் நினைக்கிறேன், என்னோட ரைவல் இருக்கான் இல்லையா, அவனோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸும் பாக்குறது. சோ சைலண்டா வந்து பாக்குறான், என்ன நடக்குதுன்னு பாக்குறான். ஃபோர்டோட வீக்னஸ் கண்டுபிடிச்சா என்ன தெரியுமா? ஃபோர்டோட வீக்னஸ், கார் பத்தின நாலேஜ் இருக்குன்னா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃபோர்ட் வந்து 1,00,000 கிலோமீட்டர் சூப்பரா போகும் வண்டி, செம்ம கெத்தா போகும். அதுக்கு பிறகு மக்கர் பண்ணிட்டே இருக்கும், பிரச்சனை பண்ணிட்டே இருக்கும். டொயோட்டோ இனோவாலாம் பாத்திருக்கீங்களா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? செகண்ட் சேல்ஸ் காரு 5 lakh rupees, சாரி நாட் 5 lakh rupees, 5 lakh கிலோமீட்டர்ஸ் ரன் பண்ணியிருந்தாலும் 20% or 30% டெப்ரிஷியேட் வேல்யூவோட சேல் பண்ணுவாங்க. ஃபோர்ட் எல்லாம் 1,00,000 கிலோமீட்டர் தாண்டினாலே ப்ராப்ளம் வந்துட்டு நல்லா போகும். சர்வீஸ் பண்ணும், ப்ராப்ளம் வரும், சர்வீஸ் பண்ணும், திரும்ப ப்ராப்ளம் வரும், நடந்துட்டே இருக்கும். ஆனா சூப்பரா போகும் காரு. ஆனா 1 lakh கிலோமீட்டர் வரைக்கும் தான். அதுக்கு பிறகு நீங்க எவ்வளவு சர்வீஸ் பண்ணுவீங்க? இட்ஸ் காஸ்ட்லி ஆல்சோ. ஓகே, ஆனா இனோவா வந்து 5 lakh கிலோமீட்டர் கண்ணு மாதிரி இருக்கும் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி செமையா போகும் வண்டி. கண்டுபிடிச்சுட்டானா அப்ப வந்து யோசிப்பாங்கல்ல, எதுக்கு நான் ஃபோர்டுக்கு போகணும், இனோவா போலான்ட்டு. சோ இந்த மாதிரி தான் வந்து டொயோட்டா வந்து மார்க்கெட்ல வரான், யூஎஸ் மார்க்கெட்ல. ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்ட்ராட்டஜி, முடிஞ்சா நீங்க ரெஃபர் பண்ணி பார்க்கலாம். சி, ஸ்ட்ராட்டஜி இஸ் சம்திங். இப்ப யூஎஸ் மார்க்கெட்ல அவன் சர்வைவ் ஆகணும், கரெக்டா ஒரு பிளான் போடுறான். என்ன பிளான்? சும்மாவே இருக்குது பிளான். ஓகே, நல்லா இருக்குல்ல, ஒண்ணுமே பண்ண. இதே மாதிரி பிளான் போட்ட இன்னொரு கம்பெனி வந்து பிஎஸ்என்எல். ஜியோ வந்தானா ரிலையன்ஸ் உள்ள மார்க்கெட்ல, ஏர்டெல் சண்டை போடுறான், ஏர்செல் சண்டை போடுறான், வோடபோன். அண்ட் ஆப்வியஸ்லி அவங்க எல்லாம் ஃபைட் பண்ணனாலதான் ஜியோ வந்து நம்ம கிட்ட பணம் வாங்கிட்டு இருக்கான். இப்போ எல்லாம் அவன் வந்து பயங்கரமா நம்மள வந்து கேப்சர் பண்ணிருப்பான், கஸ்டமர் எல்லாம் கேப்சர் பண்ணிருப்பான், கிளைண்ட்ஸ் எல்லாம். ஏர்செல், ஏர்டெல் எல்லா பிளேயர்ஸும் வந்து பயங்கரமா ஃபைட் பண்ணிட்டு ஜியோ எப்படி ஃப்ரீயா தரலாம்? ஜியோ ஃப்ரீயா தரவே கூடாது. சி, ஏதோ ஒரு விஷயம் நீங்க வந்து சர்வீஸ் ரெண்டர் பண்றீங்க, ப்ராடக்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குறீங்க, ஜீரோ காஸ்ட்ல பண்ண முடியுமா? ஜியோ வந்து என்ன தெரியுமா சொல்றான், எங்களுக்கு வந்து வேற பிசினஸ் இருக்குல்ல, அந்த பிசினஸ் வந்து பணம் போடுறோம். அது எப்படிங்க போடலாம்? சி, நீங்க அந்த மாதிரி போட்டாலும் காஸ்ட் பிரைஸ் பிளஸ் ப்ராஃபிட், இதுதானே நீங்க செல்லிங் பிரைஸும் கொடுப்பீங்க. நீங்க ப்ராஃபிட் வைக்க வேண்டாம், விட்டுருங்க. ஓகே, ஜீரோ பண்ணிடலாம். காஸ்ட் பிரைஸ் ஒரு 0 rupees தான் இருக்குமா? ₹1 இருக்காது. இல்லங்க, எங்களுக்கு வந்து வேற பிசினஸ். இந்த பிசினஸ் ரன் பண்றதுக்கு ஒரு 10 எம்ப்ளாயிஸ் போட்டிருக்க மாட்டீங்க? பப்ளிக் லிமிடெட் கம்பெனில 10 எம்ப்ளாயிஸ் போட்டிருக்க மாட்டீங்க, சார்ட்டர்ட் அக்கௌண்ட் போட்டிருக்க மாட்டீங்க. நீங்க வந்து பணம் வாங்காம வேலை செஞ்சிடுவீங்களா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ்? சரி, ஆப்வியஸ்லி இந்த கொஸ்டின் ரேஸ் பண்ண பிறகு நம்ம கிட்ட வந்து ஜியோ வந்து இப்ப பணம் வாங்கிட்டு டேட்டா சப்ளை பண்ணிட்டு இருக்கு. பிஎஸ்என்எல் வந்து என்ன வேணா பண்ணுப்பா, நான் சும்மா இருக்கிறேன். ஓகே, இந்த இது பாத்திருக்கீங்க. சோ இந்த மாதிரி பிஎஸ்என்எல் ஸ்ட்ராட்டஜிஸ் இவங்க எல்லாமே இருக்காங்கல்ல, இவங்க எல்லாம் பிளான் பண்றாங்க இல்லையா, இவங்களை பேர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு சொல்லுவோம். ஆக்சுவலா இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் யாருன்னா டாப் எம்ப்ளாயிஸ். இந்த மாதிரி லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன்ல டாப் மோஸ்ட் லேயர்ல இருப்பாங்கல்ல, மேனேஜிங் டைரக்டர், சிஇஓ. ஓகே, இவங்க எல்லாம் டாப் மோஸ்ட் எம்ப்ளாயிஸ். இவங்க தான் வந்து டெசிஷன் மேக்கிங் பவர்ஸ்ல இருக்கிறவங்க. இவங்க தான் ஸ்ட்ராட்டஜியை டிஃபைன் பண்ணுவாங்க. சோ இவங்கள பேர் வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜிஸ்ட் சொல்லலாம். பட் இவங்க மட்டும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சம்டைம்ஸ் என்ன பண்ணிடுவாங்கன்னா எக்ஸ்டர்னல் ஏஜென்சி கிட்ட கொடுத்துருவாங்க. சோ ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இஸ் அ காமன் வேர்ட். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம சுத்தி இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னது ஆன்டிசிபேட்
anticipate பண்ணுவாங்க. ப்ளீஸ் ஹைலைட் திஸ் வேர்ட், anticipate பண்ணுவாங்க. அப்படின்னா என்னது? இருக்காது. நான் சொன்னாலே அன்சர்டன் இல்ல, சேஞ்சஸ் வந்துட்டே இருக்கு இல்லையா? அப்ப என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரலாம்னு பார்த்து என்கிட்ட இருக்கிற ரிசோர்சஸ் ஆப்டிமலா இருக்குமா டு பிளான் ஆப்டிமல் ரெஸ்பான்சஸ் டு தீஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஓகே. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி டெவலப் பண்ணனால ஒரு வார்னிங் சைன், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மட்டும் ஆன்டிசிபேட் பண்ணுவாங்க, ட்ரெட்ஸும் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, இன்னும் ஒரு 3 மாசத்துல இது மாற போகுது, சோ நம்ம கம்பெனிக்கு வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் வரலாம், நம்ம ரெடி ஆயிடுவோம், தாக்கு பிடிக்கணும்ல அப்படின்னு சொல்றது. சோ ஒரு ஏர்லி வார்னிங் சிஸ்டமாவும் இது வந்து எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். And it's clear because of the difficulty to assess the future, not all future events can be anticipated. ஏன்னா ஃபியூச்சர்ங்கிறது நடந்த பிறகுதான் அது இதுதான் நடக்குதுன்னு தெரியுமே தவிர you cannot guess இல்ல. பொட்டன்ஷியல் சேஞ்சஸ் என்னன்னு தெரியணும்னா இப்ப எக்ஸிஸ்டிங் என்விரான்மெண்ட் என்னன்னு தெரிஞ்சாதான் தெரியும் ஃபியூச்சர்ல என்விரான்மெண்ட் எப்படி இருக்க போகுது. So that's about the first point. Second point, என்னென்ன மாதிரியான இன்புட்ஸ் எல்லாம் வேணும்? பிகாஸ் ஐ வாண்ட் டு டிசைன் அ ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜிங்கிறது சும்மா இப்போதைக்கு 1 மாசத்துக்கு 2 மாசத்துக்கு 2 வருஷத்துக்கு அப்படி இல்ல, 5 10 20 வருஷத்துக்கெல்லாம் டிசைன் பண்ணுவாங்க. ஓகே, ஒரு ஸ்ட்ராட்டஜி. சோ இட்ஸ் லாங் டேர்ம் ஒர்க், லாங் டேர்ம் பிளான், இமீடியட்டான ரிசல்ட் கிடைக்காது. சோ அந்த மாதிரி நான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன்னா திஸ் இஸ் த செகண்ட் கேட்டகரி வேர் இட் ப்ரொவைட்ஸ் இன்புட்ஸ் ஃபார் ஸ்ட்ராட்டஜிக் டெசிஷன் மேக்கிங். ஆஸ் ஐ வாஸ் டாக்கிங் அபவுட் திஸ் கம்பெனி Airbnb, இவங்க ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 10 இயர்ஸ் பிறகுதான் வந்து ஆன்லைன் லிஸ்டிங்ல அவங்களுக்கு சக்சஸ் ஆச்சு பிசினஸ். முதல்ல ஸ்டார்ட் பண்ணாங்க, ஸ்டார் ரூம்ஸ் யார்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களே வந்து டைரக்டா மேனுவலா பிசிக்கலா கெஸ்டையும் வந்து ஹோஸ்டையும் வந்து லிங்க் பண்ணி விடுவாங்க, அவங்களுக்குள்ள டிரான்சாக்ஷன் நடக்கும், இப்படி போயிட்டு இருந்தது. அது பிறகு ஏன் இந்த பிசினஸ் வந்து ஆன்லைன்ல பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆக்சுவலா இந்த கோப் வந்து 2 பேர் ஞாபகம் வரல, 2 பேர் வந்து ரூம்மேட்ஸ் அவங்க தான் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. அவங்களோட பழைய ரூம்மேட் 3வது ஒரு பர்சன் சேர்ந்துட்டு அவர் வந்து கொஞ்சம் இதுலலாம் கொஞ்சம் எக்ஸ்பர்ட் டெக் சைட்ல, அவர் வந்து ஆன்லைன்ல பண்ணா என்ன அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணது, கிளிக்கே ஆகல அவங்களுக்கு பிசினஸ். ஒரு பீரியட்ல கண்ணாபனால எல்லா ரூம்ஸும் வந்து ஃபுல் ஆயிடுச்சு. அப்போ வேற ஆப்ஷனே இல்ல அப்படிங்கிறப்போ இதோ இங்க இருக்கிறது ஞாபகம். எவ்வளவு வருஷம் தெரியுமாச்சு? மோர் தென் 10 இயர்ஸ். நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். 2002லயோ 6லயோ ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. 2017 மேலதான் நல்லா கிளிக் ஆயிருக்கும். 2007, so like 10 years difference, 10 to 12 years difference இருக்கும். ஏன் சொல்றேன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜியை டிஃபைன் பண்ணாங்க, அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து கிளிக் ஆகும் நினைச்சாங்க, கிளிக் ஆகல, அதுக்காக ஃபெயிலியர் ஆகல, ரொம்ப லேட்டான பீரியட்ல உங்களுக்கு கிளிக் ஆச்சு. ஓகே. அண்ட் இவங்களோட இது டேர்ன் ஓவர் எல்லாம் பாத்தீங்கன்னா கண்ணாபினான்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் திங், மேரியட் ஹோட்டல் எல்லாம் பாத்தீங்கன்னா 2.5 லட்சம் எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. இந்த Airbnbல வந்து வெறும் 2500 எம்ப்ளாயிஸ் தான். ஓகே, அப்போ பெரிய செலவு இல்லை. ஆன்லைன் தானே, லேண்ட் கூட ஓன் பண்ணலையே, ஆன்லைன் தானே. சரி, ஓகே. சோ ஒரு ஸ்ட்ராட்டஜிக் டெசிஷன் மேக் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அது என்னென்ன விஷயங்கள் இருந்தா இந்த டெசிஷனை மேக் பண்ணுவீங்க? சோ அதுக்கு இன்புட்ஸ் வேணும் இல்லையா? இப்போ ஃபோர்ட் பண்ண, இது டொயோட்டா பண்ண மாதிரி சைலண்டா வந்து என்னென்ன வீக்னஸ் கிராப் பண்ணதே ஒரு இன்புட் தானே அவரோட ஸ்ட்ராட்டஜி டெசிஷன். And third one, environmental analysis probably should facilitate and foster strategic thinking and so on. Okay, இதை நீங்க பாத்துக்கலாம். So that's about the purpose of the environmental analysis. இப்போ வந்து நான் என்ன பண்ண போறோம்னா ஸ்கேன் பண்ண போறோம். ஓகே, என்விரான்மெண்டல் ஸ்கேனிங். ஒரு ஆர்கனைசேஷன் பொறுத்த வரைக்கும் போத் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் பார்க்கணும், கிளியரா பிரிச்சு எடுக்கணும், அதான் ஸ்கேனிங். ஓகே, சின்ன சின்ன விஷயங்களும் நோட் பண்ணும். It's defined over here. What do you mean by environmental scan? It's defined as a process by which organizations monitor the relevant environment to identify opportunities and also the threats which affect their business for the purpose of taking strategic decisions. Ultimately, என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கேதர் பண்ணி அண்ட் அதுக்கு பிறகு அனலைஸ் பண்ணி இதோட இம்பாக்ட் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நான் ஃபோர்காஸ்ட் பண்ணி அதுக்குண்டான சேஞ்சஸ் வந்து நான் ப்ரிடிக்ட் பண்றதும் என்விரான்மெண்டல் ஸ்கேனிங். ஸோ ஆப்வியஸ்லி இது வந்து மேனேஜர்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், பிகாஸ் அவங்க தானே டெசிஷன் மேக்கர்ஸ், டாப் மேனேஜ்மெண்ட் இருக்கிறவங்க தான். ஸோ இட்ஸ் ஆல் புட் இன் ஒன் சிங்கிள் சார்ட் பா. இது நீங்க பாத்துக்கலாம். நான் நெக்ஸ்ட் கண்டினியூ பண்ணிடுறேன், முடிச்சிடுறேன் இந்த ஹெட்டிங். ஸோ ஆஸ் த நேம் சஜஸ்ட், ஸ்கேனிங் மஸ்ட் ஐடென்டிஃபை த த்ரெட்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லையா? அது மூலியமா வந்து நான் எந்த விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ணணும்னு பார்ப்பேன். முதல்ல ஸ்ட்ராட்டஜி சொல்லும் போது ஸ்ட்ராட்டஜியை ஃபார்முலேட் பண்ணுவாங்க, அதுக்கு பிறகு இம்ப்ளிமெண்ட். யூஸ்வலா இதுதான் ஸ்ட்ராட்டஜில இருக்கிற ஸ்டெப்ஸ். ஸ்ட்ராட்டஜில வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல ஃபார்முலேட் பண்ணுவாங்க, ஃபார்முலேட் டிசைட் பண்ணுவாங்க எந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம ஃபாலோ பண்றது பெட்டர்ன்ட்டு. அதுக்கு பிறகு வந்து இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. இம்ப்ளிமெண்ட் பண்ண பிறகு நம்ம போயிட்டு இருக்க ரூட் கரெக்டா இருக்கான்னு சொல்லிட்டு இவாலுவேட் பண்ணி ரிவ்யூ பண்ணி கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இவாலுவேட், ரிவ்யூ அண்ட் கண்ட்ரோல். ஓகே, செக் பண்ணி பார்ப்பாங்க இதோட கான்சிக்வன்சஸ் நம்ம எதிர்பார்த்த மாதிரி வருதா, பெர்ஃபார்மன்ஸ் கரெக்டா இருக்கா அப்படின்னு செக் பண்ணுது. சோ இது யூஸ்வலா வந்து ரொம்ப லென்த்தியான ப்ராசஸ். டிசைன் பண்றதுக்கு 1 இயர் மேல 2 இயர்ஸ் மேல எல்லாம் ஆகும். சோ இந்த மாதிரி கேட்டகரி பார்க்கும்போது
நான் இப்போ வந்து ஃபார்முலேட் பண்ணோம் இல்லையா, தட்ஸ் த வெரி ஃபர்ஸ்ட் அண்ட் ஸ்ட்ராட்டஜி இல்லையா, ஸ்ட்ராட்டஜி டெசிஷன் மேக்கிங். இப்போ ஸ்ட்ராட்டஜி ஃபார்முலேஷன்ல என்னென்ன விஷயங்களை நான் ஃபோக்கஸ் பண்ணோம், ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னால என்ன அட்வான்டேஜஸ் இருக்கு, ட்ரெண்ட்ஸ் வந்து நான் எப்படி மினிமைஸ் பண்ணோம். ஸோ அல்டிமேட்லி மல்டிஃபேசேட்டட் இதெல்லாமே. And very interesting aspects of the environment எனக்கு கிடைக்கும் because of the scanning. என்ன events, trends, issues, expectations, etc. முன்னாடி அட்வர்டைசிங் எல்லாம் எப்படி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, இப்போ வந்து இந்த எஃப்எம் கேட்கிற பழக்கம் எல்லாம் இருக்குல்ல நிறைய பேர், எஸ்பெஷலி இந்த கேப் டிரைவர்ஸ்க்கு எஃப்எம் போட்டாங்கன்னா எங்க வேணாலும் சுத்துவாங்க, எஃப்எம் ரன் பண்ணிட்டே இருக்கும். அந்த மாதிரி நிறைய பேருக்கு என்ன ஹேபிட் இருக்கு. அதெல்லாம் பாதிக்கு மேல ஒரு ப்ராபர்லி ஏதாவது ஒரு ஆர்ஜே பேசுறாங்கன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க, நடுவுல சாங் போடுவாங்க. ஓகே, நிறைய பேருக்கு அது வந்து பிடிக்கும், ஏன்னா நம்ம கூட யாரும் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். ரைட், என்னென்ன ஃபேக்டர்ஸ் இதுல இருக்கும். சோ ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்றோம் இல்லையா, இங்க ஈவென்ட்ஸ், ட்ரெண்ட்ஸ், இஷ்யூஸ். ஈவென்ட்ஸ்னா என்னென்ன விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு, ஓகே, ஸ்பெசிபிக் அக்கரன்ஸ். அது சம்டைம்ஸ் இன்டர்னல் டு ஆர்கனைசேஷன் நடக்கலாம், எக்ஸ்டர்னல் நடக்கலாம். இங்க என்விரான்மெண்டல் ஸ்கேனிங் வந்து மைக்ரோ மேக்ரோ ஸ்பெசிபிக்கா சொல்ல, நம்ம சுத்தி நமக்குள்ள நடக்கிற விஷயங்கள் எல்லாமே நம்ம இதில் ஃபிட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து ட்ரெண்ட்ஸ், சம்டைம் மாறுது இல்ல, டெண்டிங் மூவிங் மாறுது இல்ல, சோ அந்த மாதிரி பாக்குறது. ஒரு ரிலேட்டட் சிமிலர் ஈவென்ட்ஸ் ஒரே ஆங்கிள் பாருது போறது இல்ல, சம்டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் இன் அப்சர்வேஷன்ஸ் இருக்கும். இதெல்லாமே என்ன பேட்டர்ன் ஆஃப் சேஞ்ச், இதெல்லாமே டிஸ்கஸ் பண்றது. நெக்ஸ்ட் வந்து என்ன மாதிரியான இஷ்யூஸ் எல்லாம் வரலாம். ஓகே, இந்த ஈவென்ட்ஸ் அண்ட் ட்ரெண்ட்ஸ் மாறும்போது அது ரிலேட்டடா இதோட கான்சிக்வன்சஸ், என்ன மாதிரியான கான்சிக்வன்சஸ் நம்ம ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும், அண்ட் அது எவ்வளவு டிஃபிகல்ட்டா இருக்கு, இதெல்லாமே பாக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ சைனீஸ் அப்ளிகேஷன்ஸ் இந்த இதெல்லாம் பேன் பண்ணாங்க இல்லையா, டிக்டாக் அண்ட் ட்விட்டர் வந்து நம்ம எக்ஸ்னு தான் சொல்லிட்டு இருக்கோம் இப்போ. நிறைய விஷயம் மாறுது இல்லையா, சோ இதெல்லாமே வந்து இஷ்யூஸ். how I'm going to deal with that. And expectations, yes, how the demands are being created. கஸ்டமர்ஸோட நீட்ஸ் தான் நம்மளோட இது, கஸ்டமரோட வாண்ட்ஸ் தான் நம்மளோட பிசினஸ். அப்போ என்ன மாதிரியான டிமாண்ட் கிரியேட் ஆகும், அதை வச்சு நான் எப்படி வந்து நான் ஃபியூச்சர் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் பிரிக்கலாம். எக்ஸ்டர்னல்ல மைக்ரோ அண்ட் மேக்ரோ. ஓகே, இன்டர்னல்னா இன்சைட் மை ஆர்கனைசேஷன் நடக்கிற விஷயம். What is the value system of an organization? என்னோட ஆர்கனைசேஷனுக்கு உண்டான மிஷன் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் என்னது? What is the organization structure? Okay, corporate culture, quality of human resources, labor unions, physical resources, tech related capabilities, how far I'm capable of this technology. இதெல்லாமே internal to the organization. Micro environmentல ஆர்கனைசேஷன், கஸ்டமர்ஸ், நம்ம நினைச்சிட்டு இருப்போம் நம்ம கஸ்டமர் நமக்கு மட்டும் தான் கஸ்டமர் இல்ல, நம்மளோட ப்ராடக்ட்டும் வாங்குவாங்க, அந்த ப்ராடக்ட்டும் வாங்குவாங்க. ஆப்வியஸ்லி அவங்களோட ஃப்ரீடம் இருக்குல்ல. காம்படிட்டர்ஸ், மார்க்கெட், சப்ளையர்ஸ் அண்ட் இன்டர்மீடியட்ஸ் எல்லாம் மைக்ரோ என்விரான்மெண்ட். ஸோ ஒன் ஸ்டெப் அஹெட், நாட் மோர் இன்டர்னல், பட் இட்ஸ் சம்வாட் இன்டர்னல் டு மீ. ஏன்னா எல்லாருக்குமே ஒரே காம்படிட்டர்ஸ் இருக்க மாட்டாங்க. தென் மேக்ரோ லெவல்ல பார்க்கும்போது எக்கனாமிக் சைட், பொலிட்டிக்கல், லீகல் சைட், டெக்னிக்கல் சைட், டெக்னாலஜி, குளோபலைஸ்ட் அண்ட் சோசியோ கல்ச்சரல் அண்ட் டெமோகிராஃபி, பாப்புலேஷன் ரிலேட்டடா. ஸோ இதெல்லாமே வந்து மேக்ரோ என்விரான்மெண்ட். ஓகே, என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது, அது கம்ப்ளீட்டா வந்து ஸ்கேன் பண்ணிடுங்க. இன்டர்னல் என்விரான்மெண்ட், எஸ், மல்டிபிள் எலிமெண்ட்ஸ் இருக்கு. மேனேஜ்மெண்ட், கரண்ட் எம்ப்ளாயிஸ், கார்பரேட் கல்ச்சர், இதெல்லாமே வந்து ஒரு கண்டிஷன்ஸ், பீப்புள், ஈவென்ட்ஸ், ஃபேக்டர்ஸ், இதை பத்தி டிசைட் பண்றது. இதனால வந்து என்ன விஷயங்கள் மாறுது, என்ன ஆக்டிவிட்டிஸ் அண்ட் என்ன சாய்ஸஸ் இருக்கு, இது எப்படி இன்ஃபுளுன்ஸ் பண்ணுது, பர்டிகுலர்லி பிஹேவியர் ஆஃப் த எம்ப்ளாயிஸ் நம்ம பார்த்தே ஆகணும். ஓகே, so probably I'll just go over here, look at this figure given below, பார்த்துக்கலாம் நீங்க இது. So this is how it looks like. So this is my organization, very internal to me. அதுக்கு பிறகு one step ahead where my competitors will be there, my suppliers will be there. Okay, இது together we call this as micro. And macroங்கிறது எனக்கும் மிச்ச இண்டஸ்ட்ரிக்கும் சம்பந்தமே இல்லாதது. அண்ட் மோரோவர் வந்து கம்ப்ளீட்டா கவர்மெண்ட் அண்ட் அதர் லீகல் பொலிட்டிக்கல் சைட்ல இருக்கிறவங்க எல்லாமே இங்க இருப்பாங்க. சோ இண்டஸ்ட்ரிக்கு அவங்களுக்கு என்ன மேம் வேலை, கவர்மெண்ட் திடீர்னு ஒரு நோட்டிபிகேஷன் கொடுத்தா நான் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டியது இருக்குல்ல, என்னோட பிசினஸ் அப்படிதானே நான் ரன் பண்ண வேண்டியது இருக்கு, அந்த மாதிரி கேசஸ்ல. சோ புட் டுகெதர் இஸ் என்விரான்மெண்டல் அனாலிசிஸ். சோ இது கம்ப்ளீட்டா யூனிவர்ஸை வச்சு லிங்க் பண்ணிருப்பாங்கப்பா. சோ இது நீங்க பாத்துக்கலாம். ஐ கோ ஃபார் எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட். எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்ல அகைன் இந்தியா சொல்லிருப்பாங்க, நீங்க பாத்துக்கலாம். இதுல மைக்ரோ இருக்கு அண்ட் மேக்ரோ இருக்கு. ஓகே, இதெல்லாம் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் ஆர் எக்ஸ்டர்னல் இன்ஃபுளுசஸ் சொல்லுவோம். சோ இந்த ஸ்ட்ரென்த் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். இது என்னோட ஆர்கனைசேஷனோட ஸ்பெஷாலிட்டி, யாருக்கும் இல்லாதது எனக்கு இருக்கிறது, என்னோட யூனிக்னஸ். சோ இதனால வந்து நான் அட்வான்டேஜஸ் கெயின் பண்ண முடியும். ஓகே, அண்ட் வீக்னஸ், இன்ஹெரண்ட் லிமிடேஷன் ஆர் கன்ஸ்ட்ரெயின், இந்த மாதிரி ஒரு சில இஷ்யூஸ் எல்லாம் இருக்கனாலதான் இந்த என்னோட பிசினஸ் வளர்க்க முடியல, அந்த மாதிரி இருக்கும்ல. சோ தட்ஸ் அ வீக்னஸ். ஓகே, ப்ராபப்ளி என்னோட பிசினஸ் வந்து ஒரு சிங்கிள் ப்ராடக்ட் லைன்ல இருக்கும், அதனால ஒரு சில சேஞ்சஸ் எல்லாம் நான் மேக் பண்ண வேண்டியது இருக்கு. அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, எஸ், ஆர்கனைசேஷனோட என்விரான்மெண்ட் செக் பண்ணும்போது
என்னோட கண்டிஷன் என்னோட ஆர்கனைசேஷன் வந்து ஒரு ஃபேவரபிள் கண்டிஷன்ல இருக்கு, அதனால வந்து இதை நான் சேர்த்து வச்சு பார்த்தா என்னோட பொசிஷன் வந்து க்ரோ ஆகும், ஸ்ட்ரென்தன் ஆகும் பொசிஷன். அந்த ஆங்கிள் பேசினா அது வந்து ஆப்பர்ச்சுனிட்டி. Then we have a threat which is totally a reverse of this, is an unfavorable condition. Probably it may be creating a risk to my business or it may be creating a damage and so on. So okay. இதுதான் வந்து SWOT அனாலிசிஸ் சொல்லியிருப்பாங்க. ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் த்ரெட்ஸ். ஸோ நான் திரும்ப லைன் பை லைன் போகல, ஐம் ஜஸ்ட் செக்கிங். ஸோ நான் செக் பண்ணோம் இல்லையா, வீக்னஸ் வந்து எப்படி மினிமைஸ் பண்றது, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னா எப்படி கேபிட்டலைஸ் பண்றது, இதெல்லாமே நான் பார்க்கணும். ஸோ யூ ஹேவ் ஆல் தீஸ். So this is with respect to SWOT analysis. Then we have to go for micro and macro environment. Micro, இத ஏன் மைக்ரோன்னு சொல்றோம்னா, ஒரு சில ஃபேக்டர்ஸ் இந்த என்விரான்மெண்ட் நடக்கிறது எல்லாமே என்னோட டே டு டே ஃபங்க்ஷனிங் வந்து அஃபெக்ட் பண்ணும். அப்படின்னா காம்படிட்டர் ஏதாவது டெசிஷன் மேக் பண்ணாலும் எனக்கு அஃபெக்ட் பண்ணது இல்ல, சப்ளையர் ஏதாவது பண்றாலும் எனக்கு அஃபெக்ட் பண்ணது இல்ல, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம். ஸோ ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் இஸ் இன்வால்வ். மேக்ரோங்கிறது ஓவரால் டைரக்ஷன் அண்ட் திங்கிங் ஆஃப் தி ஃபார்ம். ஸோ கவர்மெண்ட் இந்த மாதிரி ஏதாவது சொல்லுது, நான் என்ன பண்ணணும்? ஸோ ஓவராலா ஒரு சில நிறைய சேஞ்சஸ் நான் மேக் பண்ண வேண்டியது இருக்கலாம். ஸோ தட்ஸ் அபவுட் மைக்ரோ அண்ட் மேக்ரோ. ஸோ மைக்ரோ என்விரான்மெண்ட் இஸ் ரிலேட்டட் டு ஸ்மால் ஏரியா ஆர் இமிடியேட் பெரிஃபெரி ஆஃப் தி ஆர்கனைசேஷன். ஸோ இதுதான் என்னோட ஆர்கனைசேஷன்ல எனக்கு சுத்தி நடக்கிற விஷயங்களை நான் ரொம்ப க்ளோஸரா வாட்ச் பண்ணுவேன். ஸோ என்னோட சுத்தி நடக்கிற விஷயம் எனக்கு டைரக்ட் இம்பாக்ட் கொடுக்கும். ஓகே. So micro environment influences an organization regularly and directly. Can please make a note of this word. எப்பவுமே ஒரு டாபிக் இருந்துச்சுன்னா ஒரு 4-5 வேர்டை சுத்தி தான் டாபிக் இருக்கும். ஓகே, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு பேர் நம்ம ஒகாபுலரின்னு சொல்லுவோம். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் வந்து நீங்களா வந்து ஜட்ஜ் பண்ண முடியாது. ஓகே, புக்ல என்ன இருக்கோ அதை நீங்க ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஸோ அல்டிமேட்டா நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்க வேண்டியதா இருக்கு. ஸோ மைக்ரோ ஒரு இமீடியட் என்விரான்மெண்ட் பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான இஷ்யூஸ் இருக்கோ அதை எப்படி நம்ம அட்ரஸ் பண்றதுன்னு பார்ப்போம். எம்ப்ளாயிஸ், இது என்னோட ப்ராப்ளம் இல்லை, ஏன்னா யாருக்கிட்டையும் போய் கேட்க முடியாது. எம்ப்ளாயிஸ், ஸோ their characteristics and how they are to be organized. ஸோ இதுக்காக தான் நமக்கு தனியா ஒரு ஹெச்ஆர் டிபார்ட்மெண்டே வச்சிருக்கோம். கஸ்டமரோட பேஸ், அவங்க நம்ம பிசினஸ் தான் ரிலே பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, the ways in which firm can raise its finance, ஷோ ஷேர் ஹோல்டிங், ஈக்விட்டியா வாங்கலாமா இல்லைன்னா வந்து லோனா பாரோ பண்ணலாமா, ஓகே அந்த மாதிரி. who are the firm suppliers and என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப் இருக்கு ரெண்டு பேருக்கும். Local community and how the firm operates over there and how far the competition is direct and how we are performing over there. So இதெல்லாமே வந்து issues raise ஆகும், இங்கெல்லாமே வந்து நீங்க அட்ரஸ் பண்ற மாதிரி இருக்கும். which means you have to react to that. வரும்போது பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்ற ஒரு கேட்டகரி வந்த பிறகும் நீங்க பாக்கலன்னா you are not going to sustain your business. Okay, micro environment. So we have all these customer. So they have just defined one who pays for the acquired product, organization, owners, board of directors and employees, market, price sensitivity, market maturity, cost structure எல்லாம் பார்க்கணும். Intermediaries பொறுத்த வரைக்கும் how they are going to build the difference or the map between the bridge between the two persons. Competitors, yes, என்னோட ரிசோர்ஸ் மாதிரி அவனை வச்சிருப்பான். அண்ட் சப்ளையர்ஸ், பார்கெனிங் பவர் இருக்கும். அவன் என்ன தெரியுமா சொல்லுவான் சப்ளையர், நீ வாங்கலன்னா எங்கிட்ட என்ன, ப்ராபப்லி ஒரு ரா மெட்டீரியல் சப்ளையர் இருக்கான்னு வச்சுக்கலாம். அவன் என்ன தெரியுமா சொல்லுவான், நீ வாங்கலன்னா என்ன, உன்ன மாதிரியே இன்னொருத்தன் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கான்ல, அவனுக்கிட்ட சேல் பண்றேன். ஓகே, வேற வழி இல்லாம நீங்க அவன் சொல்ற பேச்செல்லாம் கேட்க வேண்டியதாயிடும். திஸ் இஸ் வாட் ஐ கால் அஸ் பார்கெனிங் பவர் ஆஃப் த சப்ளை. அதே மாதிரி பார்கெனிங் பவர் ஆஃப் த பையரும் இருக்கு. இங்க வந்து நம்ம சப்ளையர் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கணும். ஓகே, தென் மேக்ரோ என்விரான்மெண்ட், என்ன மாதிரியான த்ரெட்ஸ் இருக்கு. ஓகே, என்ன மாதிரியான த்ரெட்ஸ் இருக்கு, எந்த ஏரியாஸ் ஆஃப் டெக்னாலஜில வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணும். இப்ப பெரிய டெக்னாலஜி ஆப்சலிசம்ஸ் இருக்கிற ஏரியா என்னன்னு பாத்தீங்கன்னா போன் தான் இல்ல, மொபைல் போன்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். 2 மாசம் 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி மாறிட்டே இருக்கும். நீங்க அந்த டெக்னாலஜி அடாப்ட் பண்ணணும். எதோ டெக்னாலஜி கொண்டு வராங்க இல்லையா, ஆண்ட்ராய்ட் போன் சொல்றோம், அதுக்குள்ள இருக்கிற ஓஎஸ்ல எவ்வளவு டெக்னாலஜி கொண்டு வராங்க. ஸோ என்னென்னமோ டெக்னாலஜி இருக்கு, இதெல்லாமே நீங்க அடாப்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், சஸ்டைன் ஆகிறது கஷ்டம். அதான் எல்ஜி பார்த்தா, எல்ஜினால முடியாதுன்னு இல்ல, ஏன் அங்க போய் சண்டை போட்டுட்டு இருக்கணும். 2 மாசத்துக்கு 3 மாசத்துக்கு மாறிக்கிட்டே இருக்கு, நான் எதுக்கு அங்க போய் சண்டை போடணும்னு வெளியே வந்துட்டான். எல்ஜி ஸ்டில் கேப்பபிள் தான், பட் தேவையில்லாம இந்த பிசினஸ் வேண்டாம்னு சொல்லிட்டு அவனே தான் வெளியே வந்தான். ஓகே, தென் பார்கெனிங் பவர் அண்ட் டாமினன்ஸ் ஆஃப் சப்ளைஸ் அண்ட் customers. Okay, so how you are going to classify this with respect to the components, with respect to the sectors, economic conditions, socio-cultural factors. So the list is over here. Demographic, na population size, income distribution. எல்லாரும் வந்து இந்தியால போய் பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இந்தியாவுக்கு வந்து ஏன்னா லார்ஜஸ்ட் பாப்புலேஷன். ஓகே, சும்மா கொஞ்சம் வாங்கினாலே க்ரோஸ் கணக்குல டர்ன் ஓவர் பாக்குது. சும்மா வாங்கி பார்க்கலாமே அப்படின்னு நினைச்சாலே க்ரோஸ் கணக்குல டர்ன். அப்ப எல்லாமே இங்க தானே வந்து பிசினஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பொலிட்டிக்கல்
கவர்மெண்ட் பாலிசிஸ் என்ன கொண்டு வராங்க, லீகல் லாஸ் என்ன கொண்டு வராங்க. இந்த பாலிசி கேள்விப்பட்டிருக்கீங்களா? எக்ஸம் பாலிசின்ட்டு. எக்ஸ்போர்ட், இஎக்ஸ், இம்போர்ட், ஐஎன். எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பாலிசி. எதெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணலாம், எதெல்லாம் இம்போர்ட் பண்ணலாம், என்னால முடியுங்கிறதுக்காக பண்ண முடியாது. கவர்மெண்ட் சொன்னாதான் நம்மளால பண்ண முடியும். சோ இதெல்லாம் இம்போர்ட் பண்ணிட்டு போலாம். இந்த வத்தல் போட்டு விக்கலாமா அப்படின்னு சொன்னா விக்கலாம், கவர்மெண்ட் அலோவ் பண்ணுது. ஓகே, மொபைல் போன்ஸ் வந்து நீங்க இது கொண்டு போலாமா? இது நான் பேசியிருக்கேன் உங்ககிட்ட. பீட்டல் லீவ்ஸ், வெத்தலை, நீங்க துபாய் அரேபிக் கண்ட்ரிக்கெல்லாம் சேல் பண்ண முடியாது, எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது. ஏன்னா அங்க வந்து பேண்டு, வெத்தலை வந்து பேண்டு. ஆனா நம்ம ஊர்ல வெத்தலைனால வேலையே நடக்காது. ஒரு சின்ன விஷயம் வெத்தலை வச்சு கல்யாணமே நடந்திருக்கு. கரெக்டா? வெத்தலை வெத்தலை இருந்தாலும் நம்மளுக்கு ஊர்ல ஒரு ஆஸ்பீஷியஸான ஒரு ஒகேஷன், ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னா ஒரு வெத்தலை ஒரு பாக்கு. ஒரு சில பேர் வீட்டுல பாத்திருக்கீங்களா, எப்போ 2-3 வருஷத்துக்கு வாங்கின பாக்கெல்லாம் சேவ் பண்ணி வச்சுப்பாங்க, யூஸ் ஆகும்ட்டு. அந்த சின்னதா ரோஜா பாக்கு, இல்லைன்னா அந்த ஏதோ கொட்டை பாக்குன்னு சொல்லுவாங்கல்ல. ஓகே, சோ பீட்டல் லீஸ் வந்து நம்ம ஊர்ல ஃபேமஸ். நம்ம ஊர்ல அது இல்லாம வேலையே நடக்காது. ஆனா துபாய்ல அந்த சைட்ல எல்லாம், யூஏஇ கண்ட்ரீஸ்ல எல்லாம் வந்து ஸ்பேண்ட். ஓகே, நீங்க வந்து உங்க கடையில பீட்டல் லீஸ் சேல் பண்றீங்கன்னா காலி, நீங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுவோம். பேண்ட், ப்ரொஹிபிட்டட்ல. சோ அந்த மாதிரி திடீர்னு கவர்மெண்ட் வந்துட்டு வெத்தலையே விற்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா அவ்வளவுதான். நம்ம ஊர்ல வந்து கல்யாணம், புரட்டாசி மாசம் மார்கழி மாசம் எல்லாம் கல்யாணம் வைக்க மாட்டாங்களா? அந்த மாதிரி ஐயோ வெத்தலை இல்லாம கல்யாணம் நடக்காது அப்படி சொல்லுவாங்க. ஓகே, ப்ராபப்ளி ஒருத்தவங்க வீட்டுல போய் இன்வைட் பண்ணணும் கூட வெத்தலை பாக்கு இல்லாம இன்வைட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நமக்கு வந்து பாப்பாங்க. சோ ஓகே, கல்ச்சர் டு கல்ச்சர் டிஃபர்ஸ். எக்கனாமிக், இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ், டிஸ்போசபிள் இன்கம் பார்த்து, ஆப்வியஸ்லி இப்போ ரீசெண்ட் ஒரு ஆர்டிகல் படிச்சா, இந்தியால வந்து டிஸ்போசபிள் இன்கம், தட் இஸ் டிபிஐன்னு சொல்லுவாங்க, டிஸ்போசபிள் பர்சனல் இன்கம், டாக்ஸ் எல்லாம் போக எவ்வளவு பணம் என்கிட்ட இருக்கு, எவ்வளவு நான் செலவு பண்ணலாம், டிபிஐ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்தியால. ஒரு பீரியட்ல அன்எம்ப்ளாய்மெண்டே இல்லைன்னு சொல்லுமா? நீங்க எதுக்கு அதை வந்து செலவு பண்ணுவீங்க? டே டு டே நீட்ஸ் இருக்கும். டே டு டே நீட்ஸ் இல்லாம ஒரு சில விஷயங்களுக்காக நம்ம செலவு பண்ணி தான் இருப்போம். வெட்டியா செலவு பண்ணுவோம்ல, வெட்டியா செலவு பண்ணதுக்கு ஒரு சில பேர் பிடிக்கும். நீங்க ஒண்ணுமே இல்லாம கூட நம்ம வெட்டியா செலவு பண்ணுவோம். சோ அந்த மாதிரி கேட்டகரியில வந்து இந்தியா வந்து இப்போ கொஞ்சம் முன்னேறி இருக்கு, கொஞ்சம் நிறையவே முன்னேறி இருக்குன்னு சொல்லலாம். சோ 15% to 20% ஏதோ growth கம்பேர்ட் டு லாஸ்ட் இயர். ஓகே, அண்ட் சோசியல் சைட்ல அவங்களோட ட்ரெடிஷன்ஸ், பிலீஃப், கல்ச்சர் இதெல்லாமே பார்க்கணும். டெக்னாலஜிக்கல் சைட்ல என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் அரைஸ் ஆகும் அது ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பவுமே டெக்னாலஜி வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதுதான் த்ரெட் கூட டெக்னாலஜி சைட்ல. அதுதான் கவர்மெண்ட் சைட்ல பாலிசி சேஞ்ச் ஏதாவது பண்றாங்களா, லீகல் சைட்ல புது புது லா எல்லாம் கொண்டு வராங்கல்ல. ஜிஎஸ்டி இப்பதானே வந்தது. ஜிஎஸ்டி வந்தோன்னா பயங்கரமா என் பொண்ணு ஃபீல் பண்ணா. ஏன்னா 5 ரூபாய்க்கு 5 பிஸ்கெட் கொடுத்தோம், இப்ப 5 ரூபாய்க்கு 3 பிஸ்கெட் தான் தரோம், ஏன்னா ஜிஎஸ்டி போயிடுது. ஆமா இல்லையா? அவளுக்கு ஜிஎஸ்டி தான் என்னன்னு புரிய வைக்கிறதுக்கு நாங்க புரிய வச்சோம். 5 ரூபாய்க்கு 5 பிஸ்கெட் வாங்கினியா, ஷேரிங் இருக்குல்ல, 5 பிஸ்கெட் வந்து 5 பேர்கிட்ட 4 பேருக்கு ஷேர் பண்ணலாம். இப்ப 3 பிஸ்கெட் இருந்தா 2 பேர்கிட்ட தான் ஷேர் பண்ண முடியும். ஆனா நாங்க என்ன சொல்லுவோம், 4 பேர்கிட்ட ஷேர் பண்ண சொல்லுவோம். என்ன பண்றது, பிஸ்கெட் உடச்சு தரணும். பாதி பிஸ்கெட் தானே கிடைக்குது எனக்கு. நீங்க யோசிச்சு பாருங்களேன். இட்ஸ் நாட் ஒன்லி ஃபார் பிஸ்கெட், இட்ஸ் ஃபார் எவ்ரிதிங், ஃபுட் எல்லாத்துக்குமே. அப்ப என்ன ஆகுதுன்னா, ஜிஎஸ்டி, ரியல் எஸ்டேட் லாஸ் எல்லாமே வரும்போது லீகலி வந்து என்னால இவ்வளவுதான் பண்ண முடியும். ஐம் ரெஸ்ட்ரிக்டட் டு டூ மை பிசினஸ். அண்ட் குளோபல் வைஸ் பொலிட்டிக்கல் கிளைமேட், என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் எல்லாமே வந்து குளோபல் வைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன டெஃபினேஷன். தே பே மணி டு அக்வயர் யுவர் ப்ராடக்ட்ஸ். இல்ல, நீங்க மேனுஃபேக்சர் பண்றீங்க, அந்த ப்ராடக்ட்ஸ் அக்வயர் பண்றதுக்காக இருக்கிறது. நம்ம யூஸ்வலா ப்ராடக்ட்ஸ் சொல்லிட்டு ஒரு காமன் நவுன்ல பேசுவோம். இட்ஸ் போத் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ், குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஆர் குட்ஸ் ஆர் சர்வீசஸ். நீங்க ஒரு ஏசி வாங்குறீங்கன்னா அந்த ஏசி வந்து குட்ஸ் மட்டும் சொல்ல முடியாது, அந்த ஏசியை சேர்த்து இன்ஸ்டால் பண்ணாதான் நீங்க யூஸே பண்ண முடியும். ஸோ இட்ஸ் அபவுட் குட்ஸ் அண்ட் சர்வீசஸா மாறிடும். ஓகே, and the organization cannot survive without customers. So it's interesting to know who are the customers and இவங்க வந்துட்டு கன்சியூம் பண்றாங்களோ இல்லையோ, ரெண்டு பேருமே தேவை. சோ வாங்கி நான் கிஃப்ட் பண்றேன், ஐ எம் அ கஸ்டமர் நாட் அ கன்சியூமர். வாங்கி நானே யூஸ் பண்றேன், கஸ்டமர் கம் கன்சியூமர். ஓகே, சோ யூ நீட் டு நோ ஹூ ஆர் த கஸ்டமர்ஸ் ஆர் கன்சியூமர்ஸ், வாட் பெனிஃபிட்ஸ் ஆர் தே லுக்கிங் ஃப்ரம். சோ என்ன ஒரு 10 ரூபாய் செலவு பண்ணாலும் அந்த 10 ரூபாய் எனக்கு பர்த்தா செலவு பண்ணிருக்கேன்னு யோசிப்பேன். ஓகே, சோ வாட் பெனிஃபிட்ஸ் ஆர் தே லுக்கிங் ஃபார் and what are their buying patterns. This is about customers or consumers. Next, let me go for competitors. என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ், சிமிலர் ப்ராடக்ட்ஸ் ஆர் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்றவங்க, அவங்க தான் கம்பீட் பண்றாங்க இல்லையா? சோ they compete for resources as well as markets. Competition shapes business. Yes, beautiful. ஒரு ஆக்ட் இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? காம்படிஷன் ஆக்ட். காம்படிஷன் ஆக்ட், காம்படிஷன் ட்ரிபியூனல். ஒரு 2 கம்பெனி வந்து மர்ஜ் ஆக போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 2 கம்பெனி மர்ஜ் ஆகும் போது காம்படிஷன் அத்தாரிட்டி கிட்ட போயிட்டு C18 சொல்லுவோம். ஓகே, காம்படிஷன் அத்தாரிட்டி கிட்ட போயிட்டு அவங்க கிட்ட எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்ல, மர்ஜ் பண்ணலாம் சொல்லிட்டு வரணும்.
ஓகே, நம்ம ஜியோ கேஸ் டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, அதுவும் வந்து காம்படிஷனை தடுக்கிறாங்க. சோ ஜியோ கேஸ் டிஸ்கஸ் பண்ணது. பிஎஸ்என்எல் தவிர ஏர்டெல், ஏர்செல்லாம் காலி ஆயிட்டான்ல. ஏர்டெல் இருக்கிறான், டஃப் காம்படிஷன் கொடுத்துட்டு இருக்கான். சோ இந்த பிளேயர்ஸ் எல்லாம் டெலிகம்யூனிகேஷன் இண்டஸ்ட்ரியில இருக்க பிளேயர்ஸ் எல்லாம் கேஸ் போடுறாங்க. ஏன்னா ஜியோ வந்து எல்லாமே ஃப்ரீயா கொடுத்தா நாங்க எப்படிங்க பிசினஸ் பண்றது, ரைட்? அதே மாதிரி பிளிப்கார்ட், அமேசான் இவங்க எல்லாருமே வந்து ஆன்லைன்ல எப்ப பார்த்தாலும் 30% ஆஃப் 50% ஆஃப்னு கொடுத்தா நாங்க எப்படிங்க பிசினஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் போயிட்டு இருக்கு இவங்க மேல. டெல்லியில அசோசியேஷன்ஸ், இந்த ரோட் சைட் வெண்டாஸ் எல்லாம் இருப்பாங்களே, வெண்டாஸ் செல்லர்ஸ் இருப்பாங்க, சின்ன சின்ன கடை. இப்போ எந்த ஒரு ஊர் இருந்தாலும் ஒரு பஜார் மாதிரி இருக்கும்ல, லோக்கல் பஜார் மாதிரி. சோ அவங்க எல்லாருமே வந்து அதுல போனீங்கன்னா மொபைல் போன்ஸ் கிடைக்கும், மொபைல் போன் அக்சசரிஸ் கிடைக்கும், குப்பை மாதிரி இருக்கும். குப்பை மாதிரி எல்லாமே கிடைக்குங்கிறதுக்காக சொல்றேன். சோ டெல்லி அசோசியேஷன்ஸ் எல்லாம் அந்த கடை அசோசியேஷன்ஸ் வந்து சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா பிளிப்கார்ட், அமேசான் எல்லாம் கேஸ் போட்டாங்க. ஆன்லைன் இ காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் இல்லையா, இவங்களுக்குள்ள ஸ்டிஃப் காம்படிஷன் இருக்கு. பிளிப்கார்ட், அமேசான் அவன் சண்டை போட்டுருங்க, அது வேற விஷயம். பட் இதுல இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துட்டாங்கல்ல. அவன் என்ன சொல்றான், இவன் என்ன சொல்றான், பிளிப்கார்ட்டும் அமேசானும் எங்களால முடியுது நாங்க கொடுக்க, உங்களுக்கு என்னன்னு கேட்கலாம். கரெக்ட் தானே அவன சொல்றது. இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு போன் வாங்கலாம்னு பிளான் பண்றீங்க, இவன் 50% ஆஃப்ல தரான், இவன் வந்து 70% ஆஃப்ல தரான். இப்ப நீங்க யார்கிட்ட போவீங்க? இவன் கிட்ட போயிட்டு நல்ல டச் எல்லாம் பண்ணி பார்த்துட்டு சூப்பரா இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு பிறகு என்ன இவங்க கிட்ட போய் வாங்கிக்கல. அதானே? இல்ல அவங்க கிட்ட போய் என்ன பண்ணீங்கன்னா ஆப்வியஸ்லி அவங்க போயிட்டு இங்க பாரு அமேசான்ல இந்த விலைக்கு தரான், நீ எவ்வளவு தர, அவங்க கிட்ட போய் கேட்போம் வரணும். தட் ஹேப்பன்ஸ், ரைட்? சோ இவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஃபைட் போயிட்டு இருக்குன்னா, இப்போ இந்த அசோசியேஷன் வந்து இவங்க மேல கேஸ் போட்ட பிறகு ஏன்னா இவங்க ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஜாயின் பண்ணி டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, சோ ஜியோ ஒரு கேஸ், இந்த மாதிரி இ காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் ஒரு கேஸ் போயிட்டு இருக்கு. சோ இதெல்லாம் காம்படிஷன், டைரக்ட் காம்படிஷன் இருக்கு, இன்டைரக்ட் காம்படிஷன் இருக்கு. சோ இந்த காம்படிட்டிவ் சினாரியோல வந்து நான் என்னோட பிசினஸ் ரன் பண்ணும். என்னோட த்ரெட்ஸ் என்னது, காம்படிஷன் மூலியமா என்ன த்ரெட்ஸ் வரும்னு சொல்லிட்டு நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ப்ராபப்ளி மெயின் காமன் த்ரெட் என்ன தெரியுமா, நானும் அவனும் சிமிலர் ப்ராடக்ட் பண்ணிட்டு இருப்பேன். அந்த ப்ராடக்ட்ல சின்ன ஒரு டிஃபரன்ஸ் கொண்டு வருவான், பெரிய ஹைலைட் பண்ணி நம்ம வாங்குவோம் அது. ஓகே, இந்த குட் நைட்ல பவர்னு சொல்லிட்டு பவர் ஃபிளாஷ்னு கொண்டு வந்தானா சின்ன சின்னதா டிஃபரன்ஸ். ஓகே, சோ வாட் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஆர் அனலைஸ் ஹியர் இஸ், யார் என்னோட காம்படிட்டர், ஹூ ஆர் த காம்படிட்டர்ஸ், வாட் ஆர் தேர், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஸ்வாட் அனாலிசிஸ் நம்ம பிசினஸ் மட்டும் பண்றதில்ல, அவங்களுக்கும் பண்றது. பிசினஸ் ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆர் ஸ்ட்ராட்டஜிஸ் என்னது, அண்ட் காம்படிஷன் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா காம்படிட்டர் வந்து எவ்வளவு இன்டென்சிஃபைடா இருக்கான். சோ இன்டென்சிட்டினா எவ்வளவு ஸ்ட்ரென்தனா இருக்கிறது, காம்படிஷன் எவ்வளவு ஸ்ட்ரென்தனா இருக்குது. So who are the most aggressive and powerful competitors? So as I was discussing, competition வந்து direct competition இருக்கலாம், indirect competition இருக்கலாம். Okay, so can find some examples. So competition between a holiday resort and a car manufacturing company, இதெல்லாமே வந்து direct and indirect competition சொன்னாங்க. direct competitionனா direct competition in the sense, நான் என்ன ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்றேன்னா அதே ப்ராடக்ட் சிமிலர் ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ண direct competition. Airbnb பார்த்தோம்ல, அவன் லேண்ட் பெருசா வாங்கி, பெருசா ஹாஸ்பிட்டாலிட்டினா சும்மாவா, பெருசா லேண்ட் வாங்கி பெருசா வந்து ஒரு ஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணி சர்வீஸ் எவ்வளவு இருக்கணும். யூஸ்வலா இந்த ஸ்டார் கிளாஸ் ஹோட்டல்னா 3 ஸ்டார் 4 ஸ்டார் 5 ஸ்டார் ரேட்டிங் வந்து வாங்கணும்னா அதுக்கு எல்லாமே கரெக்டா இருக்கணும். ஓகே, நார்மலா வந்து ஒரு 3 ஸ்டார் ஹோட்டலுக்கே வந்து ரிசப்ஷனுக்கு வந்து உங்க ரூம்ல இருந்து கால் பண்ற அளவுக்கு சர்வீஸ் இருக்கணும், டெலிபோன் சர்வீஸ். நீங்க அவுட் சைட் கால் பத்தி பேசல, உங்க ரூம்ல இருந்து நீங்க வந்து ப்ரொவைட் பண்ற ரிசீவ் பண்ற சர்வீஸ் வந்துட்டு டெலிபோன் சர்வீஸ் ஆச்சு இருக்கணும். இதான் பேசிக். நீங்க செக் பண்ணி பாருங்களேன், 3 ஸ்டாருக்கு என்ன சர்வீஸ் இருக்கும், 4 ஸ்டாருக்கு என்ன இருக்கும், 5 ஸ்டாருக்கு என்ன இருக்கும். சோ இந்த மாதிரி கேசஸ்ல இப்போ மேரியட் அண்ட் ஹில்டன் இவன் ரெண்டு பேரும் டைரக்டா கம்பீட் பண்றாங்கன்னா இவங்க டைரக்ட் காம்படிஷன். பட் ஏர்பிஎன்பி வந்தானா இவன் பாருங்க, லேண்ட் இல்ல, எம்ப்ளாயிஸ் இல்ல, சர்வீஸ் இல்ல. சர்வீஸ்ங்கிறது ஒரே ஒரு சர்வீஸ், லிங்கிங் த கஸ்டமர்ஸ் அண்ட் கெஸ்ட் அண்ட் ஹோஸ்ட். அப்போ இது வந்து என்னது, இன்டைரக்ட் காம்படிஷன் வந்துச்சா. Okay, so இந்த மாதிரி இருக்குது direct and indirect competition. Okay, let me take you through the next page. We can just go through this one. Next one, organization. Yes, individuals வந்து ஒவ்வொரு பொசிஷன்ஸ்ல இருப்பாங்க, ஒவ்வொரு கெப்பாசிட்டில ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் சம்டைம்ஸ் வந்து ஒரு சில இண்டிவிஜுவல்ஸ் நம்ம ஆர்கனைசேஷன்ல இருக்க மாட்டாங்க, ஆர்கனைசேஷன் விட்டு வெளியில இருந்து வருவாங்க. ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு மாதிரியான வேரியட் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இதெல்லாமே வந்து நம்ம செக் பண்ண வேண்டியதா இருக்கு. சரி, ஓகே, இதெல்லாமே வந்து நான் செக் பண்ண வேண்டியதா இருக்கு. சோ மைக்ரோ என்விரான்மெண்ட் அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் செல்ஃப் அனாலிசிஸ் பண்றது மட்டும் இம்பார்ட்டன்ட் இல்ல, நான் கம்ப்ளீட்டா டீடைலா அனாலிசிஸ் பண்ணும். என்னோட ஸ்ட்ரென்த், என்னோட வீக்னஸ் எல்லாமே வந்து நான் டீடைலா பாக்குற மாதிரி இருக்கும். ஓகே, சோ ஐ கேன் ஜஸ்ட் கோ ஃபார் திஸ் லைன். சோ ஆர்கனைசேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் இதுதான் ஆர்கனைசேஷன் சொல்ல முடியாது.
So it's a group of people who work towards a common goal. Okay, let me go for this content before I continue. ஒரு ஆர்கனைசேஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு 4 விஷயங்கள் ஃபாலோ பண்ணுவாங்க. எல்லா ஆர்கனைசேஷன்லயும் விஷன், மிஷன், கோல்ஸ், அப்ஜெக்டிவ்ஸ். ஒரு ஆர்கனைசேஷனோட விஷன்ங்கிறது ஃபியூச்சர்ல நான் இங்க இருக்க போறேன். ஃபியூச்சர்ல நான் இங்க இருக்க போறேன். இன்ஃபேக்ட் மோஸ்ட் ஆஃப் தி ஆர்கனைசேஷன் வந்து எப்படி இந்த விஷனை டிசைன் பண்றாங்கன்னா அவங்களால முடியாத ஒரு பெரிய விஷயமா டிசைன் பண்ணுவாங்க. ஓகே, அது மாதிரி இருக்கிறது ஃபியூச்சர்ல நான் எந்த பொசிஷன்ல இருக்கணும்னு நினைக்கிறது. நான் வந்து டாப் 10 பொசிஷன்ல இருக்கணும்னு நினைக்கிறேன். அது விஷன் இல்ல. நான் மட்டும் தான் இந்த ஃபீல்ட்ல இருக்கணும்னு நினைக்கிறேன் விஷன். ஆக்சுவலா அந்த மாதிரி இருக்க முடியாது. இல்ல மூணு தான் வராது. அதனால என்ன டிசைன் பண்ணுவோம், நான் மட்டும் தான் அந்த பொசிஷன்ல இருக்கணும்னு டிசைன் பண்ணுவோம். அது எப்படி இருக்க முடியும்? அப்போ அந்த அளவுக்கு நீங்க வந்து எக்ஸ்பர்ட் ஆகணும்ல, ரைட்? நெக்ஸ்ட் மிஷன்ங்கிறது நான் எப்படி இந்த விஷன் அச்சீவ் பண்ண போறேன். சோ இட்ஸ் a road map to the vision. இதெல்லாம் நான் ஸ்டெப் பை ஸ்டெப் அச்சீவ் பண்ணோம் இல்லையா? எப்படி நான் அச்சீவ் பண்ண போறேன்? ப்ராஃபிட்ட வந்து நான் இன்க்ரீஸ் பண்ண போறேன்னா, கஸ்டமர்ஸோட பேஸ் இன்க்ரீஸ் பண்றேன்னா, இல்லைன்னா கஸ்டமர்ஸ் வந்து நான் இருக்கிற கஸ்டமர்ஸை விட்டுறாம பாத்துக்க போறேன்னா, எம்ப்ளாயிஸ்க்கு வந்து நல்ல விஷயங்களை வந்து நான் ப்ரொவைட் பண்ண போறேன்னா, இல்லைன்னா என்விரான்மெண்ட்டை நான் ப்ரொடெக்ட் பண்ண போறேன்னா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். இதை நான் எப்படி அச்சீவ் பண்ண போறேன்? சோ ஆக்டிவிட்டிஸா மாத்தணும் இல்லையா? அதுக்கு பேர் வந்து கோல்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் சொல்லுவோம். சோ கோல்ஸ்ங்கிறது லாங் டேர்ம். இந்த கோலை நீங்க பிச்சு போட்டீங்கன்னா அது வந்து அப்ஜெக்டிவ். சோ ஷார்ட் டேர்ம். ஓகே, டாப் 10 நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல நம்ம டாப் 10 பொசிஷன்ல வந்துடணும் அப்படின்னு சொன்னா அது கோல். இது லாங் டேர்மா? நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் நீங்க டாப் 10 வரணும்னா இப்ப சும்மா இருக்கணும்னு அர்த்தம் இல்ல. ஏதாவது ஒர்க் பண்ணலாம். அப்ப சின்னதா அப்ஜெக்டிவ் வச்சு ஒர்க் பண்றது. ப்ராபப்ளி இந்த குவார்டர்ல இந்த இயர்ல வந்து நான் ப்ராஃபிட் எவ்வளவு கெயின் பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி சின்னதா பிச்சு பாத்தீங்கன்னா அது பேர் வந்து அப்ஜெக்டிவ். நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல டாப் 10 பொசிஷன் இல்ல, நான் தான் டாப் பொசிஷன்ல இருக்கணும்னு சொன்னா விஷன். அது கஷ்டம். ஆனாலும் நம்ம அதுக்காக ஒர்க் பண்ணணும். அந்த மாதிரி இருக்கிறது விஷன். ஓகே, ஃபைன். சோ ஒரு ஆர்கனைசேஷன் சொன்னா ஒரு காமன் கோல் இருக்கு. அந்த காமன் கோல்காக ஒர்க் பண்ணுவாங்க. யாரெல்லாம் ஒர்க் பண்ணுவாங்கன்னா ஓனர்ஸ் இருப்பாங்க. சோ தீஸ் ஆர் த ஓனர்ஸ், ரைட்? இண்டிவிஜுவல் ஷேர் ஹோல்டர்ஸ், குரூப்ஸ், ஆர்கனைசேஷன்ஸ், ஒரு மேஜர் ஸ்டேக் வச்சுட்டு இருக்கவங்க. அவங்களுக்கு வந்து வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் தே ஹேவ் த ஹோல்டிங் ரைட். கம்பெனி பொறுத்த வரைக்கும் ஷேர் ஹோல்டர்ஸ் வேற, கம்பெனி வேற, டைரக்டர்ஸ் வேற தானே. சோ அந்த மாதிரி they have the vested interest alone. Board of directors, yes, employees. Actually employees வந்துட்டு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸோ ஓனர்ஸோ பெருசா பிளான் பண்ணுவாங்க. அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்றவங்க, இம்ப்ளிமெண்ட் பேர் அவங்களுக்கு. ஓகே, சோ எம்ப்ளாயிஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய கஷ்டமான விஷயம், கடுப்பான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹியூமன் பீயிங்ஸ் இல்லையா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி நினைப்பாங்க. ஓகே, சோ அவங்களுக்கு பிலீவ்ஸ் வேற மாதிரி இருக்கும், எஜுகேஷன் வேற மாதிரி இருக்கும், ஆட்டிடியூட்ஸ் கேப்பபிலிட்டிஸ் வேற மாதிரி இருக்கும், எல்லாமே வேற மாதிரி இருக்கும். சோ எத்திக்கலாவே அவங்க வேற மாதிரி இது பண்ணுவாங்க. சோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கோல்ஸ் இருக்கும். அந்த இண்டிவிஜுவல் கோல் எல்லாம் காமன் கோலா மாத்தி அவங்க வேலை பண்ண வைக்கிறது சும்மா இல்லை. Is it okay? So that's about organization. Let me continue with respect to market. Yes, மார்க்கெட். நிறைய பேர் வந்து மார்க்கெட்ங்கிறது கஸ்டமர்ஸ் தான் மார்க்கெட் நினைச்சுக்கிறாங்க. இல்ல, கஸ்டமர்ஸ்ங்கிறது நம்ம ஹியூமன் பீயிங்ஸ், என்னோட ப்ராடக்ட் வாங்குறவங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். பட் மார்க்கெட்ங்கிறது ஜியோகிராபிக்கல் மார்க்கெட் இருக்கா, ப்ராடக்ட் மார்க்கெட் இருக்கலாம். ஓகே, சோ கஸ்டமர்ஸ் டுகெதர் மேக் த மார்க்கெட். who buy goods are customers. இதை வந்து நீங்க எந்த இடத்துல சேல் பண்ண போறீங்க அதுதான் வந்து நம்ம மார்க்கெட்னு சொல்றோம். ஓகே, சோ என்னென்ன விஷயங்கள், என்னென்ன இஷ்யூஸ் இதுல வரும்? காஸ்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த மார்க்கெட் பாருங்க, பிரைஸ் சென்சிட்டிவிட்டி பாருங்க, டெக்னாலஜிக்கல் ஸ்ட்ரக்சர், வாட் இஸ் எக்ஸிஸ்டிங் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், அண்ட் இஸ் த மார்க்கெட் மெச்சூரா? ப்ராபப்ளி நம்ம இந்த மார்க்கெட்ல வந்து சேல் பண்ற அளவுக்கு நமக்கு தகுதி இருக்கா? ப்ராபப்ளி டொயோட்டோ பார்த்தானா யூஎஸ் மார்க்கெட்ல நம்ம சேல் பண்ற அளவுக்கு தகுதி இருக்கா அப்படின்னு பாக்குறோம். ஓகே, எஸ் பா, ரிலீஸ் பண்ண ப்ராடக்ட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண குவாலிட்டி, நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண குவாலிட்டி இல்ல, நான் எக்ஸ்பெக்ட் பண்ண குவாலிட்டி. ஏன்னா என்னால இவ்வளவுதான் பண்ண முடியும்னா இதுதான் குவாலிட்டி சொல்லு. ஓகே, ப்ராப்ளம் நீங்க ஒரு ஏதாவது ட்ரெஸ், ஷர்ட்ஸ், குர்தாஸ் அந்த மாதிரி ஏதாவது வாங்கிருப்பீங்க. எவ்வளவு வாங்கிருப்பீங்க? ஒரு 500 rupees வாங்கிருப்பீங்கன்னா அதுக்குண்டான குவாலிட்டி அது இருக்கும். இதே 5000 rupees நீங்க வாங்கிருக்கீங்கன்னா அதுக்குண்டான குவாலிட்டி இருக்கும் இல்லையா? ஓகே, சம்டைம்ஸ் 500 rupees வாங்கினது எவ்வளவு தோச்சி போட்டாலும் அதே மாதிரி இருக்கும். 5000 rupees வாங்கினது ஒரே தோச்சி போட்டாங்க. பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு எனக்கும். ஓகே, அப்ப தோணும் 500 ரூபாய்க்கு ஒரு ஷர்ட் வாங்கினதுக்கு ஓகே 10 ஷர்ட் வாங்கிட்டு இருக்கலாம். 5000 ரூபாய் ஒரு ஷர்ட் வாங்கினது 10 ஷர்ட் வாங்கிருக்கலாம் தோணுவாங்க. ஓகே, சோ ப்ராபப்ளி ஹியர் நான் ப்ரொடியூஸ் பண்ற விஷயம் இதுதான் குவாலிட்டி இருக்கணும். ஆக்சுவலா இதுக்கு வந்து குவாலிட்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ங்கிற டேர்ம் யூஸ் பண்ணக்கூடாது, பெஞ்ச் மார்க்ங்கிற டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஏன் யூஸ் பண்ணுவாங்கன்னா
நான் சொல்ற குவாலிட்டி வந்து உங்களால ஏத்துக்க முடியாது. ஏன்னா நீங்க ஒரு குவாலிட்டி வச்சிருப்பீங்க. அததான் குவாலிட்டின்னு சொல்றீங்க. அதனால இங்க நான் பெஞ்ச் மார்க்ங்கிற டேர்ம் தான் யூஸ் பண்ணோம். சோ இந்த குவாலிட்டியை நான் அட்டைன் பண்ணிட்டேன்னா நெக்ஸ்ட் லெவல் போறதுக்காக ஃபிஷ் பண்றது. சோ என்ன ப்ராப்ளம் தெரியுமா? இதுதான் ஸ்டாண்டர்ட், இதுதான் குவாலிட்டின்னு கொண்டு வரணும்னா இதுக்கு முதல் பேஸ் வந்து எங்க இருக்கணும்னா ரா மெட்டீரியல் இருக்கும். கரெக்டா? ரா மெட்டீரியல் இருக்கும். அப்ப ரா மெட்டீரியல் சப்ளை பண்றான் இல்லையா? அவன் வந்து குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் சப்ளை பண்ணா ஆட்டோமேட்டிக்கா என்னோட குட்ஸ் வந்து குவாலிட்டியில. So in that concept, supplier plays a very important and highlighted role. They provide raw materials, equipment, services, and sometimes employees கூட suppliers இருக்காங்க. லார்ஜ் கம்பெனிஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு சப்ளையர் இருக்க மாட்டாங்க. ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஏகப்பட்ட சப்ளையர்ஸ் இருப்பாங்க. ஸோ ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் சப்ளையர்ஸ் இருக்காங்க. ஸோ என்னோட ப்ரொடக்ஷன் கரெக்டா போகணும். ஸோ லார்ஜ் கம்பெனிஸ் தான் போயிட்டே இருக்கும்ல. ஸோ லார்ஜ் கம்பெனிஸ் ஒழுங்கா போகணும்னா கட்டாயமா வந்து சப்ளையர்ஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. சோ அவங்களுக்குன்னு ஓன் பார்கெனிங் பவர்ஸ் இருக்கு. அவங்க டாமினேட் பண்ணுவாங்க. எனக்கு கம்மியா ப்ராஃபிட் இருந்தா போதும்னு நினைப்பீங்க. பட் ரா மெட்டீரியல் காஸ்ட்லியா இருந்துச்சுன்னா நீங்க அதுக்கேற்ற மாதிரி செல்லிங் பிரைஸ் வச்சுதான் ஆகணும். ஓகே, சோ தட் சென்ஸ். சோ ஆப்வியஸ்லி திஸ் இஸ் அஃபெக்டிங் த காஸ்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த இண்டஸ்ட்ரி. எங்களோட ஃபோர்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப மேஜரான ஃபோர்ஸ் எங்களுது. தே ஆர் ஆக்சுவலி ஷேப்பிங் த காம்படிஷன். மேஜர் டெசிஷன் மேக்கிங் லைக் அவுட் சோர்சிங் பண்ணலாமா இன்ஹவுஸ் பண்ணலாமாங்கிறதும் சம்டைம்ஸ் டெசிஷன் மேக்கிங். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கார்ஸ் எடுத்தீங்கன்னா கார்ஸ் எல்லா பார்ட்ஸும் வந்து ஆக்சுவலா கார்ஸ் வந்து அசம்பிளி தான் நடக்கும் மெயின் ஃபேக்டரியில. எல்லாமே இது ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் எல்லா பார்ட்டும் வெளியில இருந்து தான் வரும். லாஸ்ட் பிராண்ட் மட்டும் நான் போட்டுப்பேன். அசம்பிளி ஆக்சுவலா காரோட மேனுஃபேக்சரிங் பாத்தீங்கன்னா ஒரு அசம்பிளி லைன் இருக்கும். அப்படியே மூவ் பண்ணிட்டே இருக்கும் காரு. ஒரு ஸ்டேஷன்ஸ் வச்சிருப்பாங்க. இது ஒரு ஸ்டேஷன், இது ஒரு ஸ்டேஷன், இது ஒரு ஸ்டேஷன். இந்த மாதிரி அசம்பிளி லைன் அப்படியே வெளியே வந்துடும் காரு. ஓகே, இந்த ட்ரக் எல்லாம் சம்டைம்ஸ் நீங்க ரோட்ல போகும்போது பாத்திருக்கீங்களா? ஹைவேஸ்ல ட்ரக்கோட மெயின் இது மட்டும் என்ஜின் மட்டும் போகும். ஓகே, பாடி எல்லாம் வேற இடத்துல தான் போய் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ரைட். சோ இது ஒரு ஸ்டேஷன், இது ஒரு ஸ்டேஷன். சோ ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு விஷயம் நடந்துட்டே வரும். ஓகே, ஏன் சொல்ல வரேன்னா இந்த மாதிரி பார்ட்ஸ் எல்லாமே அசம்பிள் பண்றாங்களே, இந்த இடத்துல இந்த பார்ட்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணணும்னா இது இங்க மேனுஃபேக்சர் பண்ணிக்க மாட்டாங்க. இங்கேயும் மேனுஃபேக்சர் பண்ணிருப்பாங்க, இங்க வந்து ஃபிட் பண்ணுவாங்க. அவ்வளவுதான். ஏன் சொல்ல வரேன்னா காசு பொறுத்த வரைக்கும் நான் எதுவுமே பண்ண போறது இல்ல, வெறும் அசம்பிளி தான் பண்றேன். இதுக்குண்டான எல்லா பார்ட்ஸும் வெளியில இருந்தா மேனுஃபேக்சர். அப்ப அவன் தானே சப்ளையர் எனக்கு. ஓகே, சோ அவன் வந்து மேஜர் ஃபோர்ஸா மாறிடுவான். சம்டைம்ஸ் வந்து நான் வந்து அவுட் சோர்ஸ் பண்ணலாமா இல்லன்னா நானே ப்ரொடியூஸ் பண்ணலாமா டெசிஷன் மேக்கிங்கே வந்து அவனோட என்விரான்மெண்ட் பேஸ் பண்ணி தான் இருக்கும். என்ன விட என் சப்ளை நல்லா பண்ணுவான்னு நான் கஷ்டப்படுவேன் இல்லையா? So outsourcing is things getting done from the outside while in-house is doing things on your own. So reality bite நீங்க பாத்தீங்களா? Parle-G, yes, I want to discuss this one. Biscuit பிடிக்குமா மேம்னு கேட்காதீங்க. Okay. So over here, Parle-G marked by Parle products. So இது எந்த பிராண்ட்ல நீங்க சேல் பண்ணணும்னா Parle-Gங்கிறது பிஸ்கெட். ஓகே, பிராண்ட். அண்ட் மேனுஃபேக்சரிங் பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. CF Foods, கோயல் ஃபுட் ப்ராசஸ் சம்திங், ஏதோ கிளியரா இல்ல எனக்கு. எல்விடி, சாஷி, இவங்கெல்லாம் வந்து மேனுஃபேக்சர்ஸ். ப்ராப்ளி நீங்க ஏதாவது ஃபார்மா ரிலேட்டட் மெடிசன்ஸ் வாங்குனீங்கன்னா பின்னாடி பாருங்களேன், மேனுஃபேக்சர்ட் பை, மார்க்கெட்டட் பை இருக்கும். எந்த ஒரு ப்ராடக்ட் எடுத்தாலும் இருக்கும். சோ இந்தியா எடுத்தீங்கன்னா அந்த இந்தியாவுக்குள்ள ஏகப்பட்ட ஃபேக்டரிஸ் இருக்கும். எந்த ஃபேக்டரியில மேனுஃபேக்சர் பண்ணிருக்காங்க, யார் மார்க்கெட்டிங் பண்றாங்க, தட் இஸ் டிஸ்ட்ரிபியூஷன் எந்த சேனல் மூலமா, அதெல்லாம் டீடைல்ஸ் இருக்கணும். இது லா, லீகலா இது பார்க்க வேண்டியது. ஒரு ராப்பர் பின்னாடி அதோட என்னென்ன பாப்பீங்க? ஒரு ராப்பர் பின்னாடி நார்மலா அது பத்தி இது பார்ப்போம்ல. எக்ஸ்பைரி டேட், பேட்ச் நம்பர். ஆக்சுவலா பேட்ச் நம்பர் நமக்கு அவ்வளவா தேவைப்படாது. பட் ஏதாவது இஷ்யூ வருது, நீங்க வந்து கஸ்டமர் கம்ப்ளைண்ட் ப்ரொவைட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் இருக்கு இல்லையா, அதுல வந்து கஸ்டமர் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணணும்னா பேட்ச் நம்பர் வேணும். ஓகே, சோ 70 கிராம் அதோட சேர்த்து நம்ம இந்த 10 கிராம் பாத்துப்போம் எக்ஸ்ட்ரா. ஓகே, பரவாயில்ல, வாங்கலாம். திஸ் ஆல் யூசுவலி ஹேப்பன்ஸ். ஓகே, சோ நெட் வெயிட்னு இருக்கும். சம்டைம்ஸ் நோட் பண்ணிருக்கீங்களா? ப்ராபப்ளி ப்ராடக்ட் வந்து பேக் பண்ணும்போது இந்த வெயிட், தென் பேக்டு நீங்க யூஸ் பண்ணும்போது கொஞ்ச நாள் கழிச்சு யூஸ் பண்ணீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். சோ தட் டிபெண்ட்ஸ். சோ இதெல்லாமே இருக்கு. சோ ஹியர் யூ ஹேவ் சம்திங். ஃபர்ஸ்ட் two characters of the batch indicates the address of the manufacturing unit, etc. Okay, fine. Intermediates, yes, obviously டைரக்டா மேனுஃபேக்சர் கிட்ட இருந்து கன்சியூமர் டைரக்டா ஃபேக்டரிக்கு எல்லாம் போய் வாங்க மாட்டாங்க. எங்க போய் வாங்குவீங்க? ஒரு இன்டர்மீடியட் கிட்ட இருந்து வாங்குவீங்க. சோ யூ ஹேவ் லோக்கல் ரீட்டைலர்ஸ், பிக் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ், ஆன்லைன் ஸ்டோர்ஸ் இருக்கு, லைக் பிக் பஜார், பேண்டலூன்ஸ், ரிலையன்ஸ் அண்ட் ஆல்.
Okay, so அவங்கெல்லாம் intermediaries. Okay, so the act of intermediaries to so many product companies, they act as intermediaries to so many product companies. So intermediaries ஓட ரோலும் வந்து important அது. Is it okay? Yes, of macro environment. Macro is something external to the enterprise. And also please make a note where you cannot have a direct influence or you cannot directly control. Okay, so it's completely outside my control and other things. Okay, fine. Which exerts powerful influence over its functioning. டைரக்டா பண்ண முடியாது ஆனா அது ரொம்ப பவர்ஃபுல் நீங்க அதை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும். So we are going to consider individuals, groups, agencies, organizations, etc. So they'll be coming in frequent contact in the course of this functioning, but they are external to us. Okay. First category with respect to demographic environment. Demographic denotes characteristics of the population of a particular area, maybe a district or country or the whole world. இப்பெல்லாம் பிசினஸ் வந்து குளோபலைஸ்னால ஹோல் வேர்ல்ட் கேட்டகரி தானே பார்க்க வேண்டியதா இருக்கும், ரைட்? இட் இன்க்ளூட்ஸ் ப்ராபபிலி நீங்க ஸ்ட்ராட்டா, தட் இஸ் கேட்டகரைஸ் பண்ணும்போது ரேஸ், ஏஜ் வச்சு கிளாஸிஃபை பண்ணலாம், இன்கம் வச்சு கிளாஸிஃபை பண்ணலாம், எஜுகேஷனல் அட்டைன்மெண்ட், அசர்ட் ஓனர்ஷிப், ஹோம் ஓனர்ஷிப், எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ், லொகேஷன், எப்படி வேணாலும் நீங்க கிளாஸிஃபை பண்ணிக்கலாம். With respect to these factors within a demographic variable and across the whole, across the households and of interest and businessman in addition to economics, எல்லா இடத்துலயும் வந்து இந்த டேட்டா வந்து எனக்கு தேவைப்படும். ஓகே, இதெல்லாம் டேட்டா, இது எனக்கு என்ன தேவைப்படுதோ அதுதான் இன்ஃபர்மேஷன். So we have marketers and other social sciences often group populations into categories, and these categories what you call as with respect to age, race, etc. This is what you call as demographic variance. Okay. So changing age structure of the population, that may be a demographic environment. Increasing diversity, yes, ஒரு ஃபேமிலில நிறைய விஷயங்கள் மாறுது இல்லையா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நீட்ஸ் மாறிட்டு இருக்கு இல்லையா, that case. Changing household patterns, okay. Better educated, more white collar jobs, more professional population மாறுது இல்ல. ப்ளூ காலருங்கிறது கொஞ்சம் இப்போ குறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம், பட் ப்ளூ காலர் ஜாப் இல்லைன்னா கஷ்டம், மேனுஃபேக்சரிங் கஷ்டம் ஆயிடும்ல. And geographic shifts in population. Okay, அந்த ஊர்க்காரங்க இங்க இருக்கிறது இங்க இருக்கிறது, ஸோ அந்த மாதிரி கேசஸ் எல்லாமே. ஸோ இதெல்லாமே வந்து டெமோகிராபிக் என்விரான்மெண்ட். இப்பதான் நீங்க ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிடணும்னா ஹிந்தி தெரிஞ்சிருக்கணும் தமிழ்நாடுல இல்லையா? நீங்க பாடி வந்து ஒன்னும் இல்ல, ஏதோ ஒண்ணு கேட்டேன் ஹோட்டல்ல போயிட்டு, அது ஆக்சுவலா நான் பண்ணதான் தப்பு. நான் ட்ரிங்கிங் வாட்டர்னு கேட்டிருக்கணும், அவங்க வந்து தண்ணி கொடுங்கன்னு கேட்டேன். அவன் மூஞ்ச பார்க்கவே இல்லை, நான் என்ன பண்றது? ஓகே, சோ என்னோட மிஸ்டேக் எல்லாம் அவனோட மிஸ்டேக் இல்ல. குடிக்கிறதுக்கு தண்ணி கேட்டான்னா அவன் என்னென்னமோ கொண்டு வந்து வச்சான். அப்புறமா தான் அவன் ஃபேஸ பார்த்தா நார்த் ஈஸ்ட். ஓகே, அவனுக்கு புரியவே இல்லைன்னு தெரிஞ்சது பேசுனது. அப்புறமா தான் ஃபீல் பண்ண, சார் நம்ம வந்து தமிழ்நாட்டுல இல்ல அப்படின்னு நினைச்சுக்கணும் பேசுறது போது. ஓகே, so some of the demographic factors have a great impact on the business, like ஒருத்தரோட ஏஜ் ப்ரொஃபைல், செக்ஸ் ரேஷியோ, எஜுகேஷன், growth ரேட், இதெல்லாமே வந்து ஒவ்வொரு விதத்துல ஒவ்வொரு பிசினஸ்க்கு வேற மாதிரி மேக்னிடியூட் இன்டென்சிட்டியில அஃபெக்ட் பண்ணும். ஸோ இந்தியாவோட ஏஜ் பாப்புலேஷன் சொல்லியிருக்காங்க, நீங்க செக் பண்ணிக்கலாம் இதெல்லாமே. ஓகே, பிசினஸ் ஆக்சுவலா இது வந்து இந்தியாவில வந்து யூத் எல்லாம் சொல்றோம் இல்லையா, யங்கர் பாப்புலேஷன், இதெல்லாம் கொஞ்ச நாள் தான் அப்புறம் மாறிடும் இருக்கு. ஸோ இட் வில் பி சேஞ்சிங்னு வச்சுக்கோங்களேன், ரைட்? Proceeding. Okay, so business organizations need to study different demographic factors. Yes, எல்லா ஆர்கனைசேஷனுக்கும் ஒரே மாதிரி இருக்காது. சொல்லிட்டோம், அது கிளியரா எக்ஸ்டர்னல் சொல்லிட்டோம், அதனால ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரியான இம்பாக்ட் இருக்கும். என்ன டெமோகிராபிக் ட்ரெண்ட்ஸ் இருக்கு, இது எப்படி வந்து மார்க்கெட் சைஸ வந்து அஃபெக்ட் பண்ணும், என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் த்ரெட்ஸை கொடுக்கும், மிச்சம் எல்லாமே நார்மல் பாப்புலேஷன் சைஸ், ஏஜ் ஸ்ட்ரக்சர் எல்லாம் பார்க்கணும் எக்ஸெட்ரா. ஸோ நான் டைரக்டா பாப்புலேஷன் சைஸுக்கு போயிடுறேன். ஸோ பாப்புலேஷன் சைஸுங்கிறது லார்ஜா இருக்கலாம், ஸ்மாலா இருக்கலாம், அது கம்பெனிஸ்க்கு வந்து எவ்வளவு இம்பாக்ட் கொடுக்க போகுது, அண்ட் என்ன மாதிரியான ஸ்பெசிபிக் மேக்கப் ஆஃப் பாப்புலேஷன் சைஸ் இருக்கு, அதோட கிரிட்டிக்கல் இம்ப்ளிகேஷன்ஸ் என்னது, சேஞ்சஸ் இன் நேஷன்ஸ் பர்த் ரேட் மாறுதல்ல, ஃபேமிலி சைஸ் மாறுதல்ல, ரைட்? So increases or decreasing total population, rapid population growth. Okay, நல்லவேளை இந்தியா ஃபர்ஸ்ட்ல இருக்கு, இதுக்கு மேல எந்த டாப் பொசிஷன்லயும் போக முடியாது. So nation's population growth rate obviously வந்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும், கொஞ்ச நாள் தான் மாறிடும். Next, geographic distribution. Population shift from one region to another. மெட்ரோபாலிட்டன்ல இருந்து நான் மெட்ரோபாலிட்டன்ல இருந்து மெட்ரோபாலிட்டன் ஏரியா ஷிஃப்ட் ஆகுது. சோ தமிழ்நாடோட கேபிட்டல்ல தானே ஃபுல் பாப்புலேஷனே இருக்கு. ஒன்னும் இல்ல, தீபாவளி பொங்கல் டைம்ல பாருங்க, சென்னை காலியா இருக்கும். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் தான் போதும். பட் நார்மல் டே டு டே ஒர்க்கிங்ல
ஒரு 7 கிலோமீட்டர்ஸ் டிராவல் பண்ணோம்னா 2 hours எல்லாம் இருக்கு. 2 hours 3 hours எல்லாம் இருக்கு. சோ நான் என்னோட ஆபீஸ்ல இருந்து கிளம்பும் போது காலையில 8 மணிக்கெல்லாம் ஆபீஸ் போயிடுவேன். கிட்டத்தட்ட அப்பதான் வந்து அங்க இருக்கிற பியூன் வந்து மாப் போட்டுட்டு இருப்பாரு. நான் போய் வந்துருவேன். ஓகே, நான் தான் ஃபர்ஸ்ட் ஆளா போவேன். நான் தான் சிஸ்டம் எல்லாம் ஆன் பண்ணி நெட்வொர்க் எல்லாம் கனெக்ட் பண்ணி வைப்பேன். அதே மாதிரி ஆபீஸ்ல இருந்து கிளம்புற ஆள் நானா தான் இருப்பேன். ஏன்னா என்னோட ஆபீஸ் வந்து லைக் 12 கிலோமீட்டர்ஸ், ரெசிடென்ஸ்க்கும் ஆபீஸ்க்கும் 12 கிலோமீட்டர்ஸ். 12 கிலோமீட்டர் நான் டிராவல் பண்ண 2 மணி நேரம் டிராபிக்ல நிக்கணும். சம்டைம்ஸ் தூக்கமே வந்துடும் எனக்கு டிராபிக்ல. 3 hours நம்ம மியூசிக் போட்டு போவேன் டிராவல் பண்ணும்போது. நிறைய பேர் வந்து டிரைவிங்ல வந்து இளையராஜா சாங் போடுவாங்க. இளையராஜா சாங் எனக்கு தூக்கம் வந்துடும், ஏன்னு தெரியல. இளையராஜா சாங்ஸ் அந்த 90s 2000s அந்த சாங்ஸ் போட்டா 3 hours கண்டினியூஸா போட்டா அது முடியறதுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் போது வீடு வந்து சேர்ந்துருவேன். 12 கிலோமீட்டர்ஸ் 2.5 hours. நான் திருச்சி டு சென்னையே 4.5 hours டிரைவ் பண்ணிட்டு வந்துடுவேன். ஏன் சொல்ல வரேன்னா சென்னையில இருக்கிறதெல்லாம் 14 பாப்புலேஷன் மாறிச்சா. எல்லாரும் திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர், நெக்ஸ்ட் சென்னைக்கு பிறகு நெக்ஸ்ட் கோயம்புத்தூர். ஓகே, ஏன் சொல்றாங்கன்னா எல்லாரும் ஒரே ஒரு ஹப் மாதிரி ஆயிடுச்சு. எல்லாம் மேனுஃபேக்சர் எல்லாமே சென்னையில தானே இருக்கு, அந்த மாதிரி ஆயிடுச்சு. சோ ஜியோகிராபிக் டிஸ்ட்ரிபியூஷனே மாறிடுச்சு இல்லையா. இப்போ பெரிய பெரிய ஷோரூம்ஸ், பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணா எங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க? டெமோகிராபிக் ஃபேக்டர் ஆயிடுச்சு தானே. ஓகே, சோ ஆப்வியஸ்லி இதெல்லாமே சேஞ்சஸ் இருக்கு. ஓகே, சோ அட்ராக்டிவ்னஸ் ஆஃப் அ கம்பெனிஸ் லொகேஷன் ஆப்வியஸ்லி எங்க நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு பாக்குறது, கவர்மெண்ட் சப்போர்ட்டோட இன்ஃபுளுன்ஸ் பண்றது, அண்ட் ரீலொகேஷனுக்காக நான் பிளான் பண்ணா குவாலிஃபைட் ஒர்க் ஃபோர்ஸ் எங்க இருந்து கிடைக்கும். ஓகே, ஒர்க்கிங் அட் ஹோம்னால இப்போ கொஞ்சம் மாறி இருக்கு, கொஞ்சம் ஸ்கேட்டர் ஆகுது பாப்புலேஷன், இல்லைன்னா அப்படியே தான் இருக்கும். ஓகே, எத்னிக் மிக்ஸ், எஸ், ஒவ்வொரு பாப்புலேஷனுக்கும் ஒவ்வொரு மாதிரியான நீட்ஸ் இருக்கு. பொட்டன்ஷியல் கஸ்டமர்ஸ் ஒரு மாதிரி விரும்புறாங்க, அதோட ஒர்க் ஃபோர்ஸ் வேற மாதிரி இருக்கு. சோ இதுல என்னென்ன இஷ்யூஸ் வந்து நம்ம அட்ரஸ் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, எஸ், ஆல் தீஸ் டைவர்சிட்டிஸ், எத்தனை எத்னிக் மிக்ஸ், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி நீட்ஸ், ஒவ்வொரு மாதிரியான கேட்டகரிஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது, சோ என்ன மாதிரியான ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் டிசைன் வேணும், நியூ ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ்னால எக்ஸிஸ்டிங் ஒன்ஸ் வந்து மாடிஃபை பண்ண வேண்டியது இருக்குமா, இல்ல மொத்தமா தூக்க வேண்டியது இருக்குமா, அதுவும் பார்க்கணும். So managers prepared to manage a cultural diversity workforce, and how far the company's position is there to take advantage of the increased workforce heterogeneity. Okay, முன்னாடி ஒரு ஆர்கனைசேஷன் பாத்தீங்கன்னா பர்சன்டேஜ்ல ஒரு 10 to 15% தான் உமன் எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க. இப்போ ஈக்குவல் இருக்காங்க. ஓகே, சம்டைம்ஸ் மோர் ஆஃப் உமன் எம்ப்ளாயிஸ் கூட இருக்காங்க. So the annual divide you can go through it later. Next is income distribution, the last category here. சேஞ்சஸ் இன் இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன். இப்ப நான் டிஸ்கஸ் பண்ணலையா, டிஸ்போசபிள் பர்சனல் இன்கம் வந்து இந்தியால அதிகமா இருக்கு, நிறைய செலவு பண்றாங்க அந்த மாதிரி. சோ இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து சேஞ்சஸ் இருக்கும் போது ஆப்வியஸ்லி நீட் வேற மாதிரி இருக்கும், பர்ச்சேசிங் பவர் மாறும். ஓகே, டிஸ்கிரிப்ஷனரி இன்கம், எப்படி பணம் வருதுன்னு தெரியல, இப்படிதான் ஆர்டிகல் இருந்தது. இந்தியன்ஸ்க்கு வந்து எங்க இருந்து எப்படி பணம் வருதுன்னு தெரியல, எக்கச்சக்கமா செலவு பண்றாங்க, இதுதான் ஆர்டிகல். இந்தியன்ஸ் ஸ்பெண்ட் மோர். அப்ப அது எக்கனாமிக் ஆங்கிள் பார்க்கும்போது டிஸ்போசபிள் பர்சனல் இன்கம் கொண்டு வராங்க, டாக்ஸ் எல்லாம் போகும். ஓகே, பியூட்டிஃபுல்லா இருந்தது அந்த ஆர்டிகல். சோ ட்ராக்கிங், ஃபோர்காஸ்டிங், அசஸிங் த சேஞ்சஸ், இதெல்லாமே வந்து பார்க்கும்போது ப்ராபப்லி மை ஆர்கனைசேஷன் வில் பி பிளானிங் அவைலபிலிட்டி அண்ட் ரிலையபிலிட்டியும் இருக்கு, மாறும் எல்லாமே. ஆப்வியஸ்லி எக்கனாமிக் என்விரான்மெண்ட் வந்து என்னோட மார்க்கெட் சைஸ் அண்ட் ஸ்ட்ரென்த் வந்து கிளியரா டிஃபைன் பண்ணும்பா. ஓகே, the purchasing power இதை பேஸ் பண்ணி தான் இருக்கு. கரண்ட் இன்கம், ப்ரைஸஸ், சேவிங்ஸ், சர்க்குலேஷன் ஆஃப் மணி, இதெல்லாமே கம்ப்ளீட் மேக்ரோ எக்கனாமிக் சைட்ல வந்துடும் எல்லாமே. So important point to consider is how the effect of economic prospect and the inflation will affect you. ஆக்சுவலா கவர்மெண்டோட ரோல் வந்து ரொம்ப ஹெவியா இருக்கும் எக்கனாமிக் சைட்ல. இன்ஃபிளேஷன் இருக்கு, டிஃப்ளேட் பண்ணி விடுறது, டிஃப்ளேஷன் இருக்கு, இன்ஃபிளேட் பண்ணி விடுறது. ஓகே, ஒரு ப்ராடக்டோட பிரைஸ் வந்து ஹைக் ஆகிட்டே போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், வாங்கவே மாட்டாங்க அந்த ப்ராடக்ட். நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த இந்த பிரைஸ் ஹைக் வந்து கொஞ்ச நாள் தான் இருக்கணும், வாங்கவே இல்லைன்னா அந்த இண்டஸ்ட்ரியே டேமேஜ். கரெக்டா, இண்டஸ்ட்ரி ரன்னே ஆகாது. அந்த இண்டஸ்ட்ரியை நம்பி எவ்வளவு நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் இருப்பாங்கல்ல, ஏகப்பட்ட எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க, இவங்க ஃபேமிலியே காலி. நான் ஜஸ்ட் ஒரு நம்பருக்கு 10,000 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம் எம்ப்ளாயிஸ். இந்த இண்டஸ்ட்ரியே க்ளோஸ் பண்ணும், ஒரு ஃபேமிலியில நான் ஆவரேஜ் 4 பேர்னு வச்சுக்கலாம். அப்ப 40,000 பேருக்கு வந்து ஒரு பெரிய கொஸ்டின் ஆகும் உங்களோட லைஃப். அப்ப யோசிப்பாங்கல்ல கவர்மெண்ட், அப்போ வந்து பிரைஸ் வந்து ஹைக் வந்து கண்ட்ரோல் பண்ணும். அப்ப இன்ஃபிளேட் ஆகுதுன்னா டிஃப்ளேட் பண்ணுவாங்க, டிஃப்ளேட் ஆகுதுன்னா இன்ஃபிளேட் பண்றது தான் கவர்மெண்டோட வேலை. ஓகே, so think like a business owner who understand the various aspects of business and how they can affect the decision making and strategy of your business. Is a normal line now. Factors that affect economic environment, economic systems, பொறுத்தவரைக்கும் capitalism பார்க்கணும். Okay, with respect to demand and supply, the concept தெரியும் இல்லையா உங்களுக்கு, எக்கனாமி தான் ஒரு சில கேசஸ் பொறுத்த மட்டும் பார்த்தோம். Okay, then economic conditions of factors
எந்தெந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ் எல்லாம் அதிகமான இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. சோ இது வந்து வேரியபிள்ஸ் சொல்லலாம், இல்ல ஃபேக்டர்ஸ் சொல்லலாம். சோ ஜிடிபி, பர் கேபிட்டா இன்கம், மார்க்கெட்ஸ் ஃபார் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ், அவைலபிலிட்டி ஆஃப் இன்கம், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் எக்ஸெட்ரா. ஓகே, இதெல்லாம் நீங்க பாத்துக்கலாம். எக்கனாமிக் பாலிசிஸ் இருக்கு, இண்டஸ்ட்ரி ரிலேட்டடா எப்படி என்ன மாதிரி ரெகுலேஷன்ஸ் எல்லாம். நான் சொன்னாலே எல்பிஜி கான்செப்ட், இதுல பிரைவேடைசேஷன் வரும்போது, லிபரலைசேஷன் எல்லாம் வரும்போது நிறைய நீங்க நார்ம்ஸ் வச்சுக்க, நிறைய ஸ்ட்ரிக்டா ரெகுலேஷன்ஸ் வைக்கிறீங்க. இதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் கரெக்டா இருக்கு. எக்கச்சக்கமா கொஸ்டின் கேட்டீங்கன்னா நான் இண்டஸ்ட்ரி ஓபன் பண்ணல கையெழுத்து கொண்டு போயிடுவேன். கரெக்டா? எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு போயிடுவேன். எனக்கு தேவை இல்லாத மாதிரிதான் இருக்கும். நான் ஏன் என்ன பத்தி யோசிக்கணும், நான் ஏன் மத்தவங்களை பத்தி யோசிக்கணும்னு நினைப்பேன். அப்போ லிபரலைசேஷன் இருந்தனாலதான் நீங்க செல்ஃப் ஆடிட் பண்ணிக்கலாம். சோ ப்ராப்ளி இந்த டேர்ம்ஸ் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. செல்ஃப் ஆடிட் பண்ணிட்டு நானே என்னோட இன்கம் இவ்வளவு, நான் இவ்வளவு ப்ரொடியூஸ் பண்றேன், நான் இவ்வளவு மேனுஃபேக்சர் பண்ண சொல்லிட்டு நானே ஒரு ஆடிட்டரை வச்சு பண்ணிக்கலாம். ஓகே, சோ இது வந்து காஸ்டிங் ஏரியால கம்ப்ளீட்டா வந்துடும். So industrial policies, so you have some principles, policies, rules, regulations, procedures, direct and control இருக்கும். ஓகே, ப்ராபப்ளி அவங்களே வந்து கம்ப்ளீட்டா பண்ற மாதிரி. ஆப்வியஸ்லி இதனால வந்து இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் வந்து டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ல ஃபாலோ ஆயிட்டு இருக்கான். Then we have the fiscal policy. So தெரியாத பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் ரிலேட்டடா இருக்கிறது ஃபிஸ்கல் பாலிசி. மானிட்டரி பாலிசி இருக்கு. ஸோ ஆர்பிஐயோட ரோலோட இருக்கிறது. அண்ட் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசி. ஸோ ப்ராபப்ளி வி ஆர் டிஸ்கசிங் ரைட். இண்டிபெண்டன்ஸ் பிறகு யாருக்கிட்டயும் நம்ம வந்து நம்மளோட ஸ்டேட்டஸ் விட்டு கொடுத்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப டைட்டா பிடிச்சிட்டு இருந்தோம். ஆனா வந்து இப்பவும் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபாரினர்ஸ் வந்து ரியல் எஸ்டேட் மார்க்கெட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ரியல் எஸ்டேட் ஃபீல்ட்ல இட்ஸ் ப்ரோஹிபிட்டட். லாட்டரியில இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, ப்ரோஹிபிட்டட். இது வந்து நீங்க ஃபெமா ஆக்ட், இந்த ஃபாரின் ட்ரேட் பாலிசி இதெல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா தட்ஸ் a லிஸ்ட் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் which is completely prohibited. அதே மாதிரி ஒரு சில ஆக்டிவிட்டிஸ் வந்து ரெண்டு ரூட்ல போடுவாங்க. ஜஸ்ட் ஒரு ஐடியாக்காக சொல்றேன், ப்ராபப்ளி கொஞ்சம் ஞாபகம் தான் நல்லா இருக்கும் உங்களுக்கு. ரெண்டு ரூட் சொல்லுவாங்க. ஒரு ரூட் வந்து ஆட்டோமேட்டிக் ரூட், ஒரு ரூட் வந்து கவர்மெண்ட் ரூட் சொல்லுவோம். ஓகே, இன்னொன்னு வந்து டோட்டலி பேண்ட், ப்ரொஹிபிட்டட். சோ அந்த ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ண ஃபாரினர்ஸ் வந்து நம்ம இந்தியாவோட ரியல் எஸ்டேட் பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்றது, கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம். இப்போ பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் பண்றாங்களா, அதெல்லாம் பண்ணலாம். ரியல் எஸ்டேட்ஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் தான் சொல்ல பெரிய லிஸ்ட். ரியல் எஸ்டேட்ஸ் அண்ட் லாட்டரி பிசினஸ் இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஓகே, அண்ட் ஷிப்பிங் பிசினஸ்ல என்டர் ஆகக்கூடாது. நம்ம இந்தியனோட ஷிப்பிங் பிசினஸ்ல ஷேர் வாங்குறதெல்லாம் பண்ணக்கூடாது. ரூட்ல பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ரூட் அண்ட் கவர்மெண்ட் ரூட் ஸ்ப்ளிட் பண்ணிருப்பாங்க. ஆட்டோமேட்டிக் ரூட்ல இந்த லிபரலைசேஷன் கான்செப்ட்ல வருது, எல்பிஜில எல் கான்செப்ட்ல வருது. ஆட்டோமேட்டிக் ரூட்னா நீங்க எந்தெந்த பிசினஸ் பண்றீங்களா ஒரு லிஸ்ட் கொடுத்திருக்காங்க, ஷெட்யூல் கொடுத்திருக்காங்க. அந்த ஷெட்யூல்ல வந்து உங்களோட பிசினஸ் லிஸ்ட் ஆயிருக்கா, அப்ப இந்த பிசினஸ் எல்லாம் நீங்க பண்ணலாம். ஆனா இந்த மாதிரி பிசினஸ் பண்றீங்கன்னு சொல்லிட்டு ஒரு இன்டிமேஷன் மட்டும் கொடுங்க. யூ நீட் நாட் கெட் த பெர்மிஷன். இதெல்லாம் நாங்க பண்றோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் நீங்க கிட்ட பாஸ் பண்ணி. ஆனா கவர்மெண்ட் ரூட்னா அதுலயும் ஷெட்யூல்ல வந்து லிஸ்ட் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் நீங்க ஏதாவது பர்டிகுலர் ஆக்டிவிட்டி பண்றீங்கன்னா இது கவர்மெண்ட் கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் பண்ணணும். அதனால பேரே பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ரூட் அண்ட் கவர்மெண்ட். ஓகே, இதெல்லாம் நீங்க ஃபியூச்சர்ல படிப்பீங்க. உங்களுக்கு இதுக்கு எல்லாமே சிலபஸ்ல இன்டர் ஆர் ஃபைனல் லெவல்ல படிப்பீங்க. இப்போதைக்கு வந்து ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக. ஓகே, சோ ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசிஸ் இருக்கு, இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டுக்காக. அண்ட் இன்னொரு கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீஸ் பாக்குறதுனால ஒரு ஃபாரின், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இதுவே எடுத்துக்கலாம், ஃபோர்டே எடுத்துக்கலாம். ஃபோர்ட் வந்து இந்தியால வந்து காசை சேல்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறானா, என்ன தெரியுமா பண்ணுவான்? ஃபோர்ட் வந்து ஒரு ஃபேக்டரி செட்டப் பண்ணா என்ன இந்தியால அப்படின்னு நினைப்பான். ஆனா ஃபேக்டரி செட்டப் பண்றது அவன் வந்து ஹோல்லி ஓன் சப்சிடரியா பண்ணணும். நீங்க வந்து இந்தியால ஒரு கம்பெனியா அது ஸ்டார்ட் பண்ணணும் சொல்லிட்டு லாஸ் இருக்கு. ஃபாரின் கம்பெனி சொல்ல மாட்டான், இதை இந்தியன் கம்பெனி தான். பட் பேரண்ட் யாருன்னா ஃபாரின் கம்பெனி. ஹோலி ஓன் சப்சிடரி கான்செப்ட் தெரியும்ல, 100% அவனே வச்சிருக்கோம். சோ கம்ப்ளீட் கண்ட்ரோல் நீங்க வச்சுக்கோங்க. ஆனா வந்து என்னது, இந்தியன் நார்ம்ஸ்குள்ள வரும். இப்போ இந்தியன் நார்ம்ஸ்குள்ள வரும்போது இந்த ஜிடிபில வந்து நம்ம காமிச்சிக்கலாம்ல. சரி, நம்ம ஊரோட ரிசோர்ஸ் தானே யூஸ் பண்றோம், சும்மா இல்ல இல்லையா? சோ இந்த மாதிரி கான்செப்ட் இருக்கு. இது ஒண்ணு. இது வந்து ஃபேக்டரி செட்டப்காக ஹோலி ஓன் சப்சிடரி. இன்னொரு கான்செப்ட் வந்து ஆஃப்டர் சேல் சர்வீஸ். சேல் ஆன பிறகு சர்வீஸ் ப்ரொவைட் பண்றதெல்லாம் நீங்க இந்தியன் கம்பெனில தான் தான். இப்ப நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணிடுறீங்க குட்ஸ். ஓகே, எக்ஸ்போர்ட் பண்ண பிறகு இந்தியால நாங்க தானே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப எங்க ஆளுங்க வந்து ஆப்பர்ச்சுனிட்டி தரணும் சொல்லி இதுவும் ரூல்ஸ் இருக்கு. சோ நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணுங்க, அதுவும் எல்லா ப்ராடக்ட்ஸ்க்கும் பர்டிகுலர் ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுங்க. ஆனா அந்த குட்ஸை சேல் பண்ண பிறகு, சேல் ஆன பிறகு கட்டாயமா ஆஃப்டர் சேல் சர்வீஸ் வந்து நாங்க இந்தியன்ஸ் தான் பண்ணுவோம், இந்தியன் கம்பெனிஸ் தான் பண்ணுவோம். சோ அதுக்கு ஆர்கனைசேஷன்ஸ். ஓகே, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. Okay, fine. So this is all related to investment policies. Next one, the exim policy. As I was discussing this earlier, export and import. So எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு export and import policies. ஒரு கிளாஸ் பாக்குறீங்களா ப்ளீஸ்? Political, legal environment. So political and legal.
includes factors as a general state of political development. இப்ப நம்மளுக்கு ஸ்ட்ராங் பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி இருக்குல்ல, சோ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி மாற மாற நம்மளுக்கு வந்து நிறைய விஷயங்கள் மாறுது இல்லையா, ஃபேக்டர்ஸ் மாறுது, எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ். So the degree of politicization of business and economic issues, morality based பண்ணி, law and order situation based பண்ணி, political stability, political ideology இதெல்லாமே பேஸ் பண்ணி மாறும். So ruling party also plays an important role. Purposefulness and efficiency of government agencies. எங்கேயாவது யூஎஸ்ல எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து இவர் வின் பண்ணிட்டாரு அவர் வின் பண்ணிட்டாருன்னு சொன்னா நம்மளுக்கு இம்பாக்ட் இருக்குல்ல ஷேர்ஸ்ல ஸ்டாக்ஸ்ல, ரைட்? So government policies பொறுத்தவரைக்கும் we have these types of policies இது ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். We have special legal enactments and framework. ஏன்னா லீகலும் நம்ம சேர்த்து தானே பாக்குறோம். 3 elements நம்ம இங்க பாக்கணும். ஒன்னு வந்து கவர்மெண்ட், இன்னொன்னு வந்து லீகல், இன்னொன்னு வந்து பொலிட்டிக்கல். சோ கவர்மெண்ட்ங்கிறப்போ கவர்மெண்ட் என்ன பாலிசிஸ் இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, ஆஃப்டர் சேல் சர்வீஸ் இந்தியன் கம்பெனி தான் பண்ணணும். சோ ஃபாரின் சைட்ல பார்க்கும்போது சோ இப்போ மேக் இன் இந்தியா கான்செப்ட் கூட அதுதானே ஸ்ட்ராங் கேஸ் தானே இதுவும். சோ கவர்மெண்ட் பாலிசிஸை பேஸ் பண்ணி தான் என்னோட பிசினஸ் இருக்கு. சோ என்ன மாதிரியான கவர்மெண்ட் இருக்கு, எப்படி கண்ட்ரியை ரன் பண்றாங்க, சோ தட்ஸ் ஆல்சோ ஹேவிங் அ பவர்ஃபுல் இன்ஃப்ளூயன்ஸ். ஓகே, டாக்ஸஸ் லெவி பண்றது, டியூட்டிஸ் லெவி பண்றது எல்லாமே இம்பாக்ட் இருக்கு. வித் ரெஸ்பெக்ட் டு லீகல் சைட், ஒரு கண்ட்ரியோட லீகல் சிஸ்டம் சவுண்டா இருந்ததுன்னா எஸ் டெஃபினெட்லி பிசினஸ் வந்து அந்த கண்ட்ரில ஆப்ரேட் பண்றதுக்கு ரெடியா இருப்பாங்க. இன்னொரு மேஜர் டிராபேக், இந்தியால வந்து நிறைய பேர் இன்னும் ஃபேக்டரிஸ் ஓபன் பண்ணாத ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட சவுண்ட் சிஸ்டம் லீகல் சிஸ்டம் வந்து லேபர் சைட்ல வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங். ஏன்னா நம்மளுக்கு லேபர்ஸ் அதிகம் இல்லையா, லேபர் இன்டென்சிவ் இண்டஸ்ட்ரீஸ் நிறைய ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அட் சேம் டைம் வந்து அது கொஞ்சம் டிராபேக்கா சென்ஸ் பண்ணுவாங்க. ஏதாவது இஷ்யூன்னு வந்து வச்சுக்கோங்களேன், நம்ம இந்தியன் லாஸ் தான் அவங்களுக்கு அப்ளை ஆகும். லேபர் லாஸ் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும், நம்ம சோசியல் கோட்ஸ் எல்லாம் எக்கச்சக்கமா ஸ்ட்ராங்கா வந்துச்சு. சோ ஒரு நல்ல ஒர்க்கிங் நாலேஜோட இருக்கணும். மேஜர் லாஸ் லைக் ப்ரொடெக்ஷன் ஆஃப் கன்சியூமர்ஸ், கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் இருக்கு, காம்படிஷன்ஸ் இருக்கு. சோ இதெல்லாமே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியதா இருக்கு. வித் ரெஸ்பெக்ட் டு பொலிட்டிக்கல் சைடு, இது ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். பொலிட்டிக்கல் ப்ரெஷர்ஸ் வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்றது, ஆர்கனைசேஷன்ஸ் லிமிட் எக்ஸெட்ரா. சோ குரூப்ஸ் அசர்டைன்மெண்ட் அண்ட் ஹவு ஃபார் தே ஆர் கோயிங் வித் சர்வீஸ் அண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் இதெல்லாமே கொஞ்சம் பாக்குற மாதிரி இருக்கும். நீங்க பாத்துக்கலாம், இது ஓகே. நெக்ஸ்ட் ஐல் கோ ஃபார் சோஷியோ கல்ச்சுரல் என்விரான்மெண்ட், சொசைட்டி அண்ட் கல்ச்சர். ட்ரெடிஷன்ஸ் மாறும், வேல்யூஸ் அண்ட் பிலீவ்ஸ் மாறும், லெவல்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் லிட்ரஸி ரேட், எஜுகேஷன், எத்திக்கல் ஸ்டாண்டர்ட், ஸ்டேட்ஸ் ஆஃப் சொசைட்டி, சோசியல் ஸ்ட்ராட்டிபிகேஷன் எல்லாமே மாறும். கான்ஃபிளிக்ஸ், கொஹிசிவ்னஸ், ஓகே எல்லாமே மாறும். சோ இது வந்து கிட்டத்தட்ட டெமோகிராபிக்ஸ்ல இருந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஆக்சுவலா டெமோகிராபிக்ஸ்க்கும் சோசியோ கல்ச்சுரல் என்விரான்மெண்ட் மேஜர் டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா, டெமோகிராபிக்ஸ்ங்கிறது என்னென்ன வேரியபிள்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணது. இட் வில் நாட் டிஃபைன் த கேரக்டரிஸ்டிக்ஸ். எத்திக்கல் வேல்யூஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ண மாட்டோம். இங்க வந்து எத்திக்கல் வேல்யூஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, சோ இட்ஸ் த பிஹேவியர் அண்ட் த பிலீஃப் சிஸ்டம் ஆஃப் தட் பாப்புலேஷன். ஓகே, சோ இட் கன்சிஸ்ட் ஆஃப் ஃபேக்டர்ஸ் ரிலேட்டட் டு ஹியூமன் ரிலேஷன்ஷிப். ஏன்னா இங்க தானே நம்ம பிலீஃப்ஸ் பத்தி எல்லாம் பேசுறோம். அண்ட் சோஷியல் ஆட்டிடியூட்ஸோட இம்பாக்ட் எவ்வளவு தூரம் இருக்கும், பிலீவ்ஸ், வேல்யூஸ் அண்ட் நார்ம்ஸ் ஆஃப் சொசைட்டி, ஹவு இட் இஸ் டிட்டர்மைனிங் எக்ஸெட்ரா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பீஃப் எக்ஸ்போர்ட்டை பேன் பண்ணாங்களா? ஓகே, மாடை கொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்களா? மாடு தெய்வம் சொன்னாங்களா? பொலிட்டிக்கல் இம்பாக்ட் தானே அது. ஓகே, மாடு இதுல பொலிட்டிக்கல் ரூலிங் பார்ட்டி மாறும்போது வேற மாதிரி ட்ரீட் பண்றாங்க. ஓகே, கோர் பிலீஃப்ஸ் பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரே மாதிரி இருக்காது. சம் சேஞ்சஸ் வந்துட்டே தான் இருக்கும், நீங்க அடாப்ட் பண்ணும். ஓகே, சோ திஸ் ஹாஸ் டு பி டேக்கன். சம் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் that are influencing பாத்தீங்கன்னா social concerns, society, environment, pollution, corruption பாக்குறது. And how these attitudes and values are considered, customs, beliefs ஒவ்வொருத்தவங்க நினைக்கிறது தானே. ஓகே, லைஃப் ஸ்டைல் பேட்டர்ன் சேஞ்ச் ஆயிருக்கு, ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் இப்போ கண்ணாபின்னான்னு மாறி இருக்கு, அண்ட் ரோல் ஆஃப் உமன் இன் த சொசைட்டியும் மாறி இருக்கு. ஓகே, சில்ட்ரன், adolescent and etc. and educational level, this is all having a big impact. Okay, so example McD and 2021ல யூபர் இட்ஸ் மூணுல போய் டெலிவர் பண்ணிச்சு. இன்னும் தெளிவா தெரியாதா? என்னமோ கொடுத்துச்சுப்பா. ஆமா, யூபர் ஈட்ஸ் பயங்கர ஃபேமஸ். அதனால யூபர் டெலிவரி டு மூன் அவுட் ஆஃப் திஸ் ஒன். பாருங்க, கேப்ஷனே சூப்பரா இருக்குல்ல. யூபர் ஈட்ஸ் மேக்ஸ் our first food delivery to moon. இவன் தான் இந்த யூபர் ஈட்ஸ் டெலிவர் பண்றதுக்கு ஒருத்தன் வந்து பறந்து போயிருக்கான். சோ இந்த மாதிரி பிரவுன் கவர்ல யூபர் ஈட்ஸ் கட்டாயமா இருக்கணும்ல, பேனர் இருக்கணும்ல. ஆக்சுவலி இஸ் ஜாப்பனீஸ் சயின்டிஸ்ட் நினைக்கிறேன்.
ரீட் பண்ணி பாருங்களேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இத மெதுவா ரீட் பண்ணி பாருங்களேன், சூப்பரா இருக்கும். அதான் பாத்துடலாம். ஆர்டர் மீட் த மூன் மெனு டெலிவரி லிஸ்டே காணுமே, ஈஸியா பாக்குற மாதிரி காணுமே. ஏதோ சிக்கன், பீஃப், அப்புறம் என்ன வேற என்ன இருந்தது, ஃபிஷ் மெயினா தருவாங்க. பார்த்தோன்னா லிஸ்ட் கிடைக்க மாட்டேங்குது. அது அவனோட பிரச்சனை, நீங்க வரி பண்றீங்க. சரி, செக் பண்ணி பாருங்களேன். மூன் கஃபே மெனு அண்ட் டெலிவரின்னு பார்த்து ப்ரௌஸ் என்னமோ இருக்கு. மூன் கஃபே. 15th December 2021. ஓகே, 2021ல நடந்திருக்கு. திஸ் பர்சன் இஸ் சயின்டிஸ்ட். இவருக்கு டெலிவர் பண்ணதான் அமைச்சிருக்காங்க. Okay. இது வந்து ஜஸ்ட் ஐ தாட் இட்ஸ் கம்ப்ளீட்லி ப்ரொமோஷன் சேக். ஸோ வாயில நுழைய கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் பண்ணிக்கோங்க. இசாக்கு மெசாவா அண்ட் காஸ்மோநாட் ஆண்டன் கோர்ஸ் வித் அன் யூபர் ஈட் பேக். ஓகே, அண்ட் மெனு கூட பார்த்தா நல்லா இருக்கும்ல, கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். ஆ ஆ சொல்லுங்க. மேக்ரல் ஃபிஷ். ஓகே, பீஃப் ஸ்வீட் சாஸோட மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஓகே, போர்க் எல்லாமே வந்துச்சு, எல்லா வெரைட்டியும் ஓடுறது தாவறது ஊறுறது. நல்லா இருக்குல்ல, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல. ஆனா அவன் சாப்பிட்டானாலும் தெரியாது, டெலிவர் பண்ணாங்க கூட தெரியும். ஓகே, லெட் மீ கோ ஃபார் த கண்டென்ட். இது எதெல்லாம் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் தானே, நல்லா இருக்குல்ல. ஓகே, சோ anyway, you don't dream of walking on the moon at all. Probably in future you may be going to the moon, traveling in spaceships, flying to the other side of the globe within a few hours. இதெல்லாம் சான்ஸே இல்ல இல்லையா? ஆல் பிகாஸ் ஆஃப் டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட். சிட்டில இருந்து ஒரு இடத்துக்கு இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதா லேட் ஆகும். பட் ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு ஈஸியா போயிடலாம். ஒரு கண்ட்ரில இருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போயிடலாம். சோ பிசினஸ் பொறுத்த வரைக்கும் இவ்வளவு விஷயங்கள் நடக்குது. பட் டெக்னாலஜி ரீச்சஸ் பீப்புள் த்ரூ பீப்புள். ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. ஆர்என்டி அதுக்காக அதிகமா ஸ்பெண்ட் பண்றாங்க. தனி டிபார்ட்மெண்டே ஆர்என்டி இருக்கு. சேஞ்சிங் டெக்னாலஜி, ரைஸ் அண்ட் டிக்ளைன் ஆஃப் தி ப்ராடக்ட்ஸ், எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் கஸ்டமர், சோ ஆன். சோ இந்த சைட் பாத்தீங்கன்னா ஜாப்ஸ் பிகம்ஸ் மோர் இன்டெலெக்சுவல். ஓகே, உட்கார்ந்தே வேலை செய்யறாங்க இல்லையா? டெக்னோ ஸ்ட்ரக்சர், ப்ரொஃபஷனல் மேனேஜர்ஸ் இருக்காங்க. ரெகுலேஷன்ஸ் அதுக்கு இதமா இருக்கும். ஓகே, டெக்னாலஜிக்கல் சைட்னாலே ரெகுலேஷன்ஸ் இருக்கு. சிஸ்டம் காம்ப்ளெக்சிட்டி இருக்கும். அண்ட் டிமாண்ட் ஃபார் கேபிட்டல் ஆப்வியஸ்லி. ஸோ திஸ் இஸ் த இன்டர்ஃபேஸ் பிட்வீன் பிசினஸ் அண்ட் டெக்னாலஜி. ஒரு கிளாஸ் பார்த்துக்கலாம் நீங்க. What are the following factors to be analyzed in technological environment? What is the change will be happening full of the technological change? Absolute I don't. டக்குன்னு absolute ஆகும். Opportunities arising out of technological innovation, risk and uncertainty, role of RD in a country and government's budget இதெல்லாம் பார்க்கணும். Probably automobile industry பொறுத்த வரைக்கும் electric vehicles வந்திருக்குல்ல. Okay. CNG vehicles and my electric vehicles. So we are trying to adopt new technologies also over here. And technology and business வந்து is interrelated and interdependent. இதனால அது அதனால இது. டெக்னாலஜி டெவலப் ஆகுறதுனால பிசினஸ் சேஞ்ச் ஆகுது. பிசினஸ் சேஞ்ச் பண்ணணும்னா டெக்னாலஜி தேவைப்படுது. ஸோ இட்ஸ் லைக் இன்டர்ரிலேட்டட். ஸோ லைன் பை லைன் நான் போகலாம், நீங்க பாத்துக்கலாம். The use of technology, they reduce paperwork, yes, obviously. Schedule payments more effectively, yes. Sometimes நீங்க பேமெண்ட் ஷெட்யூல் பண்ணீங்கன்னா அதுவா எடுத்துக்கிறான். ஓகே, லைக் ஆட்டோ ஜெனரேட்டட் மாதிரி ஆட்டோமேட்டிக்கா பேமெண்ட் நடந்தது. So technology aspects are so important. Some of the key questions like what are the technologies, production side, information side used by the company, which technologies are utilized in the company's business product. Okay, எல்லாமே பார்க்கணும். சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே பார்க்கறது. How critical is this technology? ஏன்னா நம்ம நினைச்சிட்டு இருக்க மாதிரி ஈஸி எல்லாம் இல்ல அது. ஓகே, நம்ம யூஸ் பண்ற மாதிரி மொபைல் போன்ல யூஸ் பண்ற டெக்னாலஜி பத்தி நம்ம பேசல, பெரிய லெவல்ல பேசிட்டு இருக்கோம். Which external technologies might become critical and why? Yes, இது அனலைஸ் பண்ணல. ஃபியூச்சர்ல எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும்ல.
what has been the investment in the product and process side of these technologies பார்க்கணும். என்ன மாதிரி டிசைன்ஸ், என்ன மாதிரி ப்ரொடக்ஷன், எப்படி இது இம்ப்ளிமெண்ட் பண்றது பெருசு இல்ல, அதுக்கு பிறகு அதை சர்வீஸ் பண்ணல, அது ரொம்ப பெரிய விஷயம். And which technological investment should be curtailed and eliminated, எது வேணும் எது வேண்டாம் பிரிக்க தெரியணும். And additional technologies and other things. Okay, what are the implications of the technology on business portfolios? Yes, right. Next, let me continue with global environment immediately. டெஃபினட்டா காம்படேட்டிவ் லேண்ட்ஸ்கேப்ஸ் பத்தி பார்க்கும்போது நான் நினைச்சிட்டு இருக்கேன் நம்மள சுத்தி இருக்கிறவங்க மட்டும் பார்க்கணும் இல்ல, குளோபலைஸ்டா நான் பார்க்கணும். ஓகே, ஆக்சுவலா நம்ம எப்படி பிரிச்சுக்கலாம், நம்மளோட ஓன் கண்ட்ரி அண்ட் ஃபாரின் கண்ட்ரின்ட்டு. நம்மளோட ஓன் கண்ட்ரில என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம ஃபேஸ் பண்றோம், டெக்னாலஜிக்கல் சைட், பொலிட்டிக்கல் சைட் எல்லாமே ஃபேஸ் பண்ணுவோம். அதே மாதிரி விஷயங்கள் நான் என்னோட ஃபேக்டரி ஒரு பிசினஸ் வந்து குளோபலைஸ் பண்ணும்போது அங்கேயும் அதே மாதிரி இருக்கும். லா இருக்கும், கவர்மெண்ட் இருக்கு, லீகல் சைட் பார்க்கணும், பொலிட்டிக்கல் சைட் பார்க்கணும், சோசியல் சைட் பார்க்கணும். மெக்டி இருக்கான்ல, மெக்டொனால்ட்ஸ் வந்து சோ நான் வச்ச பாசமான பேரெல்லாம் இல்ல, மெக்டொனால்ட்ஸ் மெக்டி தான் கூப்பிடுவாங்க. ஓகே, ஆக்சுவலா வந்து இந்தியால வந்து இவன் வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்றோம். ஓகே, இந்தியால வந்து நமக்கு எப்படி இருக்கணும்னா சப்புன்னு இருக்கக்கூடாது, சாப்பிடறதுக்கு எப்படி இருக்கும், ஸ்பைசியா, பார்க்கும்போது எப்படி எச்சு ஒரு மாதிரி டார்க் கலர்ஸ் இருக்கணும் இல்லையா, நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் நம்மளுக்கு. சோ இந்தியானாலே அந்த ஸ்பைசஸ்க்காக தான். மெக்கி வந்து என்ன பண்றாங்கன்னா இந்தியால பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்தியால இருக்கவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இந்த சாஸ வந்து கொஞ்சம் மாத்தி டிஃபைன் பண்ணிருக்கோம். சோ நீங்க எங்கேயாவது ஃபாரின்ல போயிட்டு சாப்பிட்டு பாருங்க, இங்க சாப்பிட்டு பாருங்க. ஓகே, கட்டாயமா எப்பயாவது ஃபாரின் விசிட் பண்ணுவீங்கல்ல, அப்ப கட்டாயமா சாப்பிட்டு பாருங்க, என் ஞாபகம் வரும். ஓகே, அங்க வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்க எனக்கு என்ன டேஸ்ட் டிஃபரன்ஸ். இந்தியால இருக்கிற சாஸ் டேஸ்டும் இந்தியா விட்டு நீங்க வெளியில போனீங்கன்னா அங்க இருக்கிற சாஸ் டேஸ்டும் டிஃபர் ஆகும். இங்க பண்ற சாண்ட்விச்சஸ் என்னன்னா வெரைட்டி இருக்குல்ல, யார் விசிட் பண்ணிருக்கீங்க மெக்டி, யார் மெக்டி லவர்ஸ் இருக்கிறீங்க, பீஸா ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கு பிடிக்காதெல்லாம் நான் விசிட் பண்ணதே இல்லை, பேர் மூலம் தெரியும் அவ்வளவுதான். ஓகே, சோ சாஸ் வந்து இந்தியால இருக்கிற சாஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பைசி, சோ வெரைட்டிஸே வேற மாதிரி இருக்கும். சோ அந்த மாதிரி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணோம் இந்தியால. ஓகே, நல்லா ஹிட் ஆச்சு. இன்னொரு தப்பா சேர்ந்து பண்ண என்ன தெரியுமா, எல்லாரும் ஆர்கானிக் ஆர்கானிக்ங்கிறாங்களே, ஹெல்த்திங்கிறாங்களே, அதுவும் இந்தியன்ஸ் வந்து ஹெல்த் வைஸ் பயங்கர கான்சியஸ். பிகினிங் டேஸ்ல எல்லாம் பீஸா பர்கர் இதெல்லாமே சாப்பிட்டு வந்து பயங்கரமா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு பிறகு ஜெனரேஷன் மாறிச்சு, சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, எனக்கு தெரிஞ்சு ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்புள் வந்து பீஸா தான் 3 வேளையும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஓகே, அந்த அவங்க ப்ராப்ளி சென்னையில வந்து சஹாவோட கிளாஸ்மேட், பயங்கர பெரிய பொண்ணு மாதிரி இருப்பா. யூ won't believe like she's in 10th standard. இது நான் எப்ப பேசுறேன்னா 2-3 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது சொல்றேன், அந்த பேண்டமிக் முன்னாடி இருக்குல்ல. சோ அந்த டைம்ல வந்து she looks like a so very big girl. 9th standard 10th standard படிக்கிற மாதிரி நல்லா ஹைட் அண்ட் வெயிட்டா இருப்பா. என்ன என்ன சொல்றது இது? ஓகே, அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா நோ பிரிஸ்கிரிப்ஷன் தான், நோ பீஸா நோ பர்கர். ஏன்னா ஒரு ஃபுல் பீஸா ரவுண்டு கட்டுவாங்க. ஓகே, கிளாஸ்ல அவ தனியா தெரியவா. நீங்க யோசிச்சு பாருங்களேன், ஹைட்டா இருக்கிறது டிஃப்ரெண்ட், குண்டா இருக்கிறது டிஃப்ரெண்ட், ஹைட் அண்ட் வெயிட் ரெண்டுமே சேர்ந்து இருக்கும் போது. சோ என்ன ரீசன் பார்க்கும்போது ஃபுல் பீஸா ரவுண்டு கட்டுறது, 3 வேளையும் பீஸா சாப்பிடுறது, இப்படிதான் போச்சு. சோ ஒபிசிட்டிங்கிற நேச்சர் வந்துச்சு இல்லையா. சோ இந்தியால வந்து ஆர்கானிக் நிறைய விரும்புறாங்க. சோ மெக்டி இப்படிதான் வந்து லூஸ் பண்ணா. மெக்டியோட ஸ்ட்ராட்டஜி, எல்லா ஸ்ட்ராட்டஜியும் வந்து பாஸ் ஆகாது. ஃபெயிலியர் ஸ்ட்ராட்டஜில மெக்டி தான் முதல்ல நிக்கிறா. நீங்க செக் பண்ணி பாருங்களேன், மெக்டியோட ஸ்ட்ராட்டஜின்னு பாருங்க, சாஸ் ஆர்கானிக் ஃபிளாப் ஆச்சு. ஓகே, ஆர்கானிக் சொல்லிட்டு என்னமோ ட்ரை பண்ணா, டேஸ்டே வரல, ஃபிளாப். ஓகே, சோ இதுவும் ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்ட்ராட்டஜிக். ஓகே, சோ குளோபல் என்விரான்மெண்ட்ல பார்க்கும்போது அங்க இருக்கிற கல்ச்சர், அங்க இருக்கிற பிலீஃப், அங்க இருக்கிற மக்கள் அப்படி இப்படின்னு பார்த்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றது தான் வந்தது. சோ கான்செப்ட் ஆஃப் குளோபல் வில்லேஜ் ஹஸ் நவ் சேஞ்ச் ஹவ் இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் ரிலேட் டு ஈச் அதர். ஓகே, நியூ மைக்ரேட்டரி ஹேபிட்ஸ் இருக்கும். ஏன்னா ஒரு இடத்துல நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, வேற இடத்துக்கு போகும்போது அங்க அப்படிதான் ஃபுட் கிடைக்கும். இப்ப நார்த்ல வந்து உங்களுக்கு பெரிய கம்பெனில சிஏவா போனீங்கன்னா வேணாவா சொல்ல போறீங்க சொல்லுங்க. ஓகே, எவ்வளவு சம்பளம் எதிர்பார்க்கறீங்க? ஜஸ்ட் ஒரு டிஸ்கஷன் சேக், எவ்வளவு சம்பளம் எதிர்பார்க்கறீங்க ஒரு மாசத்துக்கு? இப்ப சொல்லக்கூடாது, ஏன்னா நீங்க முடிக்கிறதுக்கு இன்னும் 3-4 இயர்ஸ் இருக்கு. ஓகே, அப்போ நீங்க எவ்வளவு சம்பளம் எழுதுற? இப்போ வந்து 3 லட்சம் ரூபாய் வேணும்னு சொன்னா இப்போ 3 லட்சம் ரூபாய், அப்போ 2 லட்சம் ரூபாய் 3 லட்சம் ரூபாய் ஒண்ணுமே இல்லப்பா. சொல்லுங்க எவ்வளவு எதிர்பார்க்க? 5 lakhs வச்சுக்கலாமா ரவுண்ட் ஃபிகர்? So probably this is in the year after 4 years. So 2027 or 28ல வந்து நீங்க 5 lakhs எதிர்பார்க்கறீங்க. நார்த் சைட்ல ஓகே, ஒரு ஒரு கம்பெனில வந்து உங்களுக்கு வந்து 7 lakhs சொல்றாங்க, 10 lakhs சொல்றாங்க, போகாம இருப்பீங்களா? ஓகே, இல்ல அம்மா ஊத்துற தோசை தான் நான் சாப்பிடுவேன் சொல்லிட்டு உட்கார மாட்டீங்க, கிளம்பி போயிடுவீங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சேன், ஒரு தீபாவளி என்ஜாய் பண்ணல, மேம் ஃபுல் டே கிளாஸ் வச்சாங்க, இதுக்காகவே நான் ஓடுறேன். இந்த பிளான் பண்ணுவீங்களா?
நார்த்ல போனா வேற சப்பாத்தியா போட்டு கொள்ளுவாங்க. எவ்வளவு நாள் சாப்பிடுவீங்க சப்பாத்தி தால்? அதுவும் ஃபுட் லவர்ஸ் இருக்கிறீங்க, சப்பாத்தி மட்டும் சாப்பிடுற ஃபுட் லவர்ஸ். ஓகே, அவனும் அதான் சொல்லுவான். இங்க வந்து ஐயா சாம்பார் சட்னி சாப்பிட முடியலப்பான்னு சொல்லுவான். ஓகே, ஒண்ணும் இல்ல, நார்த் சைட்ல இருக்கிற ரிலேட்டிவ்ஸ் வந்து இங்க தமிழ்நாடுக்கு வந்தாங்கன்னா, என்ன எப்ப பார்த்தாலும் நீங்க இட்லி தோசை போடுறீங்க, எங்களுக்கு இட்லி தோசை இல்லைன்னா உள்ள இறங்காதுப்பான்னு சொன்னா, ஐயோ நீங்க டிஃபன் எல்லாம் சாப்பிடுவீங்களா? மும்பைல இருந்து நம்ம கசன் ஒருத்தர் வந்தது, நீங்க டிஃபன் எல்லாம் சாப்பிடுவீங்களா? நீ என்ன சாப்பிடுவேன்னா, நான் ஒண்ணுமே சாப்பிட மாட்டேன். டிஃபனுங்கிற கேட்டகரி இல்ல தெரியுமா? நிறைய டெல்லி பாம்பே அங்கெல்லாம் போனீங்கன்னா காலையில எவ்வளவு பெரிய பாட்டில்ல ஜூஸ் தருவாங்க தெரியுமா? ஏதாவது விசிட் பண்ணிருக்கீங்களா? They'll add carrot, they'll add beetroot and some other 2-3 வெஜிடபிள்ஸ் சேர்த்து எவ்வளவு பெரிய கிளாஸ்ல தருவாங்க. அது சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பசிக்காது, ஆட்டோமேட்டிக்கலி ஃபில்லிங்கா இருக்கும் உங்களுக்கு. 11 o'clock 12 o'clock மேல லஞ்ச், நார்மல் லஞ்ச். நைட் 8 மணிக்கு சப்பாத்தி ரவுண்டு கட்டுவாங்க. நைட் 8 மணிக்கு சப்பாத்தி ரவுண்டு கட்டினாங்கன்னா 12 hours பசிக்குது. இப்ப சொல்லுங்க, காலைல ஜூஸ் போட்டா போதும்ல. நம்மளுக்கு அது இல்ல. நம்மளுக்கு எப்படி சொல்லி கொடுக்குறாங்க, நைட் கம்மியா சாப்பிடுங்க இல்ல. காலை 10 தோசை சாப்பிட்டீங்கன்னா நைட் வந்து 4 தோசை. ஓகே, 4 தோசை சாப்பிடுறவங்க ஒரு தோசை, ஒரு தோசை சாப்பிடுறவங்க டயட்ல இருங்க. அப்ப காலையில நம்ம ரவுண்டு கட்டுவோம் இல்லையா? சோ ஹேபிட் டிஃபர்ஸ். சோ மைக்ரேட்டரி ஹேபிட்ஸ். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது நீங்க ஆப்வியஸ்லி அங்க இருக்கிற என்விரான்மெண்ட்டுக்கு வந்து சேஞ்ச் ஆயிடுவீங்க. ஓகே ஃபைன். See இப்போ ப்ராபப்ளி ஜெர்மன் கம்பெனிஸ் அண்ட் அதர் கம்பெனிஸ் எல்லாம் இந்தியால இருக்குல்ல, ஷிஃப்ட் ஒர்க் மாறுது இல்ல. See ஆக்சுவலா நைட் ஸ்லீப்ங்கிறது நைட் 10 o'clock 11 o'clock போயிட்டு காலையில பிஃபோர் சன்ரைஸ் எழுந்திருக்கணுங்கிறது தான் நம்மளோட கல்ச்சர் இருந்தது. இப்ப எல்லாமே மாறிச்சா. மைக்ரேட்டரி ஹேபிட்ஸ்ங்கிறது ஒரு ஜியோகிராபிக் லொகேஷன்ல இருந்து இன்னொரு ஜியோகிராபிக் லொகேஷன் எல்லாம் போகணும்னு அவசியம் இல்லை, இருந்த இடத்துல இருந்தே இப்ப மாறுது டெக்னாலஜி டெவலப்மெண்ட். ஓகே, சோ போத் ஐம் கம்பைனிங். சோ அதனால பாசிட்டிவ் எஃபெக்ட்ஸும் இருக்கு, நெகட்டிவ் எஃபெக்ட்ஸும் இருக்கு, இம்பாக்ட்ஸும் இருக்கு. And you have to identify both the markets, how it's going to be changing and how it's emerging. நியூலியா இல்லைன்னா லைக் ஏற்கனவே இருக்கிறது சேஞ்ச் ஆகுது, அதுவும் பாருங்க. So I'm not going line by line, okay. And differences between cultural and institutional habits and attributes, அதுவும் பாக்குற மாதிரி இருக்கும். சோ இதெல்லாமே நீங்க ஓவராலா பார்க்கலாம், நம்ம டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே இருக்கு. எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ், எஸ் எஸ். நெக்ஸ்ட் ஐ ஹேவ் டு கோ ஃபார் பெஸ்டல் அனாலிசிஸ். இது வரைக்கும் ஒரு கிளாஸ் பாக்குறீங்களா ப்ளீஸ்? ஓகே, சோ ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிச்சிட்டோம். பெஸ்டல் அனாலிசிஸ் ஹெட்டிங்ல போட போறோம் இப்போ. ஓகே, P stands for political, E stands for economic sides, stands for social and cultural, T technological, L legal and E environmental. Okay, நம்ம மேக்ரோ பத்தி பார்க்கும்போது இந்த விஷயங்கள் எல்லாமே நான் சேர்த்து டிஸ்கஸ் பண்ணா மட்டும் தான் என்னால வந்து ஓவரால் என்விரான்மெண்ட்டை டிஸ்கஸ் பண்ண முடியும். நம்ம மேக்ரோ சொல்லிட்டு அது இதுன்னு சொல்லிட்டு கண்ணாபின்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? ஒரு கான்கிரீட்டா ஒரு விஷயம் வேணும்ல, அதுக்காக இருக்கதான் பெஸ்டல். ஆக்சுவலா 2 மெயின் அனாலிசிஸ் பண்ணுவாங்க. ஒன்னு வந்து ஸ்வாட் அனாலிசிஸ் அண்ட் இன்னொன்னு வந்து பெஸ்டல் அனாலிசிஸ். ஓகே, பெஸ்டல் எல்இ ஆர் இஎல். சோ ஸ்பெல்லிங்ல ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை, எல்லா ஃபேக்டர்ஸும் வந்துடும். எந்த ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்வாட் அனாலிசிஸ் பண்ண முடியலையோ அந்த ஆர்கனைசேஷன் தான் பெஸ்டலுக்கு போகும். ஏன்னா ஸ்வாட் அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் யூ ஹேவ் SNW which is micro, internal to my organization, and ONT which is macro. இந்த ONT ல இதெல்லாமே அடங்கிடும். அப்ப சொல்லுங்க, ஸ்வாட் பெட்டரா பெஸ்டல் பெட்டரா? ஸ்வாட் தான் பெட்டர். ஏன்னா இன்டர்னலும் பார்ப்பேன், எக்ஸ்டர்னலும் பார்ப்பேன் இல்லையா? பட் பெஸ்டல்ங்கிறது கம்ப்ளீட்டா மேக்ரோ மட்டும் தான், இன்சைட் ஆர்கனைசேஷன் பார்க்க மாட்டேன். இப்ப யோசிச்சு பாருங்க, நான் என்ன நடக்கணும், என்னோட பிசினஸ் எப்படி இருக்கணும்னு முதல்ல என்கிட்ட இருக்கணும் ரிசோர்ஸ் வச்சுதான் நான் டிசைட். இஸ் இட் ஓகே? சோ இன் தட் சென்ஸ் பொலிட்டிக்கல் ப்ரெஷர் இருக்கும், குரூப்ஸ் என்ஜிஓஸ் இன்ஃபுளுன்சிங் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கும். டெக்னிக்கல் சைட்ல வந்து ரிஸ்க் இருக்கும், அன்சர்டனிட்டிஸ் இருக்கும். எக்கனாமிக் சைட்ல வந்து எஸ் கம்ப்ளீட் எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ், வேரியபிள்ஸ், பிரைசஸ், சேவிங்ஸ், டிஸ்போசபிள் இன்கம். லீகல் சைட்ல வந்து லாஸ் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் லாஸ் ரிலேட்டட். சோசியல் சைட்ல லிட்ரஸி ரேட் எல்லாமே பார்த்த மாதிரி தான் இருக்கு, புதுசா எதுவுமே இல்லைல்ல. ஆமான்னு கொஞ்சம் தலையாட்டினா நல்லா இருக்கும். ஆமா தானே? ஓகே, ஆல்மோஸ்ட் நான் டாபிக் முடிக்க போறேன், நீங்க புதுசா பார்க்க கூடாதுல்ல. ஓகே, என்விரான்மெண்டல் ஹசார்ட்ஸ் அண்ட் வேஸ்ட் டிஸ்போசல், இதெல்லாமே வந்து பொல்யூஷன். ஓகே, சோ கீ ஃபேக்டர்ஸ் பொலிட்டிக்கல் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஐம் நாட் கோயிங் லைன் பை லைன். எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. சோசியல் அண்ட் சோசியோ கல்ச்சுரல் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. டெக்னாலஜிக்கல், லீகல், என்விரான்மெண்டல் நீங்க ஒரு ரீடிங் மட்டும் கொடுத்துருங்க. ஓகே, இதெல்லாம் இருக்குன்னு ஒரு கான்பிடன்ஸ் சேக்காக. அண்ட் மேட்ரிக்ஸ். சோ என்னென்ன ஃபேக்டர்ஸ் நம்ம பொலிட்டிக்கல் சைட்ல டிஸ்கஸ் பண்ணுவோம், செக் பண்ணுங்க. பார்த்துட்டோமாட்டு ஸ்டெபிலிட்டி, பொலிட்டிக்கல் பிரின்சிபல்ஸ் அண்ட் வாட் ஐடியாஸ் தே ஜெனரேட், current and future taxation policy, right? Regulatory bodies, processes, government policies, government terms, and what are the changes they are making, and trust areas of political leaders. இதே வந்து நீங்க எக்கனாமிக் சைட் போட்டீங்கன்னா எக்கனாமிக் சிச்சுவேஷன், ட்ரெண்ட்ஸ், மார்க்கெட் அண்ட் ட்ரேட் சைக்கிள், ஸ்பெசிபிக் இண்டஸ்ட்ரி ஃபேக்டர்ஸ்,
கஸ்டமர் ஒரு எண்ட் யூசர்ஸ் என்ன பண்ண போறாங்க அதை வச்சு நம்ம பாக்குறது. இன்ட்ரெஸ்ட் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸ், இன்ஃபிளேஷன், அன்எம்ப்ளாய்மெண்ட், ஸ்ட்ரென்த் ஆஃப் கன்சூமர் ஸ்பெண்டிங். இஸ் இட் ரைட்? டிக் போடுறது எனக்காக இல்ல, உங்களுக்காக. எல்லாமே நம்ம பார்த்தோம். ஏதாவது டவுட்ஸ் தான் நீங்க நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் சோஷியல் சைட்ல லைஃப் ஸ்டைல் மாறுது, டெமோகிராபிக்ஸ் மாறுது, கன்சியூமரோட ஆட்டிடியூட்ஸ் மாறுது, அவங்களோட ஒப்பீனியன்ஸ் மாறுது, பிராண்டால வாங்குறோம், சம்டைம்ஸ் வந்து நம்மளால பிராண்ட் ரெடி ஆகுது. அண்ட் கம்பெனி, டெக்னாலஜிக்கல் இமேஜ், கன்சியூமர் பையிங் பேட்டர்ன்ஸ், இஸ் லிஸ்ட் எக்ஸ்டெண்டிங்? எஸ். Ethnic and religious factors and media views and perceptions. So this is about social side. Technological side, replacement பண்ணணுமா, வேற ஏதாவது சொல்யூஷன்ஸ் இருக்கா, டெக்னாலஜி வந்து எவ்வளவு தூரம் இருக்கும், எவ்வளவு நாள் இருக்கும், so what's the maturity life, and manufacture பண்ணணுமா, so what capacity I hold, innovation related பார்க்கணும், and how far you can assess the technology, licensing, patents எல்லாம் இருக்கு இல்லையா வாங்கணும். So probably நீங்க மைக்ரோசாஃப்ட் எல்லாம் வாங்குறீங்கன்னா இருக்கு இல்லையா, சோ அந்த மாதிரி கேட்டகரி. அண்ட் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அண்ட் காப்பி ரைட்ஸ். தென் கோயிங் ஃபார் லீகல் சைட். சோ லீகல்ல பிசினஸ் அண்ட் கார்பரேட் லாஸ் இருக்கா, கம்பெனி லிஸ் ஆக்ட் வந்து கார்பரேட் லாஸ் தானே, எம்ப்ளாய்மெண்ட் லா இருக்கு, காம்படிஷன் ஆக்ட் இருக்கு, ஹெல்த் அண்ட் சேஃப்டிக்காக இருக்கு, இன்டர்நேஷனல் ட்ரெட்டி அண்ட் லா இருக்கு, அண்ட் ரீஜனல் லெஜிஸ்லேஷன், தட் இஸ் ஸ்டேட் வைஸ் லாஸும் இருக்கு. என்விரான்மெண்டல் சைட் பார்க்கும்போது இக்கோலாஜிக்கல் என்விரான்மெண்டல் இஷ்யூஸ், என்ன ஹசார்ட்ஸ், அதுக்கான என்ன லெஜிஸ்லேஷன்ஸ் இருக்கு, ஏருக்கு ஏர் கண்ட்ரோல் பொல்யூஷன் ஆக்ட் இருக்கு, வாட்டருக்கு வாட்டர் கண்ட்ரோல் பொல்யூஷன் ஆக்ட் இருக்கு, என்விரான்மெண்ட்டுக்கு என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் இருக்கு, எல்லாமே இருக்கு. எனர்ஜி கன்சப்ஷன் பேஸ்ட் டிஸ்போசல் எல்லாம் பார்ப்போம். So as I was discussing earlier, there is a lot of difference between SWOT and pestle analysis. Okay. Yes, ஒரு கிளாஸ் பாக்குறீங்களா ப்ளீஸ்? என்விரான்மெண்ட் அனாலிசிஸ் பண்ணிருக்கோம், என்விரான்மெண்ட் ஸ்கேன் பண்ணிருக்கோம். இப்போ வந்து நான் அது கரெக்டா அடாப்ட் பண்ணிட்டு சேஞ்சஸ் மேக் பண்ணிட்டே வந்துடணும். That's about the responses to the environment. Internal strategic responses, the first category, which means they are talking about that the organization must have the capacity to monitor என்னென்ன விஷயங்கள் என்விரான்மெண்ட்ல மாறுதோ அதெல்லாம் சென்ஸ் பண்ணி அதுக்குண்டான ரெஸ்பான்ஸ் நீங்க கிரியேட் பண்ணும். மாத்திக்கணும்னு சொல்றாங்க, வேற ஒன்றும் மாத்த முடியுமா மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாத்த முடியாத விஷயத்த நீங்க மாத்தி தானே ஆகணும். இல்லைன்னா நீங்க ஆப்வியஸ்லி வைண்ட் அப் பண்றது, மர்ஜர், ரீஸ்ட்ரக்சரிங் அந்த மாதிரி கேசஸ் போயிடும். They must identify and attend to those environmental factors and what are the features that are closely related to the goal achievement and performance. Vision, goal, objectives விட்டுற மாட்டோம். So 3 classes of internal responses இருக்கு. ஒன்னு வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைட்ல பாக்குறது. So இது என்னோட ஆர்கனைசேஷனோட சொன்னாலே மிஷன், ஆப்ஜெக்டிவ்ஸ், பாலிசிஸ், பட்ஜெட்ஸ் என்னென்ன பண்ணிட்டு இருக்கேன், என்ன பர்பஸ்க்காக இருக்கு, என்னோட என்விரான்மெண்ட்ஸ்ல வந்து என்ன கீ டாஸ்க் ரிலேஷன்ஷிப்ல மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு. So sometimes it happens. You can please make a note. Missions, visions, other things will be revised. ஒரு வாட்டி நம்ம மிஷனை டெவலப் பண்ணிட்டேன்னா அது பாட்டுக்கு லைஃப் லாங் பர்பச்சுவல் சக்சஷன் இருக்கு இல்லையா, அது மாதிரி எல்லாம் இருக்காது. மாத்துவேன் 20 years ஒரு வாட்டி மாத்திருக்கேன். அது மாதிரி ஏதாவது ஒரு கம்பெனிஸ் மட்டும் நீங்க எடுத்து பார்க்கலாம். ரீசெண்டா வந்து மிஷன் மாத்திருப்பாங்க, நிறைய மாத்துறாங்க நிறைய கம்பெனிஸ். ஏன்னா நான் ஸ்ட்ராட்டஜி மாத்தும் போது, டெக்னாலஜி மாறதுக்கு, என்விரான்மெண்ட் மாறும் போது நான் அதுக்கேற்ற மாதிரி விஷனை மாத்தினாதான் உண்டு. இஸ் இட் ஓகே? நெக்ஸ்ட் இஸ் காம்படிட்டிவ் ரெஸ்பான்ஸ். ஸோ திஸ் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு தி காம்படிட்டிவ் என்விரான்மெண்ட். சோ நான் ஏற்கனவே சொன்ன ஞாபகம் இருக்கா, ஸ்ட்ராட்டஜிங்கிறது நீங்க ஒரு காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் கெயின் பண்ற மாதிரி இருக்கும் நீங்க டிஃபைன் பண்ற பிளானிங். சோ எப்படி வந்து நீங்க இதை பிளான் பண்ண போறீங்க. நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க ஸ்ட்ராட்டஜி டெஃபினேஷன் காம்படிட்டிவ் ரெஸ்பான்ஸ்ங்கிறது பயங்கரமா ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல காம்படிட்டர்ஸோட, அவங்களுக்கு மட்டும் தான் சூட்டபிள் நினைக்கிறீங்க. இல்ல, இது வந்து நான் ப்ராஃபிட் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ்க்கு இது சூட்டபிள் தான். ஓகே, அப்ப என்ன மாதிரியான ஆக்ஷன்ஸ் எடுக்க வேண்டியதா இருக்கும். சோ காம்படிட்டிவ் அட்வான்டேஜ்ங்கிறது உங்க ரைவல், தட் இஸ் உங்க காம்படிட்டர் ஒரு ஸ்டெப் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்ன ஸ்டெப்ஸ் எடுக்க போறீங்க. தட்ஸ் வாட் வி டிஸ்கஸ். சோ நீங்க பண்ற விஷயம் யூனிக்கா இருக்கணும், வேல்யூபிளா இருக்கணும். அது மட்டும் இல்லாம அவனால இமிடேட் பண்ண முடியக்கூடாது. இன்கேஸ் அவன் இமிடேட் பண்ண முடிஞ்சதுன்னா கொஞ்சம் டைம் எடுத்து இமிடேட் பண்ணும். இந்த ஒரு சில பேர் வந்து ஆக்சுவலா இது வந்து லீகலா அக்செப்டட். இந்த பைக்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ஆட்டோமொபைல்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா வேற ஒரு பிராண்டோடது வாங்கி பிச்சு போட்டு என்ன டெக் யூஸ் பண்ணிருக்காங்கன்னு பாப்பாங்க. இருக்காது, மொபைல் போன்ஸ்ல இருக்கு, கம்ப்ளீட்டா என்ன யூஸ் பண்றாங்கன்னு பாங்க. அது அலௌடு லீகலா. ஓகே, அப்ப தெரியும்ல அவன் என்ன பண்றான், என்ன பண்ணணும்னு தெரியணும் இல்லையா. சோ அதெல்லாமே இருக்கு. ஓகே, சோ இன் தட் சென்ஸ் இமிடேட் பண்ண முடியும் ஆப்வியஸ்லி. இனோவேஷன் அப்படியே யூனிக்காலாம் இருக்காது. சோ இந்த மாதிரி இமிடேட் பண்ண முடிஞ்சாலும் கொஞ்சம் லேட்டரா, இமிடியேட்டா பண்ண முடியாது, கொஞ்சம் லேட்டரா பண்ண முடியும். ஓகே, அண்ட் கலெக்டிவ் ரெஸ்பான்ஸ், எஸ், டுகெதரா பாக்குறது வித் ரெஸ்பெக்ட் டு என்விரான்மெண்டல் டிபெண்டன்ஸ். ஏன்னா என்விரான்மெண்ட் ஒரே ஆங்கிள் பார்க்க முடியாதுல்ல, டிஃப்ரெண்ட் ஆங்கிள் சேர்த்து தானே பார்க்கணும். எல்லாமே இன்டர் டிபெண்டன்ட் தானே. சோ பார்கெனிங், கான்ட்ராக்டிங், கோஆப்டிங் அண்ட் கோஆபரேஷன் தான் கோஆப்டிங், கிரியேட்டிங் ஜாயிண்ட் வெஞ்சர்ஸ், ஃபெடரேஷன், ஸ்ட்ராட்டஜிக் அலையன்சஸ், கன்சோர்டியா, இதெல்லாமே மொத்தமா சேர்த்து பார்க்கறது வந்து கலெக்டிவ் ரெஸ்பான்ஸ். சோ ரியாலிட்டி பைட் யூ கேன் கோ த்ரூ. சோ இது வந்து இன்டர்னல் ஸ்ட்ராட்டஜிக் ரெஸ்பான்சஸ். நெக்ஸ்ட் ஒன் ஹோலிஸ்டிக் ஸ்ட்ராட்டஜிக் ரெஸ்பான்சஸ். ஒரு என்விரான்மெண்ட் சொன்னா ஏகப்பட்ட
இன்னுமரஸ் ஏகப்பட்ட இன்டர் ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கும். இது மட்டும் தான் சொல்ல முடியாது. சோ எக்ஸாக்டா இதுதான் டிஃபைன் பண்ண முடியாது. அப்போ இதோட இம்பாக்ட் எங்க அஃபெக்ட் ஆகுதோ அதை வச்சு நீங்க கிளாசிஃபை பண்ணீங்க இதுதான் நடந்திருக்குன்ட்டு. ஓகே, சோ ஹவ் யூ கோயிங் டு எக்ஸ்ப்ளாய்ட் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ், த்ரெட்ஸ் வந்து எப்படி ஓவர் கம் பண்றது. சோ இந்த என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் இது மைக்ரோ இது மேக்ரோன்னு சொல்ல முடியாது. இட்ஸ் போத் இன்க்ளூடட். மைக்ரோ மேக்ரோ இன்டர்னல் எக்ஸ்டர்னல் எல்லாமே இன்க்ளூடட். சோ இதுல என்னென்ன அப்ரோச்சஸ் இருக்குன்னா லீஸ்ட் ரெசிஸ்டன்ஸ், எப்படி உங்களால வந்து சர்வைவ் பண்ண முடியும். ஓகே, எப்படி வந்து நீங்க ஈஸியா அடாப்ட் பண்ணிப்பீங்க சேஞ்ச், இதெல்லாமே வந்து லீஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்ல டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. சி as I was telling ஞாபகம் இருக்கா, பிஎஸ்என்எல் chose not to compete at all. தனியாவே நிக்கிறாங்க. இப்போ வந்து நீங்க ரொம்ப இன்டெப்த் ஏதாவது ஃபாரஸ்ட் அந்த சைட்ல எல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பிஎஸ்என்எல் டவர் கிடைக்கும், வேற எந்த டவரும் கிடைக்காது. இன்னமும் இருக்கு. ஒரு கொஞ்சம் இன்டெப்தா எங்கேயாவது போனீங்கன்னா. சோ பிஎஸ்எல் chose to not to compete at all and it has survived with no strategy. பாருங்க, நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஸ்ட்ராட்டஜியை டிஃபைன் பண்ணாதான் சஸ்டைன் ஆக முடியும், சர்வைவ் ஆக முடியும். அப்படி இல்ல, ஸ்ட்ராட்டஜி டிஃபைன் பண்ணாம சைலண்டா இருந்தா கூட சர்வைவ் ஆக முடியும். ஓகே, எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினைக்கவே இல்லை. ஓகே, அண்ட் ப்ரொசீட் வித் காஷன். எஸ், எது பண்ணாலும் பாருங்க, ஒரு ஸ்ட்ராட்டஜிங்கிறது சும்மா இல்ல, டைம் கன்சூமிங் அண்ட் எக்கச்சக்கமா வந்து நீங்க செலவு பண்ணும். சோ அதெல்லாமே நீங்க பார்க்கும்போது யூ ஹேவ் டு பி வெரி கிளியர். சோ ஏர்டெல் ஹாஸ் ப்ரொசீடட் ஸ்லோ அண்ட் ஸ்டெடி க்ரோயிங் கஸ்டமர் பேஸ் இன் இந்தியா as well as ஆப்பிரிக்கா. சோ நிறைய பேர் ஜியோல இருந்து மாறுறாங்கன்னா எங்க மாறுவாங்கன்னா ஏர்டெலுக்கு தான் மாறுவாங்க. சோ தட்ஸ் த கேட்டகரி. டைனமிக் ரெஸ்பான்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும்ல. சோ பார்ஷியலி மேனேஜபிள் அண்ட் பார்ஷியலி கண்ட்ரோலபிளா இருக்கும். எப்பவுமே உங்க கையில எல்லாமே இருக்காது. சோ தட்ஸ் அபவுட் த டைனமிக் ரெஸ்பான்ஸ். சோ ஹவ் யூ கோயிங் டு ரெகனைஸ் அண்ட் ஹவு ஃபார் யூ கோயிங் டு மூவ் அவே ஃப்ரம் த த்ரெட்ஸ். இன்கேஸ் ஸ்ட்ரெஸ் இருந்துச்சுன்னா அது எப்படி நீங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸா மாத்திக்கலாம். கண்டிப்பா உங்க ஆர்கனைசேஷனுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கும் இல்லையா. சோ இந்த த்ரெட் வந்து இந்த ஸ்ட்ரென்த் மூலமா எப்படி ஆப்பர்ச்சுனிட்டிஸா மாத்த போறீங்க, இதெல்லாமே பாக்குறது. சோ யூ கேன் கோ ஃபார் ரிலையன்ஸ் ஜியோ. இஸ் இட் ஓகே? சோ தட்ஸ்